இப்ப நம்ம பார்க்க போற ட்ராமா த வேர்ல்ட் ஆஃப் த மேரிடு. கணவன் மனைவி 2 பேரும் போடுற சண்டைனால யார் யார் பாதிக்கப்படுறாங்க, என்னென்ன பிரச்சனைகள் வருதுன்னு தான் இந்த ட்ராமால சொல்லியிருப்பாங்க. வாங்க ட்ராமா உலகத்துக்குள்ள போலாம். ட்ராமாவோட ஓப்பனிங் சீன்லயே தன்னோட ஃபேமிலி ஃபோட்டோவ ஹால்ல மாட்டி அழகு பார்த்துக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் ஜிசங்குவ தான் காட்டுறாங்க. இவங்க அந்த ஊர்ல ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்குறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல இவங்க ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்காங்க. இவங்களோட ஹஸ்பண்டுக்கு ஒரு பெரிய டைரக்டர் ஆகணும்னு ஆசை. இவர் இப்ப அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்காரு. நிறைய ஷூட்டிங் அது இதுன்னு போயிடுவாரு. இவங்களோட பையன் 11th ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிட்டு இருக்கான். இவங்களும் அந்த ஃபோட்டோவை ரொம்ப நேரமா ரசிச்சுட்டு அப்படியே கிளம்பிடுறாங்க. ராத்திரி அது இவங்களோட ஹஸ்பண்ட் ஷூட்டிங் விஷயமா வெளியூர் போயிருந்தவர் வீட்டுக்கு வந்துடுறாரு. அடுத்த நாள் காலைல இவங்க ஹஸ்பண்டோட சட்டையை க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க. அந்த சட்டையில ஒரு லிப்ஸ்டிக் இருக்கு. அதை எடுத்துட்டு இவரை ஒரு மாதிரி பார்க்க, அதுக்கு அவரும் பிளேன்ல போகும்போது என்னோட லிப்ஸ் ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு, அதனால தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்றாரு. இவங்களும் இந்த ஃப்ளேவரை போய் வாங்கியிருக்கீங்க, இந்த ஃப்ளேவர் எனக்கு பிடிக்கவே பிடிக்கான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் வேலை கிளம்புறாங்க. அப்போ இவங்களோட ஹஸ்பண்ட் லீட்டேவோ அவங்க ஃபேமிலி ஃபோட்டோவை பார்த்துட்டு நம்ம லைஃப்ல எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வெளியே கிளம்பும்போது வெளியே ரொம்ப குளிரா இருக்கு, இந்த ஸ்கார்ஃபை மாட்டிக்கோன்னா உனக்கு சளி பிடிச்சிருன்னு சொல்லிட்டு கொஞ்சிறாரு. அம்மாவும் அப்பா அவ்வளோ க்ளோஸ் ஆகிற பார்த்து பையனும் ரசிச்சுக்கிட்டு இருக்கான். இவங்களும் நேராக ஹாஸ்டலுக்கு வந்துடுறாங்க. அங்கே இவங்களோட ஃப்ரெண்டு சுல்சுக்கும் என்னடி உன் முகம் ரொம்ப பிரைட்டா தெரியுது, உன் வீட்டுக்காரர் வந்துட்டாரோ, ரொம்ப குஷியா இருக்க போலன்னு ஓட்டுறாங்க. இவங்களும் உனக்கு வேற வேலையே இல்லடின்னு சொல்லிட்டு இவங்களோட ரூமுக்கு போயிடுறாங்க. இவங்களோட ஸ்கார்ஃபை கட்டி வச்சு இவங்களோட கோட்டை மாட்டுறாங்க. அப்பதான் அந்த ஸ்கார்ஃப்ல ஒரு ப்ரௌன் கலர் நீளமான முடி இருக்கிறத பாக்குறாங்க. இவங்களுக்கு குட்டையான முடி தான், அதுவும் பிளாக் கலர் தான். இந்த முடி யாருடையதா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப டீப்பா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப இவங்களோட பேஷண்ட் மின்ஷியோ உள்ள வராங்க. அந்த பொண்ணு உள்ள வந்துட்டு எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது, தூக்க மாத்திரை எழுதி கொடுங்கன்னு கேட்குறா. அதுக்கு அவங்களும் என்னம்மா நீ என்கிட்ட பார்க்க வந்தே 3 மாசம் தான் ஆகுது, அதுக்குள்ள நான் எப்படி தூக்க மாத்திரை எழுதி கொடுக்க முடியும், உன்னோட நிலைமை அவ்வளோ மோசமாகவும் உள்ள, தூக்க மாத்திரைலாம் வேணான்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு அவளும் நான் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கேன், எனக்கு தூக்க மாத்திரை கண்டிப்பாக வேணும், தயவு செஞ்சு எழுதி கொடுங்கன்னு எவ்வளவோ கேட்டு பார்க்குறான். ஆனால் ஹீரோயின் மாட்டவே மாட்டேன்றாங்க. அடுத்ததா இன்னொரு பேஷண்ட் உள்ள வராங்க. இவங்களோட பேரு ஹியூஜங். அவங்களும் உள்ள வந்துட்டு உங்களால தான் நான் டிப்ரெஷன்லேருந்து வெளியே வந்தேன், இப்போ நான் வந்து பெயிண்டிங் வரைஞ்சி ஒரு எக்ஸிபிஷனே வச்சிருக்கேன், நீங்கள் கண்டிப்பாக அந்த எக்ஸிபிஷனுக்கு வரணும்னு சொல்லிட்டு இன்விடேஷன் கொடுக்குறாங்க. அப்போ இவங்களோட முடியை பார்க்குறாங்க. இவங்களோட முடியும் ப்ரௌன் கலரில் நீளமாக இருக்குது. இதை பார்த்து தான் அவங்களுக்கு ஒரு மாதிரி டவுட்டாக இருக்குது. இவங்களும் அந்த முடியை பத்திரமா ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டு இவங்களோட பையனை கூப்பிட்றதுக்காக ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. அங்கே போனால் இப்போ இவங்க கண்ணுக்கு எல்லாமே ப்ரௌன் கலர் முடி மட்டுமே தெரியுது. அப்போ அவங்க ஹஸ்பண்டோட ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒரு பொண்ணும் வர்றாங்க. அந்த பொண்ணோட முடியும் ப்ரௌன் கலர்ல இருக்கு. அதை பார்த்தது ஒருவேளை இவளா இருக்குமோன்னு சொல்லிட்டு மேலே கீழே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவளும் ஹீரோயின் கிட்ட நல்லாவே பேசுறாங்க. அப்ப ஹீரோயினும் உங்க பொண்ணை இப்ப வீட்டுல விட்டுட்டு நீங்க மறுபடியும் ஆஃபீஸ்க்கு போகணுமான்னு கேட்குறாங்க. அதுக்கு அவளும் இல்லையே 5 மணிக்கெல்லாம் ஆஃபீஸ் முடிஞ்சிருமே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயினும் என்னது 5 மணிக்கெல்லாம் ஆஃபீஸ் முடிஞ்சிருமான்னு ஷாக்கா கேட்குறாங்க. ஆமா மேம், சார் எப்பயும் 4:30க்கெல்லாம் கிளம்பிடுவாரு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. இதெல்லாம் கேட்டது அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. ஏன்னா அவன் எப்பயுமே வீட்டுக்கு 7 மணி 8 மணின்னு லேட்டா தான் வருவான். ராத்திரி ஆகுது, அவன் வழக்கம் போல 8 மணிக்கு வீட்டுக்கு வரான். ஹீரோயினும் ஏன் லேட்டுன்னு கேட்குறா. அதுக்கு அவனும் நான் எப்பயும் இந்த டைமுக்கு தானே வருவேன், இப்போதான் ஒர்க் முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிடறான். ஹீரோயினும் எதுவும் சொல்லாமல் விட்டுறா. நைட்டு சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் இவங்க வீட்டில் சமைச்சதா பக்கத்து வீட்டில் இருக்கிற ஏரிம் அப்படின்றவங்க வீட்டுக்கு கொண்டு போகிறாங்க. இவங்களும் ஏரிமும் ரொம்ப நாளாக ஃப்ரெண்ட்ஸ். 2 பேரும் பக்கத்து வீட்டில் இருக்கனால ஏரிம் கூட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவளோட முடியும் ப்ரௌன் கலரில் இருக்கிறத பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஹஸ்பண்டோட சட்டையில் இருந்த அதே லிப்ஸ்டிக் இவங்க கிட்டே இருக்குது. இதை பார்த்தது அவங்களுக்கு ஒருவேளை இவளா இருக்குமோன்னு ரொம்ப டவுட்டாக இருக்குது. இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஏரிமோட ஹஸ்பண்ட் ஜேஹுக் உள்ள வராரு. ஏரிமோட ஹஸ்பண்ட் ஜேஹுக்கும் ஹீரோனோட ஹஸ்பண்ட் லீட்டேவும் ஒன்னா படிச்சவங்க. அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா இந்த ஜேஹுக்கு நம்ம ஹீரோயின் மேல ரொம்ப நாளா கண். ஹீரோயின் வீட்டுக்குள்ள இருக்கிறத பார்த்து அவனும் நீங்க ரொம்ப டேலண்ட், ரொம்ப நல்லவங்க அது இதுன்னு வழியிறான். ஹீரோயினும் சரி சரின்னு கேட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. வீட்டுக்கு வர்றாங்க. இவங்களோட ஹஸ்பண்ட் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. வேகமாக அவருக்கு தெரியாமல் அவரோட ஃபோன் எடுத்து செக் பண்ணுறாங்க. அந்த ஃபோனில் எதுவுமே சந்தேகப்படுற மாதிரி இல்லை. அதே மாதிரி ஃபோட்டோஸ்லேயும் இவங்க ஃபோட்டோஸ் தவிர வேறு எந்த ஃபோட்டோஸுமே இல்லை. அடுத்த நாள் ஹாஸ்டலுக்கு வந்தது இவங்களோட ஃப்ரெண்ட் சுல்சுக்கு கிட்ட எல்லாத்தையும் சொல்லி புலம்புறாங்க. அதை கேட்டு அவங்களும் ஏண்டி ஒரே ஒரு முடி இருந்ததுக்கா இவ்வளோ புலம்புற, தேவையில்லாமல் நீ அவனை சந்தேகப்படுற, அவன் நல்லவன் தான், நீ வாயை முடிட்டிரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இருந்தாலும் இவங்களுக்கு சந்தேகம் அடங்கவே இல்லை. 5 மணிக்கு ஆஃபீஸ் முடிஞ்சிருது, அப்படி எங்கே தான் போகிறான்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு நேராக இவரோட ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. இவரும் 5 மணிக்கு கரெக்டாக கார் எடுத்துகிட்டு வெளியே கிளம்புறாரு. இதை பார்த்து தான் அவங்களும் அவனை ஃபாலோ பண்ணிட்டே போகிறாங்க. அங்கே ஒரு இடத்துல காரை பார்க் பண்ணிட்டு பூ கேக்குன்னு எல்லாம் வாங்குறான். இதை பார்த்து தான் அவங்களுக்கு இன்னும் சந்தேகம் வருது. பார்த்தா அந்த கார் நேராக ஒரு ஹாஸ்டலுக்குள்ளே போகுது.
அது என்ன ஹாஸ்டல்னு பார்த்தீங்கன்னா, இவனோட அம்மாவுக்கு ரொம்ப நாளா முடியாம இருக்கும். அதனால இவங்க ரொம்ப வருஷமா அந்த ஹாஸ்டல்ல தான் சேர்த்து பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. சரி உள்ள வந்துட்டோம்னு சொல்லிட்டு ஹீரோயினும் நேரா ரூம்குள்ள போறா. ஹீரோயின பார்த்த டேவும், "என்ன நீ திடீர்னு வந்திருக்க? உன்னை பார்த்ததுல அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்பலாம் அம்மாவுக்கு ரொம்ப முடியல. அதனால நான் டெய்லி வந்து அம்மாவோட டைம் ஸ்பெண்ட் பண்றேன்" அப்படின்னு சொல்றான். இதை கேட்டதும் ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. அப்ப அவன் டெய்லி அவங்க அம்மாவை தான் பார்க்க வரான். நம்ம தேவையில்லாம சந்தேகப்பட்டோம்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு அழுகுறா. இதை கேட்ட அவனும், "ஏண்டி பைத்தியமா உனக்கு? என்னைய போய் நீ சந்தேகப்படுறியா? என் வாழ்க்கையில 2 பொண்ணு தான். ஒண்ணு எங்க அம்மா, இன்னொன்னு நீ. உன் இடத்துல நான் இன்னொரு ஆள் நினச்சி கூட பார்க்க முடியாது. நீ எப்படி நினச்ச?" அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவளும் சாரின்னு சொல்லிடுறா. "சரி விடு, நான் அதெல்லாம் மறந்துடுறேன். நீயும் மறந்துடு" அப்படின்னு சொல்கிறான். இதெல்லாம் கேட்ட பிறகு தான் ஹீரோனுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது. கீழே வர்றாங்க. கீழே ரிசப்ஷனில் இருக்க ஒரு நர்ஸும், "உங்களோட ஹஸ்பண்ட் எங்கள் எல்லாருக்கும் கேக் கொடுத்தாரு. ரொம்ப தேங்க்ஸ் மேம். உங்கள் 2 பேரையும் கடைசி 6 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தது. இப்போ தான் 2 பேரும் வந்திருக்கீங்க. வயசானவங்களை அப்பப்போ வந்து பார்க்கலாம்ல மேம்னு சொல்கிறாங்க. இதை கேட்டது ஹீரோனுக்கு தலையில் இடியே விழுந்த மாதிரி இருக்குது. இருந்தாலும் அவங்க இவங்கிட்ட எதுவுமே காமிச்சிக்காம நேராக வீட்டுக்கு வந்துடுறாங்க. ராத்திரி இவனும் எங்கேயோ டிப்டாப்பாக கிளம்புறான். இதை பார்த்து அவங்களும் எங்கே போகிறீங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு அவனும், "எங்கள் சினிமா இண்டஸ்ட்ரியிலே ஒரு பெரிய ப்ரொடியூசர் இருக்காரு. அவரோட ஒய்ஃப் ஓவிய கண்காட்சி வச்சுருக்காங்க. அங்கே தான் போகிறேன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு அவங்களும், "யார் அந்த ஹியூஜங் தானே? அவங்க எனக்கும் இன்விடேஷன் கொடுத்துருக்காங்க. நானும் வரேன்னு" சொல்லிட்டு கூட போகிறாங்க. பார்ட்டிக்கு போன ஹீரோனா அவள் ஹஸ்பண்ட் அங்கே எப்படி இருக்கான், ஹியோஜங் கூட எப்படி பழகுறான், இவ தான் அந்த முடிக்கு சொந்தக்காரியாக இருக்குமோன்னு எல்லா பக்கமும் நோட்ட விடுறாங்க. ஆனால் அவங்களுக்கு அங்கே எதுவுமே பிடிபடலை. இவனை எப்படியாச்சும் கையும் களவுமா பிடிச்சாகணும். நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போனனைக்கு அவன் எப்படியோ சுதாரிச்சிட்டான். வேற யாரையாச்சும் வச்சு தான் ஃபாலோ பண்ணணும்னு முடிவெடுக்கிறாங்க. இவங்களோட பேஷண்ட் மின்சியோவை போய் பார்க்குறாங்க. ஹீரோயினை பார்த்த மின்சியோவும், "என்ன நீங்கள் ஏன் வீட்டுக்கு வந்திருக்கீங்கன்னு" ரொம்ப ஷாக்காக கேட்குறா. அதுக்கு ஹீரோயினும், "நீ தூக்க மாத்திரை கேட்டில, அந்த தூக்க மாத்திரைக்கான ப்ரெஸ்கிரிப்ஷன் என்கிட்ட இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அவளை வேகமாக வாங்க வர்றா. அப்போ ஹீரோயினும், "ஆனால் நீ எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கணும். இந்த தூக்க மாத்திரையை நீ தூக்கத்துக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணணும்" அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மின்சியும், "நீங்கள் பயப்படாதீங்க, நான் ஒன்றும் சூசைட் பண்ணிக்கிறதுக்காக தூக்க மாத்திரை கேட்கல. எனக்கு தூக்கம் வேணும், அதுக்காக தான் தூக்க மாத்திரை கேட்குறேன்" அப்படின்னு சொல்கிறா. "சரி, அப்போ உனக்கு இந்த ப்ரெஸ்கிரிப்ஷன் வேணும்னா நான் சொல்கிற மாதிரி நீ செய்யணும். என்னோட ஹஸ்பண்டை நீ ஃபாலோ பண்ணி அவன் என்ன பண்ணுறான்னு எனக்கு டீட்டெயில்ஸ் சொல்லணும்னு சொல்கிறாங்க. மின்சியாவும் அடுத்த நாளே அவனை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடறான். ஹீரோவோட பர்த்டேக்காக கேக் ஆர்டர் பண்ணதை வாங்க வந்திருக்கா. அப்போ கரெக்டாக மின்சியாவும் கால் பண்ணி, "உங்கள் ஹஸ்பண்ட் ஒரு பொண்ணை கட்டி பிடிச்சிட்டு நிற்கிறாரு. அந்த பொண்ணுக்கும் உங்கள் ஹஸ்பண்டுக்கு ஏதோ தப்பான ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஆனால் எனக்கு அந்த பொண்ணோட ஃபேஸ் சரியாக தெரியலைன்னு சொல்கிறா. இதை கேட்டது ஹீரோனுக்கு அழுக தாங்கவே முடியலை. ஏன்னா அவள் மனசில் ஒரு ஓரத்தில் ஒரு சின்ன நம்பிக்கை இருந்துச்சு, இதெல்லாம் பொய்யா இருக்கலாம், நம்மளோட கற்பனையாக இருக்கலான்னு. ஆனால் இப்போ இது உண்மைதான் தெரியவும் ஹீரோயின் அப்படியே சுக்கு நூறாக உடஞ்சி போயிடுறாங்க. ஹீரோயினும் மின்சியாவை ஃபோட்டோ எடுத்து அனுப்ப சொல்கிறாங்க. ஆனால் அவள் இருக்கிற இடத்துலேருந்து ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஆனால் அவங்களோட காரை மட்டும் ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறா. அதுக்கப்புறம் ஹீரோயினும் நேராக மின்சியாவை போய் பார்த்துட்டு அந்த ப்ரெஸ்கிரிப்ஷனை கொடுக்குறாங்க. அப்போ மின்சியாவும், "உங்கள் ஹஸ்பண்ட் அவரோட காரில் தான் எதையோ மறைச்சி வைக்கிற மாதிரி இருக்குது. முடிஞ்சால் அவரோட காரை செக் பண்ணி பாருங்க" அப்படின்னு சொல்கிறா. சாயந்தரம் ஆகுது. டேவோட பர்த்டே பார்ட்டிக்கு எல்லாருமே வந்திருக்காங்க. அவனோட ஃப்ரெண்ட்ஸ், அவனுக்கு தெரிஞ்சவங்க, ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லாருமே வந்திருக்காங்க. ஹீரோனுக்கு ரொம்ப மன கஷ்டமாக இருந்தாலும் பையனை கூப்பிட்டு நேராக பார்ட்டிக்கு வர்றாங்க. பையனுக்கு எதுவும் தெரிய வேணாம்னு. அந்த பார்ட்டிக்கு ஓவிய கண்காட்சி வச்சாங்களோ ஹியோஜங், அவங்களும் வந்திருக்காங்க. அவங்கள பார்த்தது ஹீரோனுக்கு கோபமாக வருது. அப்போ அவங்களோட கார் நம்பரையும் நம்ம மின்சியோ அனுப்பின கார் நம்பரையும் செக் பண்ணுறாங்க. ரெண்டும் சேம் டு சேம். அவங்களுக்கு இன்னும் டவுட் வருது. அந்த ஹியூஜங் அவங்களே இவங்களோட ஹஸ்பண்டுக்கு கிஃப்ட் கொடுத்துட்டு பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போது ஹீரோனுக்கு இன்னும் கோவம் வருது. இருந்தாலும் இவங்க ஆத்திரத்தை எல்லாம் அடக்கி வச்சுக்கிட்டு மின்சியோ சொன்ன மாதிரி இவனோட காரை செக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நேராக டேவு கிட்ட போயிட்டு ஃபோட்டோஸ் எடுக்கணும், கேமரா உங்கள் காரில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன், கீ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காரை திறந்து செக் பண்ணுறாங்க. அங்கே ஆனால் அவங்களுக்கு எதுவுமே சிக்கவே இல்லை. கடைசியாக டிக்கியை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதுவும் நீட்டாக இருக்கா, அங்கேயும் எதுவுமே இல்லை. அவங்களுக்கு அப்படியே ரொம்ப டென்ஷனில் கோவமாக வருது. அப்போ தான் இங்கே ஒரு உரை மாதிரி போட்டிருக்கதை பார்க்குறாங்க. வேகமாக அந்த உரையை எடுத்துகிட்டு பார்க்குறாங்க. உள்ளே ஒரு லாக்கர் மாதிரி தெரியுது. அதை திறந்து பார்த்தாங்கன்னா அதுக்குள்ளே ஒரு பேக் இருக்குது. அந்த பேக்கை திறந்து பார்க்குறாங்க. அதுக்குள்ளே நிறைய பர்சனலான திங்ஸ் இருக்குது. அதோட ஒரு ஃபோனும் இருக்குது. மொபைலை ஆன் பண்ணி பார்க்குறாங்க. அந்த மொபைலில் ஒரு சின்ன வயசு பொண்ணோட ஃபோட்டோ வால்பேப்பராக இருக்குது. அதை பார்த்தது அவங்களுக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுது. இந்த பொண்ணை எங்கேயோ பார்த்துருக்கோமேன்னு யோசிக்கிறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஹியோஜங்கோட ஓவிய கண்காட்சியில் இதுதான் என் பொண்ணு டக்யூங்னு அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணது ஞாபகம் வரும். அதுவும் இல்லாமல் இப்போவும் ஹியோஜங்கோட பின்னாடி தான் அந்த டக்யூங் உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபோனில் இருக்கிற எல்லா ஃபோட்டோஸையும் பார்க்குறாங்க. இவங்களோட ஹஸ்பண்டும் அந்த டக்யூங்கும் ரொம்ப க்ளோஸாக இருக்கிற ஃபோட்டோஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏரிமும் அவரோட ஹஸ்பண்ட் ஜேவுக்கும் இவங்களோட இருக்கிற ஃபோட்டோஸ் இருக்குது. ஸோ இவங்க 2 பேருக்கும் அஃபேர்ஸ் இருக்கிறது ஏரிமுக்கும் தெரிஞ்சிருக்கு. ஹஸ்பண்டுக்கு அஃபேர்ஸ் இருக்கிறதே ஒரு பெரிய ஷாக். இதில் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சிருக்கிறது அவங்களுக்கு அதுக்கு மேலே ஷாக்காக இருக்குது.
அந்த ஃபோனில் கால் லாக் மெசேஜ்னு எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டக்கியும் இவங்களோட ஹஸ்பண்ட்னு பேசின மெசேஜ் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி இவங்களோட ஃப்ரெண்டு சுல்சுக்கும் மெசேஜ் அனுப்பியிருக்கா. என்ன அனுப்பியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, உன் ஒய்ஃபுக்கு உன் மேலே டவுட் வந்துருச்சுப்பா, பார்த்து இருந்துக்கோ, உன்னை ஃபாலோ பண்ண போகிறா போலன்னு அனுப்பியிருக்காங்க. இதனால தான் அன்னைக்கு அவன் மாட்டிக்காமல் நேராக ஹாஸ்டலுக்கு போயிருந்துருக்கான். இதை பார்க்கும்போது இன்னும் அவங்களுக்கு ஷாக்காக இருக்குது. நம்ம ஃப்ரெண்டு நினச்சி பழகின எல்லாருக்குமே நம்ம ஹஸ்பண்டோட அஃபேர்ஸ் விஷயம் தெரிஞ்சிருக்கு. இப்படி நம்ம கூட பழகிக்கிட்டு நம்மளை இவ்வளோ முட்டாளாக்கியிருக்காங்க, நம்ம எவ்வளோ பெரிய முட்டாளாக இருந்திருக்கோன்னு நினைக்கும் போது அவங்களுக்கு அழுகையோடு சேர்ந்த சிரிப்பு வருது. அங்கே இருக்க எல்லாரையும் பார்க்குறாங்க, எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து இவங்களை இவ்வளோ நாள் ஏமாளி ஆக்கியிருக்காங்கன்றதை அவங்களால ஏற்றுக்கவே முடியல. ரொம்ப அழுகுறாங்க. அழுது முடிச்சுட்டு அந்த பேக்கில் இந்த திங்ஸ் எல்லாம் அப்படியே உள்ளே வச்சுறாங்க. ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸில் இந்த சிஸ்ஸர் எடுத்துக்கிட்டு வேகமாக அவங்க ஹஸ்பண்டுக்கிட்ட போய் ஒரே குத்து. அவனோட நெஞ்சிலேருந்து ரத்தமாக கொட்டுதா. அவனும் ஷாக்காக பார்க்குறான். அவங்க அப்படி ஓங்கி குத்தும் போது டக்குன்னு அம்மான்னு ஒரு சவுண்டு கேட்குது. திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அவங்க பையன் நிற்கிறான். இவங்க கண்டதெல்லாம் கனவு. அவங்க குத்தவே இல்லை, வெறும் சிசரை மட்டும்தான் எடுத்துகிட்டு போயிருந்துருக்காங்க. அவங்களும் சீரனுக்கு வந்துட்டு அவங்க பையனை பார்த்தது அவங்க பையனுக்கு எதுவும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அவங்க பையனுக்காக எல்லாத்தையும் மறைச்சிட்டு அவனுக்கு கேக் கட் பண்ணுறாங்க. கேக் கட் பண்ணி முடிச்ச பிறகு டேவும், என் லைஃப்பில் என் ஒய்ஃப் தான் எனக்கு எல்லாமே, என் ஒய்ஃப்னால நான் இந்த பொசிஷனுக்கு வந்திருக்க மாட்டேன், என் ஒய்ஃப் தான் இப்படி அப்படின்னு வேணுக்குன்னு சீன் போட்டுக்கிட்டு இருக்கான். இதை கேட்கும்போது சர்மிக்கும் கோவமாக வருது. இதை கவனிச்ச ஹீரோயின் வேகமாக போய் அவனை கிஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா சர்மியை வெறுப்பேற்றுன்னு சொல்லிட்டு. இதை பார்த்து சர்மிக்கு நிஜமாவே வயிறெல்லாம் எரியுது. இதை கவனிச்ச அவனும் வேகமாக கேஷுவலாக அங்கிட்டு நடந்து போகிற மாதிரி போய் அவளோட கையை பிடிச்சி அவளை சிரிக்க வைக்கிறான். இது எல்லாத்தையுமே ஹீரோயினும் நோட் பண்ணிக்கிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயினும் டக்கிங்கிட்ட போய் பார்ட்டிலாம் எப்படி இருக்குது, பிடிச்சிருக்கான்னு கேட்குறா. அதாவது பேச்சு கொடுத்து பார்க்குறா. அதுக்கு டக்கிங்கும், இங்கே எல்லாம் வயசானவங்களா இருக்கீங்க, எனக்கு சுத்தமாக பிடிக்கல, செம்ம போரிங்காக இருக்குது அப்படின்னு இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டு போயிடுறா. இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்க பார்த்த டேவுக்கு பயமாக இருக்குது. இவங்க ரெண்டு பேரும் எதுக்காக பேசுகிறாங்கன்னு. தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஜேகுக்கும், சண்முகம் எப்படா நீ கரெக்ட் பண்ண, அவளை காதலிச்ச, கல்யாணமும் பண்ணிட்ட, உன்கிட்ட அப்படி என்னடா தகுதி இருக்குது, அவள் எவ்வளோ பெரிய டாக்டரு, எவ்வளோ டேலண்ட்டு, ஒன்று கல்யாணம் பண்ணியிருக்கா, எப்படா அவன் வலையில வீழ்த்தினா அப்படின்னு ஒரு மாதிரியா பேசுகிறான். இதை கேட்டு அவனுக்கு செம கோவம் வந்துடுது. ரெண்டு பேருக்கும் சரியான சண்டை ஆயிடுது. சண்டையை அங்கேருந்து எல்லாரும் பிரித்து விட்றாங்க. அதில் டேவோட கையில் அடிபட்டு ரத்தம் வருது. ஹீரோயின் அவனுக்கு மருந்து போட்டு விடுற மாதிரி அவனோட கையில் இருந்த வெட்டிங் ரிங்கை கழட்டி அவங்க வச்சுக்கிறாங்க. ஹீரோயின் அவனோட பொண்ணுக்கு பிளாஸ்டர் போட்டுக்கிட்டு இருக்கும்போது அவனும் ஒன்றுமே தெரியாத மாதிரி, யாரோ ஒரு பொண்ணோட பேசிக்கிட்டு இருந்தீங்களா, அந்த பொண்ணு யார் அப்படின்னு கேட்குறான். இவன் வேணும்னே கேட்குறான்னு அவங்களுக்கும் புரியுது. அவங்களும் யாரை கேட்குறீங்க, டக்கியுங்கவா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவனும் யார் டக்கியுங், எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவங்களும் தெரியாதா, உங்கள் ப்ரொடியூசரோட பொண்ணு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவரும், ஓ எங்கள் ப்ரொடியூசருக்கு பொண்ணு இருக்கா, எனக்கு தெரியவே தெரியாது, நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி என்னென்னமோ சொல்கிறான். இதை கேட்கும்போது அவங்களுக்கும் என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்கிறான்ற மாதிரியே இருக்குது. ஹீரோயினும் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் முன்னாடி வீட்டுக்கு போகிறேன், நீங்கள் வரும்போது பையனை கூப்பிட்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. வீட்டுக்கு போன ஹீரோயினும் நொடிஞ்சு போய் அப்படியே கீழே உட்காந்து அவங்க மனசில் இருக்கிற கவலையெல்லாம் அப்படியே அழுது தீக்குறாங்க. அவங்க இவ்வளோ நாள் யாரை உயிருக்கு உயிராக நேசிச்சாங்களோ, உண்மையாக நம்பினாங்களோ, அந்த கணவன் இவ்வளோ பெரிய ஏமாற்றம் செஞ்சுருக்கான்றதை அவங்க அழுது தீர்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பாட்டியில் டேவு கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் ஹீரோயின் இல்லைன்ற தைரியத்தில் டக்கியுங்க கிஸ் பண்ணிக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் இப்படி ஆளுக்கு ஒரு பக்கமாக இருக்க, பையனும் ரொம்ப சோகமாக தனியாக நடந்து வந்துக்கிட்டு இருக்கான். இதை பார்த்த சுல்சுக்கும், என்னடா தனியாக நடந்து போகிற, உங்கள் அம்மா எங்கேயோ உங்கள் அப்பாவையும் காணும் அப்படின்னு கேட்குறாங்க. தெரியலை அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவங்களும் சரி வா நான் உன்னை வீட்டில் விட்டுறேன்னு சொல்லிட்டு வேகமாக அவனை கூப்பிட்டு போகிறாங்க. இந்த பக்கம் ஹீரோயினும் அழுது முடிச்சுட்டு இவன் இனிமேல் இங்கே இருக்கவே கூடாதுன்னு நினச்சிட்டு அவனோட துணி, அவனோட திங்ஸ்ன்னு எல்லாத்தையும் ஒரு சூட்கேஸில் போட்டு பேக் பண்ணிடுறாங்க. அவனோட ஃபோட்டோ பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப கோவமாக வருது. அது எல்லாத்தையும் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்பா அவங்களோட பையன் ஜூனியங்கும் உள்ளே வந்துட்டு மேலே ஏறி போகிறான். என்னப்பா தனியாக வந்தியான்னு இவங்க கேட்குறாங்க. அவன் எதுவுமே சொல்லாமல் மேலே போயிடறான். அப்பா உள்ள சுல்சுக்கும் வந்து நான் தான் கூப்பிட்டு வந்தேன், ரொம்ப சோகமாக இருந்தான், தனியாக இருந்தான்னு சொல்லி கூப்பிட்டு வந்தேன்னு சொல்கிறாங்க. அங்கே காலில் மாட்டி இந்த ஃபோட்டோ கலட்டி கிடக்கிறதையும் பெரிய லக்கேஜ் இருக்கிறதையும் பார்க்குறா சுல்சுக். வேகமாக என்னாச்சு, எதுக்கு அவள் ஃபோட்டோவை கழட்டி வச்சிருக்க அப்படின்னு கேட்குறா. அதுக்கு ஹீரோயினும், எனக்கு அந்த ஃபோட்டோவை பார்த்தாலே பிடிக்கல, நான் எவ்வளோ சில்லியாக இருந்திருக்கேன், இப்படிலாம் குடும்பத்தை பற்றி நினச்சிக்கிட்டு நான் தூக்கி போட போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்ட சுல்சுக்கும், என்னாச்சு, ஏன் திடீர்னு இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அவளும், நீ வேணா என் ஹஸ்பண்டோட சீக்ரெட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நான் இந்த மாதிரி ஃபோட்டோவை கழட்டி வச்சிருக்கேன், லக்கேஜ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டது அவளுக்கு தூக்கி வாரி போட்டுருது. உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு ஹீரோயினும் நக்கலாக சிரிச்சுக்கிட்டே,
எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு, நான் அவனை ஃபாலோ பண்ண போகிறேன்னு நீ மெசேஜ் பண்ணதும் எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட சுல்சுக்கும் பதறிக்கிட்டே, இங்கே பாரு எனக்கு இந்த விஷயம்லாம் லேட்டாக தான் தெரியும், எனக்கு போன மாதம் தான் தெரியும், நான் அவங்ககிட்ட ரொம்ப சண்டை போட்டேன், ஏன்டா இப்படி பண்ணுற, இதெல்லாம் விட்டுருன்னு சொல்லி சண்டை போட்டேன், மற்றபடி எனக்கு வேறு எதுவுமே தெரியாது அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிக்க பார்க்குறா. அதுக்கு ஹீரோயினும் கோவமா, நீ என்னோட ஃப்ரெண்டு தானே, ஏதோ அவனுக்கு ஃப்ரெண்டு மாதிரி இல்லை மாமா மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்க, நீலாம் என் ஃப்ரெண்டுன்னு வெளியவே சொல்லாத அப்படின்னு கோவமாக கத்துறாங்க. சுல்சுக்கு எதுவுமே சொல்லாம அமைதியா வெளியே போயிடுறா. மேலே போய் பையன் என்ன பண்றான்னு பாக்குறாங்க. அவன் அப்பாவியா தூங்கிக்கிட்டு இருக்கான். அவனை பார்க்கும்போது இவங்களுக்கு கஷ்டமா இருக்கு. அடுத்த நாள் ஆகுது, அவனோட லக்கேஜ் எல்லாம் இருந்தபடியே எடுத்து வச்சிடறாங்க. போட்டோவையும் ஹாலே மாட்டிடுறாங்க. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா அவங்க பையனுக்காக இப்ப நடிக்கிறாங்க. பையனுக்கு திடீர்னு இதெல்லாம் தெரிஞ்சா அவன் எப்படி எடுத்துக்குவான்னு தெரியல. அவனோட படிப்பும் வீணாயிரும். பொறுமையா தான் அவனுக்கு எடுத்து சொல்லணும்னு சொல்லிட்டு நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நேராக ஹாஸ்பிட்டலுக்கு வரா. அவகிட்ட வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க. டாக்டர் கிம் ரொம்ப தண்ணி அடிச்சுட்டு வந்திருக்காருன்னு. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குற ஒரு சீனியர் டாக்டர். இவரோட ஒய்ஃப் ரீசெண்டாக இறந்துருப்பாங்க, அதனால ரொம்ப தண்ணி அடிச்சுக்கிட்டே இருக்காரு. இதை கேட்ட ஹீரோயினும், வாழ்க்கையில் எல்லாருக்கும் கஷ்டம் இருக்க தான் செய்யுது, யாருக்கு தான் கஷ்டம் இல்லாமல் இருக்குது, செய்கிற தொழிலை கரெக்டாக செய்யணும், சுத்தமாக செய்யணும், நீங்கள் இப்படி அடிக்கடி தண்ணி அடிச்சுட்டு வரீங்க, இனிமேல் நீங்கள் வேலைக்கே வரக்கூடாதுன்னு சொல்லிடுறா. இதை கேட்டு டென்ஷன் டாக்டர் கிம்மும், நீ இங்கே வேலை பார்க்குறதே என்னால் தான், நான் சிபாரிசு பண்ணி தான் உன்னை இந்த ஹாஸ்பிட்டல்லே சேர்த்தாங்க, நீ என்னை வேலையை விட்டு தூக்குறியா, நீலாம் நல்லாவே இருக்க மாட்டேடி அப்படின்னு சாபம் விட்டுட்டு போகிறாரு. அன்னைக்கு மதியானம் ஹாஸ்டலில் டக்கியூங்க பார்க்குறாங்க. அவங்கள பார்த்தது இவங்களுக்கு ஷாக் ஆயிடுது. இவங்க கிட்ட பேஷண்ட்டாக வந்திருக்கா. அவங்களும் இவளை உள்ளே கூப்பிட்டு போய் என்னாச்சு, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறா. அதுக்கு அவளும் என்னாச்சுன்னு தெரியல, எனக்கு ரொம்ப தலை சுற்றுது, அடிக்கடி வாந்தி வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்ட ஹீரோயினும் ரொம்ப டவுட்டாக இருந்துட்டு அவளோட யூரின் பிளட்னு எல்லாத்தையும் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறா. அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு தெரியுது. ஹீரோயினுக்கு அழுகையாக வருது. உலகமே அவங்களுக்கு சுற்றுற மாதிரி இருக்குது. இருந்தாலும் அதெல்லாம் காமிச்சிக்காம ரொம்ப கூலாக வந்து உட்காந்துட்டு, நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, ஆமாம் உனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை, இந்த குழந்தைக்கு அப்பா யாருன்னு தெரியுமா, அட்லீஸ்ட் குழந்தைக்கு இனிஷியல் போகிறக்காவது அப்பா யாருன்னு தெரியணும்னு ஒரு மாதிரி குத்தி காட்டுற மாதிரி பேசுகிறாங்க. இதெல்லாம் கேட்ட டக்யூங்க்கு சமக்கம் ஆயிடுது. என் குழந்தைக்கு அப்பா யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அவர் ஏற்கனவே கல்யாணம் ஆனவர், அவருக்கு அவர் பொண்டாட்டியை சுத்தமாக பிடிக்காது, இந்த உலகத்துக்காகவும் சொசைட்டிக்காகவும் சும்மா நடிச்சுக்கிட்டு இருக்காரு ஒரு மாஸ்கை போட்டுட்டு, மற்றபடி அவருக்கு என்ன தான் பிடிக்கும், என் மேலே தான் அவருக்கு லவ் இருக்குது, கூடிய சீக்கிரம் என்கிட்ட வரதான் போகிறாரு, அவர் பொண்டாட்டியை டைவர்ஸ் பண்ணிட்டு வர போகிறாருன்னு மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிட்டு கோவமாக இங்கேருந்து போயிடுறா. நேராக வீட்டுக்கு வந்த டக்யூங்க அவளோட ட்ராயரை திறந்து பார்க்குறா. அதில் ப்ரெக்னன்சி கிட்ட இருக்கு. அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு தெரிஞ்சு தான் ஹீரோயின் கிட்ட செக்அப்க்கு வந்திருக்கா. இப்போ நமக்கு அப்படியே ஃப்ளாஷ்பேக்கில் காட்டுறாங்க. ஸ்டார்டிங்கில் டேவோட பேக்கெட்டில் ஒரு லிப்ஸ்டிக் இருந்திருக்கும் பார்த்தீங்களா, அது இவ தான் வேணும்னே அவனோட பையில் போட்டிருப்பா. எதுக்கு நான் இவங்களை பற்றின எல்லா விஷயமும் அவளுக்கு சீக்கிரம் தெரிஞ்சு டைவர்ஸ் பண்ணோம்னு எல்லாமே பிளான் பண்ணி தான் பண்ணியிருப்பா. சாயந்தரம் ஆகுது. ஹீரோயினும் மின்சியோவை ரொம்ப நாளாக ஹாஸ்டல் பக்கமே காணும்னு சொல்லிட்டு மின்சியோட வீட்டில் போய் பார்க்குறாங்க. அங்கே போனால் அவனோட பாய் ஃப்ரெண்டு தான் கதவு திறக்கிறான். இவன் அடி வாங்கி கீழே கிடக்கா, ரத்தமாக இருக்கா உடம்பு ஃபுல்லாக. இவன் ரொம்ப மோசமான பாய் ஃப்ரெண்டு, எப்போ பாரு அடிச்சுட்டே இருப்பான் போல. ஹீரோயினும் அவனோட சண்டை போட்டு இவளை காப்பாற்றி கூப்பிட்டு வந்துடுறாங்க. அப்புறம் ஹீரோயினும் அவனோட பொண்ணுக்கெல்லாம் மறந்து போட்டு விட்டுட்டு, இப்படி ஒரு பாய் ஃப்ரெண்டோட நீ இருக்கன்னு தேவையில்லை, நீ அவனுக்கு துரோகம் பண்ணதாலாம் அர்த்தம் கிடையாதுன்னு சொல்லி அவளுக்கு அட்வைஸ் பண்ணி ஒரு ஹோட்டலில் ரூம் எடுத்து தனியாக தங்க வைக்கிறாங்க அவனுக்கு தெரியாமல். அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயினும் ரொம்ப யோசிச்சுட்டு டேவோவை உட்கார வச்சு, நான் உன்னை பற்றி எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன், உனக்கு இன்னொரு பொண்ணோட தொடர்பு இருக்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு, இப்போ நீ என்கிட்ட உண்மையை சொல்லினா நான் உன்னை மன்னிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, 2 பேரும் பேசி சுமூகமாக பிரிஞ்சுக்கலாம், நம்ம பையனோட ஃப்யூச்சரையும் நம்ம கணக்கில் வச்சுக்கணும், டைவர்ஸ் வாங்கிட்டு அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கலாம், இல்லை நான் எதுவுமே தப்பு பண்ணலன்னு சொல்லி நீ சாதிச்சுன்னா நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன், டைவர்ஸ் கொடுக்காம நீ என்னை லேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு அவனும் ரொம்ப ஷாக் ஆகிட்டு அழுக ஆரம்பிக்கிறான். அழுதுகிட்டே, நீ என்ன சொல்ற, நான் இது வரைக்கும் உனக்கு கனவுல கூட துரோகம் செஞ்சதில்ல, அன்னைக்கு நீ சந்தேகப்பட்ட, இன்னைக்கு நீ சந்தேகப்படுற, என் மேல உனக்கு நம்பிக்கையே இல்லையா, என்னோட வாழ்க்கையில நீயே என்னோட அம்மாவும் மட்டும்தான் இருக்கீங்க, அதுவும் உன் இடத்துல நான் இன்னொரு பொண்ணை நினைச்சு கூட பார்க்க மாட்டேன், நீ ஏன் நீ இப்படியே நினைச்சுக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு முட்டிங்கால் போட்டு உட்காந்து தேம்பி தேம்பி அழுகிறான். இதை பார்த்த ஹீரோயினுக்கு இன்னும் கோவமாக வருது. அவங்களும் கீழே உட்காந்து, என்னால் முடியலை, எப்படி தான் எனக்கு இதை டேக்கிள் பண்ணணும்னு தெரியல, எனக்கு வேலை இருக்குது, நான் மேலே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே போயிடுறாங்க. மேலே போன ஹீரோயினும் வேகமாக சுல்சுக்கு மெசேஜ் பண்ணுறாங்க. அதில் என்ன அனுப்பியிருக்காங்கன்னா, இவ்வளோ நாள் என் ஹஸ்பண்டுக்கு சீக்ரெட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஹெல்ப் பண்ணல, இன்னைக்கு நான் சொல்கிற மாதிரி செய், 5 நிமிஷம் கழிச்சு என் ஹஸ்பண்டோட மொபைலுக்கு கால் பண்ணி டக்கிங் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு நீ சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுறாங்க.
ஹீரோயினும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வெளியே கிளம்புற மாதிரி கிளம்பி கீழே வர்றாங்க. அப்போ கரெக்டாக அவனோட ஃபோன் அடிக்குது. எடுத்து பார்க்குறான். சுல்சுக் தான் கால் பண்ணியிருக்கா. இவன் என்ன பண்ணுறான், இவனோட ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு ஹீரோயினும் நோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சுல்சுக்கும் ஃபோனில் இந்த மாதிரி டக்கிங் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்டு அவனுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுது. ஹீரோயினும் அவனோட ரியாக்ஷனை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஃபோனை கட் பண்ணிட்டேவும் எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டாக ஒரு வேலை வந்திருக்கு, நான் வெளியே கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கிளம்புறான். ஹீரோயினும் அப்படியே ஒரு மாதிரியாக பார்த்துட்டு நிற்கிறாங்க. நேராக டக்கிங்கோட வீட்டுக்கு வந்த டேவும் நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவளும் உனக்கு எப்படி தெரியும்னு கேட்குறா. அவனும் சுல்சுக் தான் அவனோட மெடிக்கல் ரெக்கார்டை பார்த்துட்டு கால் பண்ணா, நீ ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்குறான். அதுக்கு டக்கிங்கும் இந்த குழந்தைய ஒரு காரணமாக வச்சு நான் உன்னை கூப்பிட விரும்பலை, இந்த குழந்தை இல்லைனாலும் நீ என்னை லவ் பண்ணணும், ரொம்ப லவ் பண்ணணும், இந்த குழந்தை இல்லாமலே நீ உன் ஒய்ஃபை டைவர்ஸ் பண்ணிட்டு வரணும், அப்போ தான் அது உண்மையான லவ் அப்படின்னு சொல்கிறா. அதை கேட்டு அவனும் வேகமாக அவளை ஹக் பண்ணிக்கிட்டே, நீ என்னை இன்னும் நம்பவே இல்லையா, எனக்கு ஒன்னே தான் ரொம்ப பிடிக்கும், அவள் ஒய்ஃப் அவ்வளோதான், இந்த சொசைட்டிக்காக தான் நான் அவளோட வாழ்கிறேன், மற்றபடி என்னோட உயிர் பொருள் எல்லாமே நீ தான், நீ இல்லாமல் என்னால் வாழவே முடியாது, அது இதுன்னு சொல்கிறான். இதை கேட்ட டக்கிங்கும் ரொம்ப டென்ஷன் ஆகி, இதைத்தான் நீ ரொம்ப வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்க, என் ஒய்ஃபை பிடிக்காது, ஒன்றை தான் ரொம்ப பிடிக்கணும், ஆனால் நீ இப்போ வரைக்கும் டைவர்ஸ் வாங்குறதுக்கான வழி எனக்கு தெரியவே இல்லை, நீ முதல்ல டைவர்ஸ் வாங்கிட்டு வா, அதுக்கப்புறமா பேசிக்கலான்னு சொல்லிட்டு கோவமாக மேலே போயிடுறா. ராத்திரி ஆகுது. ஹீரோயினும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரா. அங்கே டேவு இருக்கதை பார்க்குறா. டேவை பார்த்ததும் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனாக போனீங்க, என்னாச்சு, ஏதாச்சும் பிரச்சனையாக இருக்காது, முடியலையான்னு கேட்குறா தெரியாத மாதிரி. அதுக்கு அவனும் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, என்னோட டேரக்டர் தான் ஃபோன் பண்ணார், எங்கள் ஷூட்டிங்கில் தான் ஏதோ ஒரு ப்ராப்ளம், இப்போ எல்லாமே சரியாயிடுச்சு, எனக்கு சொல்லப்போனால் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இதெல்லாம் கேட்கும்போது ஹீரோயினுக்கு எல்லாமே புரியுது, இவன் எதுக்காக சந்தோஷப்படுறான், எதுக்காக நிம்மதியாக இருக்கான், இன்னும் நீ எவ்வளோ நாள் இப்படி சமாளிப்பா அப்படின்ற மாதிரியா அவனை ஒரு மாதிரியாக லுக்கு விட்டுட்டே பார்த்துட்டு இருக்காங்க. இவன் எப்படியும் உண்மையை ஒத்துக்க போகிறதும் இல்லை, வழிக்கு வரப்போகிறதும் இல்லை, நம்ம தான் ஏதாவது ஸ்டெப் எடுக்கணும்னு ரொம்ப தீவிரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் ஹீரோயின் ஒரு லாயரை போய் பார்க்குறாங்க. அவர்கிட்ட நடந்த எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்கிறாங்க. இதை கேட்டு அவரும் ரெண்டு பேரும் மியூச்சுவலாக ஒத்து போனால் தான் ஈஸியாக டைவர்ஸ் கிடைக்கும், ஆனால் நீங்கள் சொல்கிற பார்த்தா அவர் ஒத்துக்க மாட்டார் போலையே, அப்போ நம்ம ஏதாவது எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணி அந்த எவிடன்ஸை வச்சு தான் டைவர்ஸ் வாங்க முடியும், ஸோ அந்த பொண்ணும் உங்கள் ஹஸ்பண்டும் ஒன்றா இருக்க மாதிரி ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதையாவது ரெடி பண்ணிட்டு வாங்க, அதை வச்சு டைவர்ஸ் வாங்கிடலாம், அதே மாதிரி அந்த எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணுற வரைக்கும் அவருக்கு தெரியாத மாதிரி பார்த்துக்கோங்க, நீங்கள் அவரை சந்தேகப்படுறீங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவர் எல்லா எவிடன்ஸையும் அழிச்சிருவாரு, அதனால் அவருக்கு சந்தேகம் வராத மாதிரி நார்மலாக இருங்க, நம்ம எவிடன்ஸ் தேடுற விஷயம் அவருக்கு தெரியவே கூடாது, அதே மாதிரி பேங்க் டீட்டெயில்ஸ் லோன்ஸ் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிக்கோங்க, டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னா அப்புறம் உங்களுக்கும் உங்கள் பையனுக்கும் ஃப்யூச்சரில் அமௌண்ட்டே இல்லாமல் போயிடும், பார்த்து இருந்துக்கோங்கன்னு சொல்கிறாரு. அடுத்த நாள் காலையில் ஹீரோயினும் பேங்க்கு போகிறாங்க. அவங்களோட ஜாயிண்ட் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லாம் வாங்கி பார்க்குறாங்க. அதில் அவங்களுக்கு பெருசாக எதுவும் பிடிபடலை. அப்போ அந்த மேனேஜரும் உங்கள் ஹஸ்பண்ட் உங்கள் பேர்லேயே உங்கள் பையன் பேர்லேயே லோன் எடுத்திருக்காரு மேம்னு சொல்கிறாரு. இதை கேட்டதும் அவங்களுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுது. வீட்டுக்கு அந்த லோன் டீட்டெயில்ஸ் அந்த பேப்பர்ஸ் ஏதாவது இருக்கான்னா அவங்களோட ரூமில் போட்டு தேடுறாங்க. அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. லோன் பேப்பரே அவங்களுக்கு கடைசி வரை கிடைக்கவே இல்லை. அதுக்கு பதிலாக ஒரு ஷாப்பிங் லிஸ்ட்டு கிடைக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஹேண்ட்பேக்கு, ட்ரெஸ்ஸு, நெயில் பாலிஷ், லிப்ஸ்டிக் அது இதுன்னு ரொம்ப காஸ்ட்லியான ஐட்டம்ஸ்லாம் வாங்கியிருக்கான். இதை பார்க்கும்போது தான் அவங்களுக்கு புரியுது அவன் கையில் காசு இல்லைனாலும் லோன் எடுத்து அவளுக்கு செலவு பண்ணிக்கிட்டு இருக்கான். இதை பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப கோபமாக வருது. அடுத்த நாள் ஆகுது. டேவோட அம்மா இறந்துட்டாங்கன்னு ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் வருது. இவங்களும் வேகமாக போய் பார்க்குறாங்க. இவங்களும் இவங்களோட காசில் தான் அவங்கள அடக்கம் பண்ணுறது, அவங்களுக்கு இறுதி அஞ்சலி செலுத்துறதுக்குன்னு எல்லாமே ஏற்பாடு பண்ணுறாங்க. அந்த இறுதி அஞ்சலிக்கு வந்தவங்களெல்லாம் இவங்க கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு டேவுவை காணோம். இவங்களும் சுற்றி தேடி தேடி பார்க்குறாங்க. வந்தவங்கெல்லாம் அவனை கேட்குறாங்க. இவங்களும் வேறு வழி இல்லாமல் வெளியே போய் தேடி பார்க்கலான்னு வெளியே வர்றாங்க. வெளியே வரும்போது ஒரு காருக்குள்ளே டக்கியும் இவனும் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறத பார்க்குறாங்க. இந்த மாதிரி நாளில் கூட ரெண்டு பேரும் இவ்வளோ மோசமாக நடந்துக்கிறாங்கன்னு ஹீரோயினுக்கு ரொம்ப எரிச்சலா இருக்கு. ஹீரோயின் இவங்க ரெண்டு பேரையும் பார்த்ததை ஜேகுக்கும் பார்த்துட்டான். ஹீரோயின் எதுவும் சொல்லாம அங்கேருந்து போயிடுறாங்க. அன்னைக்கு ராத்திரி அவங்க அம்மாவை அடக்கம் பண்ணிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததும் டேவும் அவளை கட்டி பிடிச்சிட்டு நீ இருந்தனால தான் இது எல்லாமே முடிஞ்சிச்சு, நீ எங்கள் அம்மாவை நல்லபடியாக வழி அனுப்பி வச்சிருக்க, நீ இல்லைன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன்னு எனக்கு தெரியல, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறான். அவன் தொடும்போது அவளுக்கு ரொம்ப அருவருப்பாக இருக்குது. இருந்தாலும் லாயர் எதுவும் தெரிஞ்ச மாதிரி காமிச்சிக்காதீங்கன்னு சொன்னால நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க எல்லாம் சரியாயிருன்னு சொல்லி கட்டி பிடிச்சி அவளும் நடிக்கிறா. இந்த பக்கம் டக்கிங் வீட்டு கதவை யாரோ தட்டுற மாதிரி சவுண்டு கேட்குது. அவளும் போய் திறந்து பார்க்குறா. பார்த்தா மின்சியோ நிற்கிறா. மின்சியோவும் டக்கியும் கிட்ட நான் பக்கத்து வீட்டுக்கு குடி வந்திருக்கேன், இனிமேல் இங்கே தான் இருக்க போகிறேன், இனிமேல் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம்னு சொல்லிட்டு ஸ்வீட்ஸ் கொடுக்குறா. அப்பா அவள் கையில் குழந்தைகள் வளர்க்கும் விதம்,
குழந்தைகளை வளர்ப்பது எப்படின்னு நிறைய புக் இருக்கு குழந்தைகளை பத்தி. இதை பார்த்த டக்கிங்கும் நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அவளும் ஆமா நான் 2 months பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்றா. இதை கேட்ட டக்கிங்கும் நானும் பிரெக்னெண்டா தான் இருக்கேன், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், உள்ள வாங்கன்னு சொல்லி உள்ள கூப்பிட்டு போய் 2 பேரும் ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மின்சியோவும் ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணி நான் டக்கிங் வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்துட்டேன், அவளுக்கு என் மேலே எந்த சந்தேகமும் வரலன்னு சொல்றா. இப்போ நமக்கு அப்படியே ஃப்ளாஷ்பேக்கில் காட்டுறாங்க. லாயர் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ண சொன்னதால அந்த பேக்ல இருந்த ஃபோன் எடுக்கலன்னு சொல்லிட்டு நைட் அவன் தூங்க நேரமா போய் காரை திறந்து பார்க்குறாங்க. ஆனால் அந்த பேக்கை இங்கே காணவே காணோம். ஏன்னா அந்த ஃபோனில் நிறைய ஃபோட்டோஸ் இருக்குல்ல, அது எவிடன்ஸாக யூஸ் பண்ணிக்கலான்னு தேடி பார்க்குறாங்க. அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. இவங்க அப்படி தேடிக்கிட்டு இருக்கும்போது இங்கே கரெக்டாக ஜேஹுக்கும் வரான். அவனை அவங்க கிட்ட உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சா, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் என்ன என்கிட்ட கேளுங்க, நான் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக உங்களுக்கு எந்த ஹெல்ப்னாலும் சரின்னு சொல்லிட்டு போயிடுறான். இவங்களுக்கு எவிடன்ஸ் தேவை. ஆனால் அந்த பேக்கு ஃபோனு எதையுமே காணோம். அதனால தான் மின்சியோவை வேணும்னே டக்கிங் வீட்டு பக்கத்தில் குடியேற வச்சுருக்காங்க. அவன் மூலமாக ஃபோட்டோ இல்லைனா வீடியோ எடுத்து டைவர்ஸ் வாங்கிலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாளாக இவ காரில் இருக்கிற கேமரா அப்புறம் இவளோட மொபைல் ஃபோன் எல்லாத்துலேயும் இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிற மாதிரி ஃபோட்டோ எடுக்க எவ்வளவோ ட்ரை பண்ணுறா. ஆனால் அவங்க ரொம்ப தூரமாக இருக்கனால இவளால் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணவே முடியலை. இப்படியே கொஞ்ச நாட்களும் ஓடிடுது. ஒரு நாள் நம்மலாம் வெளியே போய் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, ஆனால் நம்ம ஹோட்டலுக்கு போய் சாப்பிடலாம், நான் ரிசர்வ் பண்ணியிருக்கேன்னு சொல்லி ஜூனியங்க அவங்களோட அம்மாவையும் அப்பாவையும் ஒரு ஹோட்டலுக்கு கூப்பிட்டு வரான். ஹீரோயினும் பையனுக்காக சரின்னு சொல்லிட்டு வர்றாங்க. அங்கே கரெக்டாக டக்கிங்கும் அவளோட அம்மா அப்பாவோட வந்திருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு சீட் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க வெளியே வந்துடுறாங்க. இதை பார்த்த ஹீரோயினும் வேணும்னே நாங்கள் ரிசர்வ் பண்ணியிருக்கோம், நீங்கள் எங்களோட வந்து சாப்பிடுங்கன்னு சொல்லி மேலே போய் எல்லாரும் ஒன்றா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினும் வேணும்னே டக்கிங் கிட்ட நீ ஒரு பையனை டேட்டிங் பண்ணுறீல, இந்த விஷயத்தை உங்கள் வீட்டில் சொல்லிட்டியா, அந்த பையன் உங்கள் அம்மா அப்பாட்ட வந்து பேசினான்னு நக்கலாக கேட்குறாங்க. அதை கேட்ட டக்கிங்கும் நான் யாரையும் டேட்டிங் பண்ணல, எனக்கு எந்த அவசியமும் இல்லைன்னு சொல்கிறா. ஏன்னா அவங்க அம்மா அப்பா முன்னாடி என்ன சொல்கிறேன்னு அவளுக்கு தெரியல, அவளும் அப்படி சமாளிக்கிறா. அப்பா அவளோட அப்பாவும் என் பொண்ணு யாரையும் டேட் பண்ணல, அவள் எல்லார்கிட்டையும் கொஞ்சம் ஜாலியாக பேசுவா, அதனால நீங்கள் ஏதாவது தப்பாக புரிஞ்சிருப்பீங்க, இனிமேல் பேசுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்கன்னு கோவமாக சொல்கிறாரு. அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் ஹாஸ்டலில் இருக்கா. அப்போ அவளுக்கு யாரோ பூங்கொத்து அனுப்பியிருக்காங்க. இவனும் அதில் யாருன்னு பார்க்குறா. அதில் எந்த பேருமே இல்லை. அப்பா கரெக்டாக அவளுக்கு ஃபோன் வருது, எடுத்து பேசுறது ஜேஹுக்கு தான். ஜேஹுக் ஆக்சுவலாக ஒரு ஆடிட்டர் தான். அவன் ஹீரோயின் கிட்ட உன் ஹஸ்பண்டை பற்றி உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு, நீ எப்படியும் டைவர்ஸ் வாங்கிடுவ, டைவர்ஸ் வாங்கணும்னா உனக்கு அவனோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் லோன் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சாகணும் தானே, அவன் என்னோட கிளைண்ட்டு அது உனக்கு தெரியுமா, அவனோட பேங்க் டீட்டெயில்ஸ் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் லோன் டீட்டெயில்ஸ் எல்லாமே எனக்கு டாட் டு பாட்டும் தெரியும், அதெல்லாம் உனக்கு தெரிஞ்சுக்கணும்னா நான் சொல்கிற ஹோட்டலுக்கு வந்துடுன்னு ஒரு மாதிரியா சொல்கிறான். இதை கேட்கும்போது ஹீரோனுக்கு செம்மையாக கோவம் வருது. எதுவுமே சொல்லாமல் ஃபோனை வச்சிடுறாங்க. இந்த பக்கம் டக்கியும் வீட்டு கதவை யாரோ தட்டுற மாதிரி சவுண்ட் கேட்குது. அவளும் வேகமாக போய் யாருன்னு பார்க்குறா. பார்த்தா மின்சியோ நிற்கிறா. ஆனால் உடம்பெல்லாம் அடிபட்டு ரத்த காயமாக நிற்கிறா. இதை பார்த்த டக்கிங்கும் என்னாச்சு, ஏன் இவ்வளோ அடிபட்டிருக்கு அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அவளும் அழுதுகிட்டே என்னோட பாய் ஃப்ரெண்ட் ரொம்ப மோசமானவன், எப்போ பாரு காசு வேணும் காசு வேணும்னு சொல்லி என்னை அடிச்சுக்கிட்டே இருப்பான், பாடாப்படுத்துவான், எனக்கு இப்போ என்னோட குழந்தைய நினச்சா ரொம்ப பயமாக இருக்குது, இந்த குழந்தை வெளி உலகத்துக்கு வந்த பிறகும் அவன் இப்படி தான் இருக்க போகிறான், அவன் கண்டிப்பாக ஒரு நல்ல அப்பாவாக இருக்க போகிறதே கிடையாது, அந்த குழந்தையோட ஃப்யூச்சரே கேள்விக்குறியாயிடும், பேசாமல் இந்த குழந்தைய அபார்ஷன் பண்ணலான்னு பார்க்குறேன்னு மின்சியோ சொல்கிறா. இதெல்லாம் கேட்கும்போது டக்கிங்கும் திடீர்னு அழுக ஆரம்பிக்கிறா. இதை பார்த்து மின்சியோவும் நீ எதுக்காக அழுகிற அப்படின்னு கேட்குறா. அதுக்கு டக்கிங்கும் என்னோட நிலைமை ஓ நிலைமை மாதிரி தான் இருக்குது, என்னோட பாய் ஃப்ரெண்ட் ஏற்கனவே கல்யாணம் ஆனவர், அவர் ஒய்ஃபை டைவர்ஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாரு, ஆனால் இது வரைக்கும் அதுக்கான எந்த ஸ்டெப்புமே எடுக்கலை, நானும் அவரை நம்பிக்கிட்டே உட்காந்துருக்கேன், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, என்னோட குழந்தையோட ஃப்யூச்சரும் என்ன ஆகுமோன்னு எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு அழுகிறா. ராத்திரி ஆகுது. ஹீரோயினும் நல்லா மேக்கப் போட்டுக்கிட்டு எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு வேலை இருக்குது, நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஜேஹுக் சொன்ன ஹோட்டலுக்கு போகிறா. அங்கே ஜேஹுக்கும் ஹீரோயின் வர்றதுக்கு முன்னாடியே வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் வந்ததும் உனக்கு அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் லோன் டீட்டெயில்ஸ் பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது, ஆனால் இந்த ரூமில் இருக்குது, இந்த ரூமுக்கு வந்துடும் சொல்லிட்டு ஒரு கீயை கொடுத்துட்டு நக்கலாக சிரிச்சுட்டு போகிறான். இந்த பக்கம் சுற்றி நடக்கிற எதுவுமே தெரியாத டேவும் அவனோட பையனும் ஜாலியாக டிவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவனோட வீட்டு காலிங் பில் சத்தம் கேட்குதா. அவனும் போய் யாருன்னு பார்க்குறான். பார்த்தா டக்கியும் நிற்கிறா. டக்கிங்கை பார்த்ததும் அவனுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுது. வேகமாக அவளை இழுத்துக்கிட்டு தனியாக கூப்பிட்டு போய் எதுக்காக வீட்டுக்கு வந்த, வீடு வரைக்கும் வர அளவுக்கு என்னாச்சு அப்படின்னு டென்ஷனாக கேட்குறான். இதை கேட்டு அவளும் ரொம்ப கோமா போதும் நிப்பாட்டிக்கலாம், என்னால் சுத்தமாக முடியலை, எனக்கு உன் பேச்செல்லாம் கேட்டு கேட்டு ரொம்ப டயர்டாக இருக்குது, நீ உன் ஒய்ஃபை டைவர்ஸ் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியவே இல்லை, உன்னை நம்பி என்னால் இந்த குழந்தைய வச்சுக்க முடியாது, எனக்கு இந்த குழந்தையும் வேணா நீயும் வேணா, நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு போயிடுறா. இதை கேட்டது அவனுக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுது. இந்த பக்கம் ஹீரோனும் ஜேஹுக் சொன்ன ரூமுக்கு போகிறா. அங்கே அவன் எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கான்.
அவளை பார்த்ததும் வா வந்து என் பக்கத்துல படு அப்படின்னு கூப்பிடுறான். அப்ப ஹீரோயினும் பயப்படாம அவன் பக்கத்துல போய் உட்காந்து, நீ என்ன ஹோட்டலுக்கு கூப்பிட்டது, இப்போ இங்க ரூமுக்கு கூப்பிட்டது, நீ பேசின எல்லாத்தையும் நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன், இதை நான் ஒய்ஃப் கிட்ட போட்டு காமிச்சா என்ன ஆகும்னு தெரியும்னு மிரட்டுறா. அதை கேட்ட ஜேஹுக்கும், என்ன நீ மட்டும் ஒழுங்கா, நீ இவ்வளோ தூரம் ரூமுக்கு வந்திருக்கல, இதை நான் உன் வீட்டுக்காரன்ட்ட சொல்லவா, அப்போ என்ன ஆகுன்னு பார்ப்போமான்னு கேட்குறான். அதுக்கு ஹீரோயினும் சிரிச்சுக்கிட்டே, நான் எல்லாத்துக்குமே துணிஞ்சிட்டேன், எனக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை, அவன் எனக்கு ஒரு மேட்ரும் கிடையாது, ஆனால் உன்னோட ஒய்ஃப் உனக்கு அப்படி இல்லை, உனக்கு உன் ஒய்ஃப் முக்கியம் தானே, இப்போ நான் இதை மட்டும் போட்டு காமிச்சேன்னா உங்கள் 2 பேருக்கும் டைவர்ஸ் ஆயிரும், பரவாயில்லையான்னு மிரட்டுறா. இதை கேட்ட ஜேஹுக்கும் என்ன சொல்றன்னு தெரியாமல் மிரண்டு போயிருக்கான். ஹீரோயினும், உனக்கு 2 நாள் டைம் கொடுக்குறேன், எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு வரணும், புரிஞ்சதா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கெத்தா போயிடுறா. 2 நாளில் சொன்ன மாதிரி எல்லா டீட்டெயில்ஸையும் ஜேஹு கொடுக்குறான். அவளும் வாங்கி பார்க்குறான். அப்போ ஜேஹுக்கும், உன் ஹஸ்பண்டோட அக்கௌண்ட்டில் பெருசாக எதுவுமே கிடையாது, அவனுக்கு வரவை விட செலவு தான் அதிகம், ஆனால் அவனுக்கு இப்போ ஒரு பெரிய ப்ரொடியூசர் கிடச்சிருக்காங்க, இவங்க மட்டும் அந்த படத்தை எடுத்தாங்கன்னா உன் ஹஸ்பண்ட் பெரிய பணக்காரன் ஆயிடுவான், நஷ்ட ஈடாக எவ்வளோ காசு வேணால் வாங்கிக்கலாம், அது உனக்கும் உன் பையனுக்கும் தான் நல்லது, சொல்லப்போனால் உன் பையனோட இன்சூரன்ஸ் காசை கூட அவன் எடுத்து செலவழிச்சிட்டான், உன் பையனோட ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும்னா நீ நஷ்ட ஈடு கேட்கணும், அதுக்கு அந்த ப்ரொடியூசரோட டீட்டெயில்ஸும் அவன் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸும் உனக்கு கண்டிப்பாக தேவை, அதெல்லாம் நான் சொல்லணும்னா கண்டிப்பாக நீ இந்த தடவை ஹோட்டலுக்கு வரணும், தேவையில்லாமல் என்னை மிரட்டலான்னு நினைக்காத, நான் இனிமேல் அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன், ஏறி ஒரு லூஸு அவகிட்ட போய் நீ தான் என்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டேன்னு சொன்னால் அவள் என்னையே தான் நம்புவா, ஏன்னா அவளுக்கு என்னை அவ்வளோ பிடிக்கும், அதனால் இனிமேல் அந்த பூச்சாண்டி காட்டுறவெல்லாம் வச்சுக்காத, உன் பையனோட ஃப்யூச்சரும் இதில் இருக்குது, கரெக்டாக ஹோட்டலுக்கு வந்துருன்னு மிரட்டுறான். ஹீரோயினும் இதெல்லாம் காதில் வாங்கிக்காம வேகமாக லாயரை பார்க்க போகிறான், இந்த பேங்க் டீட்டெயில்ஸ் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கிடைச்சதெல்லாம் சொல்கிறதுக்காக. அங்கே பார்த்தீங்கன்னா டக்யூங்கோட அம்மாவும் வந்திருக்காங்க. டக்யூங்கோட அம்மாவும் வேகமாக இவகிட்ட வந்து, நீங்கள் அன்னைக்கு எங்களுக்கு ஹோட்டலில் ட்ரீட் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ், நீங்களும் உங்கள் ஹஸ்பண்டும் என்னைக்காவது எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வரணும், அது எங்களோட ட்ரீட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினும் கண்டிப்பாக ஒரு நாள் வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் லாயரை பார்த்து அவர்கிட்ட எல்லா டீட்டெயில்ஸையும் காமிக்கிறாங்க. மின்சியவும் ஃபோட்டோவும் ரெடி பண்ணிட்டா, அதனால் எவிடன்ஸும் ரெடி ஆயிடுச்சு, இனிமேல் நம்ம ப்ரொசீட் பண்ணலாம், இருந்தாலும் மெதுவாகவே பண்ணலாம், நஷ்ட ஈடுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பக்கம் மின்சியோட லவரும் அவள் இல்லாதனால கையில் சுத்தமாக காசு இல்லாமல் இருக்கான், வீட்டில் எங்கிட்டாவது காசு இருக்கான்னு தடவிக்கிட்டு இருக்கான். கிச்சன் செல்ஃப்ல நிறைய தூக்க மாத்திரை இருக்கிறத பார்க்குறான். இதை பார்த்ததுமே அவனுக்கு தெரிஞ்சிருது அந்த டாக்டர் தான் கண்டிப்பாக தூக்க மாத்திரை இவளுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கணும்னு. அப்போ அவனுக்கு ஒரு ஐடியா தோணுது. அடுத்த நாள் காலையிலே வேகமாக ஹாஸ்டலுக்கு போய் ஹீரோயினை தனியாக கூப்பிட்டு போய், எங்க நல்லா இருக்க பொண்ணுக்கு தூக்க மாத்திரை கொடுத்துருக்கீங்க, என்ன தைரியத்தில் நீங்கள் கொடுத்தீங்க, ரொம்ப முடியாதவங்களை தவிர யாருக்கும் தூக்க மாத்திரை கொடுக்கக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா, நான் மட்டும் மெடிக்கல் கவுன்சிலில் உங்களை பற்றி புகார் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, உங்களோட மெடிக்கல் லைசன்ஸே கேன்சல் ஆயிரும், ஒழுங்காக எனக்கு 30 லட்சம் கொடுத்துருங்க, இந்த விஷயத்தை அப்படியே அமைக்கிடுவேன், இல்லைனா கண்டிப்பாக உங்கள் மேலே புகார் கொடுப்பேன்னு மிரட்டிட்டு போகிறான். ஒரு பக்கம் ஜேஹு ஹோட்டலுக்கு வந்து பாடாப்படுத்திட்டு இருக்கான், இன்னொரு பக்கம் இப்போ புதுசாக மின்சியோட லவ்வர் வந்து பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதே தெரியல, ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது. அவங்களும் ஒரு பாருக்கு போயிட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, எப்பவும் குடிக்கிறத ரொம்ப அதிகமாக குடிக்கிறாங்க, தண்ணி அடிச்சுட்டு அவங்க நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ ஏத்தாப்புல வந்து லாரி இவங்களை மோதுற மாதிரி வருது. அப்போ இங்கே வந்து டாக்டருக்கும் இவங்களை பிடிச்சி இழுத்து காப்பாற்றிடுறாங்க. இவர் தாங்க ஹீரோயின், நீங்கள் ரொம்ப தண்ணி அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து வேலையை விட்டு தூக்கியிருப்பார்ல அந்த டாக்டர் தான். இவரும், உனக்கு என்னாச்சு, எதுக்காக இவ்வளோ தண்ணி அடிச்சிருக்க, நான் உன்னை இப்படி பார்த்ததே இல்லைன்னு கேட்குறாரு. அதுக்கு அவங்களும் நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இதை கேட்ட டாக்டர் கிமோ, பேசாமல் உன்னோட பையனை கூட்டிட்டு போய் வேறு ஊரில் செட்டில் ஆகிரு, அங்கே போய் ஒரு அமைதியான வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட ஹீரோனும் ரொம்ப டென்ஷன் ஆகி, நான் எதுக்காக இந்த ஊரை விட்டு போகணும், இந்த ஊர் தான் என்னோட ஊர், என்னோட ஹாஸ்பிட்டல் இங்கே தான் இருக்குது, என் பையனோட ஸ்கூல் இங்கே தான் இருக்குது, நான் ஆசையாக வாங்கின வீடும் இங்கே தான் இருக்குது, இது என்னோட ஊர், நான் இங்கேருந்து போக மாட்டேன், எனக்கு துரோகம் பண்ணிட்டு என்னோட பணத்திலே வாழ்ந்துக்கிட்டு ஜாலியாக இருக்கான் பார்த்தீங்களா, அவனை பழி வாங்காமல் விட மாட்டேன், அவன் கையில் ஒரு காசு கூட இல்லாமல் ஆக்கி அவனை நாய் மாதிரி ஆக்கி இந்த ஊரை விட்டு விரட்டியே அவன் அப்படின்னு சபதம் மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோயினும் அவங்க இருக்க நிலைமையில பையனை கூப்பிட போகணுன்றதையே மறந்துட்டாங்க. இந்த பக்கம் பையனும் டியூஷன் முடிச்சுட்டு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான் அம்மாவுக்காக, ஆனால் அவங்கள காணவே காணோம். வேகமாக அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி அம்மாவை காணோம் என்னை கூப்பிட வாங்கன்னு சொல்கிறான். அவனும் வேகமாக கூப்பிட வர்றான். பையனும் பசிக்குதுன்னு சொன்னாலும் அவனை கூப்பிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிட்டு போகிறான். இங்கே கரெக்டாக டக்யூங் வரா. டக்யூங்கை பார்த்ததும் இவனை ஏதாவது பேசுகிறான்னு நினைக்கிறான். ஆனால் இவனை பார்த்ததும் அவள் கோவமாக இங்கேருந்து வெளியே போயிடுறான். அவள் இப்படி போனதை பார்த்த டேவும் வேகமாக அவன் பையன்கிட்ட, நீ சாப்பிட்டுக்கிட்டே இருப்பா, அப்பா பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு பின்னாடியே டக்யூங்கை தேடிட்டு போயிட்டு இருக்கான். அவளை காணோம் இவன் ரொம்ப தீவிரமாக தேடிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் பையனை கூப்பிட வரணுங்கிறத அம்மாக்காரி மறந்துட்டா, இன்னொரு பக்கம் அப்பாவும் அந்த பொண்ணை பார்த்ததும் பின்னாடியே ஓடிட்டான். இவன் மட்டும் தனியாக அந்த ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துருக்கான். இவனை நினச்சாலே பாவமாக இருக்குது.
அடுத்த நாள் ஆகுது. டக்யூங்கும் அவளோட வீட்லேருந்து எல்லா திங்ஸையும் எடுத்துட்டு கிளம்பிக்கிட்டு இருக்கா. இத பார்த்து மின்சியவும், "என்னாச்சு? எங்கே கிளம்புற? எதுக்கு எல்லா திங்ஸையும் எடுத்துட்டு போறேன்னு?" கேட்குறா. அதுக்கு டக்யூங்கும், "நான் அவனோட பிரேக்கப் பண்ணிட்டேன். இனிமேல் நான் அவன நம்புறதா இல்ல. நீயும் உன் பாய் ஃப்ரெண்ட நம்பாத. உன் உடம்ப பார்த்துக்கோ, உன் குழந்தைய பார்த்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. மின்சியாவும் இந்த விஷயத்த உடனே ஹீரோயின மீட் பண்ணி சொல்றா. ஹீரோயினும், "இதுவரைக்கும் நீ பண்ணதுக்குலாம் ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கப்புறம் நீ எதுவும் பண்ண வேணாம்னு" சொல்லிட்டு அவனோட பாய் ஃப்ரெண்ட் மிரட்டின எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. அத கேட்ட மின்சியாவும், "அவன் கண்ல படுற மாரி நான் அந்த ஸ்லீப்பிங் பில்ஸ வச்சது என்னோட தப்பு தான். அவன் இப்படி அத பார்த்து உங்கள வந்து மிரட்டுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. என்ன மன்னிச்சிருங்க. நீங்க என்னைய அவன்கிட்ட இருந்து காப்பாத்தி நான் தங்குறதுக்கு ஒரு பிளேஸும் ஏற்பாடு பண்ணி குடுத்தீங்க. இந்த உதவிய நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். உங்களுக்கு எந்த ஹெல்ப்னாலும் என்கிட்ட கேளுங்கன்னு" சொல்லிட்டு கிளம்பிடுறா. அப்ப ஹீரோயினுக்கு மெசேஜ் வருது. என்னன்னு எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தா ஜேஹூக் தான் அனுப்பியிருக்கான். அவனும், "உனக்கு அந்த ப்ரொடியூசர் அவங்க எவ்வளோ பணம் போட போறாங்கன்னு எல்லா டீட்டெயில்ஸும் தெரியும்னா, நான் சொன்ன ஹோட்டலுக்கு கரெக்ட் டைம்க்கு வந்துரு. இந்த தடவ ஏமாத்தலாம்னு நினைக்காதன்னு" மெசேஜ் பண்ணியிருக்கான். இத பார்த்து தான் அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ரொம்ப தீவிரமா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. யோசிச்சு முடிச்சுட்டு வேகமா டேவுக்கு கால் பண்ணி, "நம்ம 2 பேரும் இன்னைக்கு டின்னருக்கு ஒருத்தவங்க வீட்டுக்கு போறோம். சீக்கிரம் கிளம்பிருங்க. நான் கூப்பிட வரேன்னு" சொல்லிட்டு அவன போய் கூப்பிட்டு போறாங்க. அவனும் போற வழியிலே, "எங்கே போறோம்? யார் வீட்டுக்கு போறோம்ன்னு?" கேட்குறான். அதுக்கு அவளும், "பார்க்க தானே போறீங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு. ஜாலியா வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறா. காரும் நேரா டக்கிங்கோட அம்மா அப்பா வீட்டு முன்னாடி போய் நிக்குது. அந்த வீட்ட பார்த்ததும் டேவுக்கு அப்படியே ரொம்ப பயமா இருக்கு. ஹீரோயின் அவன வேகமா இழுத்துட்டு போயிட்டு டோர் பெல் அடிக்கிறா. அப்ப கரெக்ட்டா டக்கிங்கோட அம்மா வந்து கதவு திறக்குறாங்க. "என்ன டாக்டர், திடீர்னு நீங்க வந்திருக்கீங்க? எதுக்கு இவ்ளோ தூரம் வந்திருக்கீங்கன்னு?" கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோயினும், "நீங்க தானே எங்கள ஒரு நாள் டின்னருக்கு கூப்பிட்டீங்க" அப்படின்னு சொல்றா. அதுக்கு டக்கிங்கோட அம்மாவும், "ஆமா, நான் தான் கூப்பிட்டேன். ஆனா இன்னைக்கு எதுவுமே ரெடி பண்ணவே இல்லையே. வீட கூட ரெடி பண்ணல" அப்படின்னு சொல்றா. இத கேட்ட டேவும், "அவங்க தான் ரெடி பண்ணலன்னு சொல்றாங்களா, வா கிளம்பலான்னு" ஓடுறதுலயே இருக்கான். அதுக்கு ஹீரோயினும், "பரவால்ல, உங்க வீட்ல என்ன இருக்கோ அத சாப்பிட்டுக்கிறேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இன்னைக்கு நம்ம டின்னர் பண்ணணும். அவ்வளோதான்" அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வீட்டுக்குள்ள போயிறா. இவ ஏதோ வித்தியாசமா நடந்துக்கிறாளேன்னு டேவுக்கும் பயமா இருக்கு. டக்கிங்கோட அம்மாவும் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ள போன ஹீரோயினும் அவங்க கிட்ட எந்த பெர்மிஷனும் கேட்காம அவங்களோட அனுமதி இல்லாம எல்லா ரூமையும் சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கா. இத பார்த்து டேவுக்கும் ரொம்ப பயமாயிடுது. அவனும், "என்ன பண்ற? நீ எதுக்கு மத்தவங்க ரூம்க்குலாம் போயிட்டு இருக்க? வா நம்ம வீட்டுக்கு போலான்னு" கூப்பிடுறான். ஆனா ஹீரோயின் அது எதையுமே காதுல வாங்கிக்காம அவ பாட்டுக்கு ஒவ்வொரு ரூம்குள்ளயா போயிட்டே இருக்கா. ஏன்னா அவ டக்கிங் எந்த ரூம்ல இருக்கான்னு பார்க்கணுன்ற ஆர்வத்துல ஒவ்வொரு ரூம்குள்ளயா போயிட்டு இருக்கா. ஆனா அவளால கண்டுபிடிக்க முடியல. அப்ப இங்க ஒரு எக்ஸ்பென்சிவான விளக்கு இருக்கிறத பார்க்குறா. ஹீரோயினும் வேகமா அந்த விளக்க எடுத்து கையில வச்சுக்கிட்டு, "இது எவ்வளோ காசு இருக்கும்? இது கீழ விழுந்தா என்னாகும்? சில்லு சில்லா உடைஞ்சிருமா என்ன?" அப்படின்னு நக்கலா டேவு கிட்ட கேட்டுட்டு இருக்கா. இவங்களோட சவுண்ட் கேட்ட டக்கிங்கும் பக்கத்து ரூம்ல இருந்து வெளிய வரா. டக்கிங்க பார்த்த ஹீரோயின் வேகமா அந்த விளக்க கீழ போட்டு உடைச்சிடுறாங்க. அது சில்லு சில்லா உடைஞ்சிருது. இத பார்த்த டேவும் பதறிக்கிட்டே, "என்ன பண்ற? எதுக்காக இப்படி வீம்புக்குன்னே பண்ற?" அப்படின்னு கத்துறான். அதுக்கு ஹீரோயினும், "இதுக்கு தான் மத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. மத்தவங்க பொருள் மேல ஆசைப்பட்டா கடைசியில இப்படிதான் நடக்கும்" அப்படின்னு டக்கிங்க குத்தி காமிக்கிற மாரி பேசுறாங்க. அப்ப கரெக்ட்டா இங்க டக்கிங்கோட அம்மா வர்றாங்க. கீழ விழுந்து உடைஞ்சிருக்கத பார்த்து, "என்னாச்சு? என்னாச்சு?" அப்படின்னு பதறிட்டே கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோயினும், "என்னோட மிஸ்டேக் தான். நான் தெரியாம கீழ போட்டுட்டேன். வேணும்னே போடல. அதுவா கை தவறி விழுந்துருச்சு" அப்படின்னு சொல்லிட்டு சாரி எதுவுமே சொல்லாம அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. இத பார்க்கும்போது டக்கிங் அம்மாவுக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் டின்னர்லாம் ரெடி பண்ணிட்டு அவங்கள சாப்பிட கூப்பிடுறாங்க. டக்யூங், அவங்க அம்மா, அப்பா, டேவு, ஹீரோயின் எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது டக்கிங்கோட அம்மாவும், "உங்களுக்கு என்னாச்சு டாக்டர்? இன்னைக்கு ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிறீங்க. நீங்க எதுவும் டிப்ரஷன்ல இருக்கீங்களா என்ன? எதுக்காக இப்படி நடந்துக்கிறீங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. அத கேட்ட ஹீரோயினும் சிரிச்சுக்கிட்டே, "பரவால்ல, நீங்க என் கூட கொஞ்ச நாள் தான் பழகியிருக்கீங்க. ஆனா நான் டிப்ரஷன்ல இருக்கேன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. என் கூடவே இவர் இருக்காரு. இவருக்கு அது கூட தெரியல" அப்படின்னு நக்கலா சொல்றாங்க. "டிப்ரஷன்ல இருக்கீங்களா? ஏன்? என்னாச்சு?" அப்படின்னு டக்யூங் அம்மா கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோயினும், "இதோ இருக்கார்ல என் வீட்டுக்காரு. இவரு இன்னொரு பொண்ணோட தொடர்பு வச்சிருக்காரு. அதாவது இல்லீகல் அஃபேர்ஸ் வச்சிருக்காரு. அது எனக்கு தெரியாதுன்னு நெனச்சு பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா எனக்கு தெரியும்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கூலா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இத கேட்டதும் டேவுக்கும் டக்யூக்கும் அப்படியே அள்ளு விட்டுருது. இத கேட்ட டேவும், "இதுக்கு மேல இங்க இருந்தா சேஃப்டி கிடையாதுன்னு சொல்லிட்டு, வா நம்ம வீட்டுக்கு போலாம். அவங்கள எதுக்கு நீ டிஸ்டர்ப் பண்ற? வா கிளம்பலாம்" அப்படின்னு சொல்றான். அத கேட்ட ஹீரோயினும், "எதுக்காக நம்ம போணும்? நீங்க உட்காருங்க, நான் சாப்பிட்டு தான் வருவேன்னு" சொல்லிட்டு வேகமா டக்யூங்க பார்த்து, "ஆமா, நீ பிரெக்னன்ட்டா இருக்கீல? இத உங்க அம்மா அப்பாட்ட சொன்னியா என்ன?" அப்படின்னு அசால்ட்டா கேட்டுறாங்க. இத கேட்டு டக்யூங் அம்மாவுக்கு தூக்கி வாரி போட்டுருது. "என்னது, என் பொண்ணு பிரெக்னன்ட்டா இருக்காளா? என்ன சொல்றீங்க? டக்யூங், இவங்க என்ன சொல்றாங்க? என்ன சொல்றாங்க?" அப்படின்னு பதர்றாங்க. டக்யூங்க்கு பயத்துல அழுகையே வந்துருது. அவளுக்கு என்ன பண்றது? என்ன சொல்றதுன்னு ஒண்ணுமே புரியல. ஹீரோயினும், "நான் தான் உங்க பொண்ணுக்கு எல்லா டெஸ்ட்டும் பார்த்து பாசிட்டிவ் ரிசல்ட் சொன்னேன். அவ பிரெக்னன்ட்டா இருக்கா. ஏன் உங்ககிட்ட இன்னும் சொல்லல?" அப்படின்னு கேட்குறாங்க. இத கேட்டு டக்கிங் அம்மா, "வாய திறந்து பேசு சர்மி" அப்படின்னு கத்துறாங்க. மறுபடியும் ஹீரோயின், "அவளுக்கும் என்னோட ஹஸ்பண்டுக்கும் தான் தொடர்பு இருக்கு. அவளோட வயித்துல வளர்ற குழந்தைக்கு என்னோட ஹஸ்பண்ட் தான் அப்பா. இவங்க 2 பேருக்கும் தான் இல்லீகல் அஃபேர்ஸ் இருக்குன்னு" போட்டு உடைச்சிடுறாங்க.
டக்யூங் அம்மா அப்படியே ஷாக் ஆகி போய் நிற்கிறாங்க. டக்யூங்கும் அழுதுகிட்டே அங்கேருந்து கிளம்பலான்னு கிளம்புறா. அப்போ கரெக்டாக டக்யூங்கோட அப்பாவும், நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் பேசுகிறீங்க, என் பொண்ணு அப்படிப்பட்ட பொண்ணுலாம் கிடையாது, என் பொண்ணை பற்றி பேசும்போது பார்த்து பேசுங்கன்னு கோவமாக சொல்கிறாரு. அப்போ ஹீரோயினும், நீங்கள் உங்கள் பொண்ணை ஒழுங்காக வளர்க்கலை, நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு மற்றவங்க பொருள் மேலே ஆசைப்படக்கூடாது, மற்றவங்க புருஷன் மேலே ஆசைப்படக்கூடாது, ஒரு பையனோட அப்பா மேலே ஆசைப்படக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கணும். நீங்கள் சொல்லி கொடுத்து வளர்க்கறனால தான் அவள் இப்படி கேவலமாக நடந்திருக்கா. அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்றதுக்கான எல்லா ரிப்போர்ட்ஸும் என்கிட்ட இருக்குது. இவங்க 2 பேருக்கும் தொடர்பு இருக்குன்றதுக்கான எவிடன்ஸும் என்கிட்ட இருக்குது. நீங்கள் வேணா எல்லாத்தையும் பார்க்குறீங்களா? உங்கள் வளர்ப்பு சரியில்லைன்னு ஒத்துக்கோங்க. நீங்கள் வளர்த்த விதம் சரியில்லைன்னு ஹீரோயின் கோவமாக சொல்கிறா. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த டக்யூங்கும் வேகமாக நடந்து வந்து, லூசாடி நீ, லூசா நீ, என்னென்ன பேசிக்கிட்டு இருக்க, ஓவரா பேசுறான்னு தலையிலேயே ஓங்கி அடிச்சிடுறா ஹீரோயினை. ஹீரோயின் அப்படியே அடிப்பட்ட மாதிரி குனிஞ்சே இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த டக்யூங்கோட அப்பாவும் ரொம்ப கோமாகி, டக்யூங் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, உன் கையை கீழே போடு, நீ தேவையில்லாம பண்ணாத, போ வாங்கிட்ட அப்படின்னு கத்துறாரு. இதை கேட்டு டக்யூங்க்கும் என்ன பண்றேன்னு தெரியல. அவளுக்கு இங்க நடந்த எல்லாமே ரொம்ப ஆக்வர்டா, ரொம்ப அசிங்கமா இருக்கு. ஒரு மூலையில உட்காந்து கதறி அழுக ஆரம்பிக்கிறா. ஹீரோயின் அடி வாங்கின மாதிரி அப்படியே குனிஞ்சே இருக்காங்க. அவங்கள பார்த்த டக்யூங்கோட அப்பாவும், உங்களால தான் எல்லா பிரச்சனையும், தயவு செஞ்சு இப்போ நீங்கள் உடனே எங்கள் வீட்டை விட்டு கிளம்புங்கன்னு கோவமாக சொல்கிறாரு. ஹீரோயினும் அங்கேருந்து கிளம்பிடுறா. டேவும் வேகமாக ஹீரோயின் பின்னாடியே ஓடி போய், எதுக்காக இப்படி பண்ண, ஏன் இப்படி அவசரப்பட்ட, நாங்கள் 2 பேரும் ஆக்சுவலாக பிரேக்கப் பண்ணிட்டோம், இது எல்லாமே சரியாக இருந்திருக்கும், எதுக்காக இப்படி அவசரப்பட்டு எல்லா உண்மையும் சொன்னேன்னு கத்துறான். அதை கேட்ட ஹீரோயினும், ஓஹோ நீங்கள் பிரேக்கப் பண்ணிட்டா எல்லாமே சரியாயிருமா, நீ என்னை ஏமாத்தினது இல்லைன்னு ஆயிருமா, உன் பையனுக்கு நீ பண்ண துரோகம் இல்லைன்னு ஆயிருமா, எல்லாமே பண்ணிடுவீங்க, ஆனால் அதை வந்து நீங்கள் பிரேக்கப் பண்ணிட்டா சரியாயிருமா, நீ என் கூடவே இருந்துக்கிட்டு நடிச்சுக்கிட்டு என் பின்னாடி போய் எனக்கு இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணுவேன், நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு அமைதியாக இருப்போமா, அதெல்லாம் கனவுலே நடக்காது, நான் உன்னை பழி வாங்காமல் விட மாட்டேன், அதே மாதிரி எனக்கு உங்கள்கிட்ட இருந்து டைவர்ஸ் வேணும், இதுக்கப்புறம் உனக்கும் என் பையனுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, என் பையனை பார்க்குறதுக்கு நீ வரவே கூடாதுன்னு கோவமாக கத்திட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. டேவுக்கும் என்ன பண்ணுறது என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் கவலையாக அங்கேயே உட்காந்துடுறான். ஆக்சுவலாக மின்சியா வந்து சொல்லியிருப்பாள், இந்த மாதிரி டக்யூங் வந்து கிளம்பிட்டா பிரேக்கப் பண்ணிக்க போறேன்னு சொல்லியிருப்பாள். அதனால இவங்க தப்பிக்க விடக்கூடாது, எப்படியாவது போட்டு கொடுக்கணும்னு ஹீரோயின் டக்குன்னு பிளான் பண்ணி தான் இது எல்லாமே பண்ணியிருப்பாங்க. இந்த பக்கம் ஜேஹுக்கு கட்டுறாங்க. ஜேஹுக் ஹீரோயினை ஒரு ஹோட்டலுக்கு கூப்பிட்டுருந்துருப்பான்ல, அந்த டைமுக்கு கரெக்டாக அந்த ஹோட்டலுக்கு ரொம்ப ஆசையாக போகிறான். எப்படி ஹீரோயின் வந்திருப்பான்னு இவனும் அந்த ஹோட்டலில் சொன்ன ரூமுக்கு உள்ளே போகிறான். அங்கே ஒருத்தி உட்காந்துருக்கா. அதை பார்த்ததும், என்னடி சொல்லலாம், ஒரு வழியாக வந்துட்டியா, என்கிட்ட தப்பிக்கவே முடியல உன்னால அப்படின்னு நக்கலாக சொல்கிறான். அப்போ அவளும் வேகமாக திரும்பி பார்க்குறா. திரும்பும்போது தான் தெரியுது வந்தது ஹீரோயின் இல்லை, இவனோட ஒய்ஃப்னு. ஏரிமை பார்த்த ஜேஹுக்கு தூக்கி வாரி போட்டுருது. இவன் பேசினதெல்லாம் கேட்ட ஏரிமுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. அவளுக்கு அப்படியே கோவம் வருது, ஆத்திரம் வருது, அழுக வருது, அழுதுகிட்டே முறைச்சிக்கிட்டு நிற்கிறா. ஒரு பக்கம் பிரேக்கப் பண்ணிட்டு அவங்க வீட்டுக்கு வந்து இந்த டக்யூங்கையும் டேவையும் கரெக்டாக பிளான் பண்ணி அவங்க வீட்டில் வச்சே மாசா போட்டு கொடுத்துட்டா ஹீரோயின். இன்னொரு பக்கம் ஹோட்டலுக்கு வா, ரூமுக்கு வான்னு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருந்த ஜேஹுக்கா அவனோட ஒய்ஃப்கிட்டே நைஸாக போட்டு கொடுத்துட்டாங்க. இப்படி 2 பக்கமும் சூப்பராக ஆப்பு வச்சிருக்காங்க ஹீரோயின். இவங்க 2 பேரையும் போட்டு கொடுத்துட்டு ஹீரோயின் கிளம்பிடுறாங்க. டேவும் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் நடு ரோட்டில் உட்காந்துக்கிட்டு சிகரெட் அடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ டக்யூங்கும் வெளியே வரா. வெளியே வந்துட்டு, எதுக்காக இப்போ சிகரெட் அடிக்கிற, நம்ம குழந்தைக்கு சிகரெட் வாசம் ஆகாது அப்படின்னு சொல்கிறான். அவனும் அவளை ஒரு மாதிரி பார்க்குறான். அதுக்கு அவளும், நான் எங்கள் அம்மா அப்பா எல்லாரையும் விட்டுட்டு வந்துடுறேன், நீ எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துடு, நம்ம 2 பேரும் புது வாழ்க்கை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்கிறான். இதை கேட்ட டேவும், ரொம்ப தேங்க்ஸ், நீயாவது என்னை புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு அவளை ஹக் பண்ணிக்கிறான். இந்த பக்கம் ஹீரோயினும் வீட்டுக்கு வரா. அதை பார்த்த மகனும், எங்கேம்மா அப்பா, நீங்களும் அப்பாவும் தானே ஒன்றா போனீங்கன்னு கேட்குறான். அதுக்கு ஹீரோயினும், உங்கள் அப்பா வேலை விஷயமா வெளியூர் போயிட்டாரு, இனிமேல் கொஞ்ச நாளைக்கு நீயும் நானும் மட்டும்தான் இருக்க போகிறோம், உங்கள் அப்பாவை தேடாதுன்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் ஹோட்டலில் மாட்டிக்கிட்ட ஜேஹுக் கிட்ட ஏரியும் ரொம்ப கோவமா, உனக்கு நான் என்ன குறை வச்சேன், இப்படி வந்திருக்க, ரொம்ப அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவனும், இங்கே பாரு, எனக்கு அவன் மேலே ஃபீலிங்ஸோ லவ்வோலாம் கிடையாது, எனக்கு ஜஸ்ட் ஒன் நைட் அவள் கூட இருக்கணும், அவ்வளோதான் என்னோட ஆசை, அதுக்காக தான் நான் பிளான் பண்ணேன்னு சொல்கிறான். இதை கேட்டு அவங்களும் ரொம்ப கோவமா, இப்படி பேசுகிறக்கு உனக்கு அசிங்கமாகவே இல்லையா, என்கிட்டே இப்படி பேசுகிற அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவனும், உனக்கு டைவர்ஸ் வேணும்னா சொல்லு, நான் டைவர்ஸ் கொடுத்துட்றேன், தேவையில்லாமல் இந்த டைலாக்லாம் பேசாது அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டு அவங்க இன்னும் கோவமாகி, எப்படி நான் வேலைக்கு போனதையும் ஸ்டாப் பண்ணி வீட்டில் உட்கார வச்சிட்டேன், எங்கள் அம்மா அப்பா கொடுத்த காசெல்லாம் உங்கள் அம்மா வாங்கிட்டாங்க, இப்போ நான் போய் என்ன பண்ணுறது, இங்கே பாரு, உன் கூடவே இருந்து உன்னை டார்ச்சர் பண்ணுவேன், நான் என் லைஃப்பில் செட்டில் ஆகிற வரைக்கும் உன் கூட இருந்து டார்ச்சர் பண்ண தான் போகிறேன்னு சொல்லிட்டு கோவமாக போயிடுறாங்க. அடுத்த நாள் ஆகுது. டேவும் டக்யூங்கும் தனியாக அந்த வீட்டில் இருக்காங்க. காலைல எந்திரிக்கும் போது அவனை பார்த்ததும் அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவனை ரசிச்சுக்கிட்டே, இனிமேல் நீ என் கூடவே தானே இருக்க போகிறேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா. அதை கேட்ட டேவும், ஆமாம், இனிமேல் நான் கூடவே தான் இருப்பேன், உன்னையும் பாப்பாவையும் நல்லா பார்த்துக்க போகிறேன்னு சொல்கிறான். அப்போ யாரோ காலிங் பில் அடிக்கிற மாதிரி சத்தம் கேட்குது. இவனும் போய் வேகமாக பார்க்குறான். யாருன்னு பார்த்தா ஒரு கொரியர் பாய் ஒரு பெரிய லக்கேஜோடையும் ஒரு நோட்டீஸோடையும் நிற்கிறான். இவனும் என்னன்னு வாங்கி பார்க்குறான். பார்த்தா டைவர்ஸ் நோட்டீஸ். அதில் ஹீரோயின் அவங்களோட வீடு, அந்த அக்கௌண்ட்டில் இருக்கிற பேலன்ஸ், இவங்க
பையன் எல்லாமே இவங்களுக்கு தான் சொந்தம், டைவர்ஸ்க்கு ஒத்துக்க சொல்லி கையெழுத்து போடணும்னு சொல்லி நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. இதை பார்த்து தான் அவனுக்கு ரொம்ப கோவமாயிது. அந்த டைவர்ஸ் நோட்டீஸை கிழிச்சு போட்டுறான். இதை பார்த்த டக்கிங்கும் ரொம்ப ஷாக் ஆகி, உன் ஒய்ஃப்க்கு எப்படி நம்ம வீட்டு அட்ரஸ் தெரியும், இந்த வீட்டு அட்ரஸ் தெரிஞ்சிருக்குன்னா அவள் ரொம்ப நாளாக நம்மளை ஃபாலோ பண்ணிட்டே இருந்திருக்கா, ஃபாலோ பண்ணிட்டு இருந்து எதுவுமே தெரியாத மாதிரி இருந்திருக்கா, எவ்வளோ பெரிய சைக்கோவாக இருக்கா, அவளை நினச்சாலே எனக்கு ஒரு மாதிரியா இருக்குன்னு சொல்கிறா. இதெல்லாம் கேட்டதும் டேவுக்கு செம கோவம் வந்துடுது. வேகமாக கார் எடுத்துக்கிட்டு ஹாஸ்டலுக்கு போய் ஹீரோயினை பார்க்குறான். அவளை பார்த்து ரொம்ப கோவமா, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் மனசுக்குள்ள, என்னை ஆளை வச்சு ஃபாலோ பண்ணியிருக்க கரெக்டா, நீ சரியான சைக்கோடி. அது மட்டும் இல்லை, என்ன சொன்ன, நம்ம பையனோட கஸ்டடியை நீ எடுத்துக்குவியா, கண்டிப்பாக விடவே மாட்டேன், அவன் என்னோட பையன். உங்கள் அம்மா இறந்தப்ப நீ டிப்ரெஷனில் இருந்து ரொம்ப நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்ட ஞாபகம் இருக்கா, உனக்கு மனநலம் பாதிச்சிருக்குன்னு சொல்லி அந்த ட்ரீட்மெண்ட் விஷயத்தெல்லாம் சொல்லி நான் கண்டிப்பாக நம்ம பையனோட கஸ்டடியை நான் எடுத்துக்குவேன்னு கோவமாக சொல்கிறான். இதை கேட்ட ஹீரோயினும் பதறி போய் வேகமாக ஸ்கூலுக்கு போய் அங்கேருந்து பையனை வேகமாக கூட்டிகிட்டு காரில் எங்கேயோ கிளம்புறாங்க. இவனை அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டே தான் இருக்கான். ஏமா அப்படி திடுதுப்புன்னு வந்து கூப்பிட்டு போகிறீங்க, என்னாச்சு, ஏதாச்சும் ப்ராப்ளமா அப்படின்னு பையன் கேட்குறான். அதுக்கு அவங்களும், நான் உனக்கு எல்லாம் விவரமாக அப்புறமா சொல்கிறேன், என்கிட்ட எதுவும் கேட்காதுன்னு சொல்கிறாங்க. இவன் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வரதை அவங்க பார்த்துடுறாங்க. அதுக்கப்புறம் காரை ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட்டுறாங்க. இதில் பயந்து போன யூஜங்கோ, அம்மா மெதுவாக ஓட்டுங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இருங்க நான் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்கிறான். இவங்களும் உங்கள் அப்பாவுக்குலாம் ஃபோன் பண்ணான்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை வாங்கி பறித்து வெளியே போட்டுறாங்க. இவங்க ஃபோனை பறித்து போட்டதும் அவனுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. எதுக்காக இப்படி பண்ணுறாங்கன்னு புரியாமல் ரொம்ப ஷாக்காக பார்க்குறான். அதுக்கப்புறம் டேவோட கண்ணில் மாட்டாமல் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய் ஒரு அமைதியான இடத்துல போய் காரை நிப்பாட்டுறாங்க. பையனை வெளியே கூப்பிட்டு, இங்கே பாருப்பா, இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்த பொறுமையாக கேளு, இப்போ நான் சொல்ல போகிறது உனக்கு கஷ்டமாக இருக்கலாம், இருந்தாலும் நீ அக்செப்ட் பண்ணிக்கோ, உங்கள் அப்பா இனிமேல் நமக்கு வேணாம், நீயும் நானும் மட்டும் இருக்கலாம், நம்ம லைஃப்பை நம்ம பார்ப்போம், அவர் லைஃப்பை அவர் பார்க்கட்டும்னு சொல்கிறாங்க. இதை கேட்டவனும், என்னாச்சு, எதுக்காக இப்போ இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, எதுக்காக இப்படி ஒரு டிசிஷன் எடுத்திருக்கீங்கன்னு கேட்குறான். அதுக்கு அவளும், உங்கள் அப்பாவுக்கு வேற ஒரு பொண்ணை தான் பிடிச்சிருக்கு, என்ன பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டவனும், அம்மா எனக்கு தெரியும், அப்பாவோட பர்த்டே பார்ட்டி அன்னைக்கு அவங்க 2 பேரும் ஒன்றா இருந்ததை நான் பார்த்தேன், இதெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட சொல்லல தெரியுமா, நீங்க 2 பேரும் பிரிஞ்சிடக்கூடாதுன்னு தான் நான் சொல்லல, எனக்கு நீங்களும் வேணும் அப்பாவும் வேணும், நம்ம 3 பேரும் தான் ஒன்னா இருக்கணும், நான் அப்பா கிட்ட சொல்லிடுறேன் அவங்கள விட்டுருங்கன்னு. அப்பா கேட்டுக்குவாரு, நம்ம 3 பேரும் ஒன்னா இருக்கலாம்னு அழுகுறான். இதை கேட்ட ஹீரோனும் ரொம்ப ஷாக் ஆகிட்டு, என்னப்பா நீ இப்படி சொல்கிற, உங்கள் அப்பா என்னை ஏமாத்திட்டான்னு சொல்கிறேன், அவர் வேணும்னு சொல்கிற, உனக்கு என்னையோட அப்பா தான் முக்கியமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவனும் அழுதுகிட்டே, ஆமாம்மா நீங்கள் எனக்காக என்ன பண்ணியிருக்கீங்க, நீங்கள் எப்போ பாரு ஹாஸ்பிட்டல்னு போயிடுவீங்க, அப்பா தான் என் கூடவே இருப்பார், நான் சாப்பிட்டேனா சாப்பிட்லையா, தூங்கினேனா தூங்கலையா, ஹோம்ஒர்க் பண்ணேனா இல்லையான்னு எல்லாமே அப்பா தான் எனக்கு பார்த்துருக்காரு, நீங்கள் மிஞ்சி போனால் என்னை ஸ்கூலில் வந்து ட்ராப் பண்ணியிருக்கீங்க, கூப்பிட்டு போயிருக்கீங்க, சாப்பாடு கொடுத்துருக்கீங்க, அவ்வளோதான். ஆனால் அப்பாவுக்கு தான் என்னோட கஷ்டம் நஷ்டம் என்னோட ஆசை கனவு எல்லாமே தெரியும், என் கூட எப்பவுமே இருந்திருக்காரு, எனக்கு அப்பா கண்டிப்பா வேணும்னு சொல்லிட்டு அழுகுறான். இவன் பேசினாலும் கேட்ட ஹீரோனுக்கு மனசே விட்டு போயிடுது. அவங்களுக்கு என்ன சொல்றேனே தெரியல. நம்ம இங்கே எதுவும் பேச வேணாம்ப்பா, வீட்டில் போய் பேசிக்கலான்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு போறாங்க. போகிற வழியே டேவுக்கு ஃபோன் பண்ணி, நான் வீட்டுக்கு தான் போறேன், நீயும் அங்கே வந்துரு, நான் அவங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும்னு சொல்றாங்க. டேவும் கொஞ்ச நேரத்திலே பதறிக்கிட்டு வேகமாக வீட்டுக்கு வந்துடுறான். வந்த உடனே எங்கேடி என் பையனை எங்கே வச்சிருக்கன்னு கோவமாக கேட்குறான். அதை கேட்ட ஹீரோனும், நீ எனக்கு இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருக்கான், ஆனால் அவன் இன்னும் ஒன்னே தான் நம்பிக்கிட்டு இருக்கான்னு சொல்கிறான். அதை கேட்ட அவனும் கோவமா, ஆமாடி அவன் என்னோட பையன், அவன் என்னே தான் நம்புவான், ஏன் கூட தான் வளருவான், என் பையனை எங்கே வச்சிருக்கன்னு கோவமாக கத்துறான். அதுக்கு அவளும், உன் பையனை நான் எங்கே வேணா வச்சிருக்கலாம், வழியில் கூட எங்கேயா விட்டு வந்திருக்கலாம், அவனை கோவப்படுத்துகிற மாதிரியே பேசிகிட்டு இருக்காங்க. அதை கேட்டு அவனும் ஒழுங்காக சொல்லிடு அப்படின்னு கத்துறான். அதுக்கு ஹீரோயினும், இங்கே பாரு, நான் உன்னை பழி வாங்காமல் விட மாட்டேன், அணுவா சித்திரவதை பண்ணி உன்னை இந்த ஊரை விட்டே அனுப்புவேன், அது மட்டும் இல்லை உனக்கு பிறக்க போகிற குழந்தையும் பிறக்க விடாமல் பண்ணுவேன், அது இந்த மண்ணுக்கு வரக்கு முன்னாடியே சாகடிச்சிருவேன்னு கோவப்படுத்துகிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டு அவனும் செம்ம டென்ஷன் ஆகி அவங்கள பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறான். அவங்களுக்கு மண்டை உடைஞ்சு ரத்தம் கொட்டுது. இவங்க போட்டு சண்டையோட சத்தம் கேட்டு மகனும் பக்கத்து வீட்டில் இருந்த ஏரியும் வந்து பார்த்து ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. மகன் அழுதுகிட்டே, ஏன்பா இப்படி பண்ணீங்க, அம்மா எதுக்காக இப்படி பண்ணீங்க, நீங்கள் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு உங்களை பார்த்தாலே பிடிக்கல, என் மூஞ்சிலேயே முழிக்காதீங்க, இனிமேல் உங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பக்கத்தில் போய் உட்காந்து அழுகுறான். டேவு கீழே தள்ளி விட்டு ரத்தம் வந்தனால இது ஒரு வயலன்ஸ் கேஸ் ஆகி அந்த வக்கீல் ஈஸியாக டைவர்ஸ் வாங்கி கொடுத்துட்றாரு. இப்படியே கொஞ்ச நாட்கள் போது ஒரு நாள் டக்கிங் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிருக்கா. அங்கே இருக்கவங்களாம் வேணும்னே இவ காது படவே பேசுகிறாங்க. இவளை பாத்தியா, ரொம்ப மோசமானவ, ஒரு குடும்பத்தையே கலைச்சவ, ஏற்கனவே கல்யாணவனை கைக்குள்ளே போட்டு டைவர்ஸ் வாங்க வச்சுட்டா, இந்த மாதிரி பொண்ணுங்களாம் ஏன் தான் நாட்டில் இருக்காங்களோ, இவங்களை பார்த்தாலே பிடிக்கலன்னு அவள் காது படவே பேசுகிறாங்க. அவளுக்கும் ஒரு மாதிரியா இருக்குது. அவளை அங்கே இருக்க பிடிக்காம வேகமாக பில் போட போகிறா. அங்கே பில் போடுறவங்களும், மேம் இந்த கார்டு ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. அவளும் இல்லையே ஒர்க் ஆகுமேன்னு சொல்லிட்டு வாங்கி போட்டு பார்க்குறா. ஒர்க் ஆகவே இல்லை. அப்போ தான் அவளுக்கு புரியுதா அவங்க அப்பா கார்டெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாரு போலன்னு. வேகமாக வீட்டுக்கு போய் அவங்க அப்பாவை பார்த்து, எதுக்காகப்பா கார்டெல்லாம் பிளாக் பண்ணி வச்சுருக்கீங்க, என்னால் எதுவுமே வாங்க முடியலன்னு சொல்கிறா. இதை கேட்டு அவங்க அப்பாவும் ரொம்ப கூலாக,
அவன் தான் வேணும்ட்டு போனில, அவனை வாங்கி தர சொல்லு. எதுக்காக நான் வாங்கி தரணும்? உனக்கு அவன் தானே முக்கியம், அவன்கிட்டயே போய் கேளுன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டவனும், ஓகோ என்னைய பழி வாங்குறீங்களாப்பா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அவரும், நான் எதுக்குமா உன்னைய பழி வாங்கணும்? நீ என்னோட பொண்ணு, உனக்கு பார்க்குறதுக்கு எனக்கு கடமை இருக்குது. ஆனால் அவனுக்கெலாம் பார்க்கணும் எனக்கு கடமை இல்லை. அவனை உழைச்சி சம்பாதிக்க சொல்லு, என்னால் எந்த காசும் தர முடியாதுன்னு சொல்கிறாரு. அவளும் வேகமாக அவரோட காலை பிடிச்சி, ப்ளீஸ்ப்பா எங்கள் 2 பேரையும் ஏற்றுக்கோங்க, அவருக்கு இப்போ நிலையான வேலை இல்லை, தயவு செஞ்சு ஏற்றுக்கோங்கன்னு அழுகிறா. அதுக்கு அவரும் ரொம்ப பொறுமையாக கீழே உட்காந்து, இங்கே பாருமா, இப்போவும் ஒன்றும் கெட்டு போகலை, நீ மட்டும் வந்துரு, உனக்கு அபாசன் பண்ணிட்டு ஒரு பெரிய பணக்கார பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், இல்லைனா உண்மையெல்லாம் சொல்லி கூட ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், ஆனால் அவனை எங்களால் ஏற்றுக்கவே முடியாது, அவனை விட்டுட்டு வந்துரு அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு அவளும் ரொம்ப கோவமா, என்னப்பா பேசுறீங்க, என்னால் அவனை கண்டிப்பாக விட முடியாது, அவன் தான் என்னோட வாழ்க்கை, நான் வாழ்ந்தாலும் செத்தாலும் அவன் கூட தான் வாழ்வேன், கோவமா சொல்லிட்டு போயிடுறா. அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் அவங்க பையனை ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க. 2 பேரும் ஜாலியாக பேசிட்டு காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ இங்கே ஒரு காரில் டேவும் டக்கியும் இந்த ஊரை காலி பண்ணிட்டு அவங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறத பார்க்குறா. இப்போ அப்படியே சீன் கட் பண்ணி 2 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. இங்கே ஹாஸ்பிட்டலில் சுல்சுக்கு ஒரு இன்விடேஷன் வந்திருக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் ஜேஹுக்கும் ஏரியுக்கும் அதே இன்விடேஷன் வந்திருக்கு. ஏரியும் அந்த இன்விடேஷனை பார்த்துக்கிட்டே, இந்த வீட்டுக்கு போகிறதுக்கு எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறா. ஜேகுக்கும் நம்ம எதுக்கு போகணும், நமக்கு அவங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்கிறான். அதாவது இப்போ இவங்க 2 பேருமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க கோவமாக இருந்திருந்தாலும் ஒரே வீட்டுக்குள்ளே வாழ எல்லாத்தையும் மறந்துட்டு 2 பேரும் மறுபடியும் லவ்வோட வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நமக்கு ஹீரோனோட வீட்டை காட்டுறாங்க. ஹீரோயினுக்கும் அதே இன்விடேஷன் வந்திருக்கு. அவளும் வேகமாக அதை எடுத்து பார்க்குறா. அதை பார்த்து தான் அவளுக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுது. ஏன்னா அது டேவோ அவங்க ஊரில் வாங்கியிருக்க புது வீட்டில் நடக்கிற பார்ட்டிக்கான இன்விடேஷன். என்ன ஆகிருக்கும்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி ஊரை விட்டு போனவங்க இப்போ ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிட்டாங்க. எப்படின்னா டேவு ப்ரொடியூஸ் பண்ண படம் செம்ம ஹிட் ஆயிடுச்சு. அந்த படம் ஊரில் எல்லா பக்கமும் ஹிட் அடிச்சனால இப்போ இவனை தெரியாத ஆளே கிடையாது. அவன் அவ்வளோ பெரிய ப்ரொடியூசர் ஆகிட்டான். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டக்கிங்கோட அப்பா தான் இவனுக்கு ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சு கொடுத்து இவனை இவ்வளோ பெரிய ஆளாக்கி இருப்பாரு. என்னதான் அவர் விரட்டி விட்டுருந்தாலும் அதுக்கப்புறம் மகளோட பாசம் இவருக்கு குறையாம இருந்தனால அவங்க 2 பேரையும் ஏற்றுக்கிட்டு அவங்க 2 பேரையும் இவ்வளோ பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஆக்கியிருக்காரு. இப்போ அதனால 2 வருஷம் கழிச்சு மறுபடியும் அதே ஊருக்கு வந்திருக்காங்க, ஒரு பெரிய வீடை வாங்கிட்டு. ஊருக்கு வந்த டேவும் வேலையாக ஸ்கூலுக்கு போய் பையனை பார்த்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிட்டு போகிறான். ஏன்பா நீங்கள் என்னை மறந்துட்டீங்களே, இந்த 2 வருஷத்தில் எனக்கு ஒரு ஃபோன் மெசேஜ் கூட பண்ணலை, என் மேலே உங்களுக்கு பாசமே இல்லைல்லப்பா அப்படின்னு கேட்குறான். அதை கேட்ட டேவும், ஏன்ப்பா அப்படிலாம் சொல்கிறேன், நான் உன்னை நினைக்காத நாளே இல்லை, நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணேன் தெரியுமா, ஆனால் நீ என் மேலே கோவமாக இருப்ப, என்னை வெறுத்துருவன்னு பயந்து தான் நான் உனக்கு ஃபோனோ மெசேஜோ பண்ணவே இல்லை. இப்போ கூட நான் இங்கே வந்ததும் உன்னைய பார்க்குறதுக்கு தான் ஃபஸ்ட்டு ஓடி வந்திருக்கேன், எனக்கு நீ எப்பயுமே ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறான். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் மகனுக்கு ரொம்ப பிடிச்ச பேட்டை கிஃப்டாக கொடுத்துட்டு, அப்பா ஒரு புது வீடு வாங்கியிருக்கேன், அங்கே ஒரு பார்ட்டி வச்சிருக்கேன், நீ கண்டிப்பாக வரணும்னு சொல்லிட்டு அவனுக்கு அட்ரஸ் எல்லாம் சொல்கிறான். இப்போ இந்த பக்கம் டக்குங்க காட்டுறாங்க. அவன் அந்த பாட்டிக்கு தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்கா. அன்னைக்கு என்ன ட்ரெஸ் போடலாம், எப்படி கிளம்பலான்னு எல்லாமே அவங்க அம்மாட்ட பேசிட்டு இருக்கா. அப்பா அவங்க அம்மாவும், இந்த கோசனில் இருக்கிற எல்லா பெரிய புள்ளிகளையும் இன்வைட் பண்ணியிருக்கேன், எல்லாரும் நம்ம வீட்டு பாட்டியை பார்த்து அப்படியே ஆச்சரியப்பட்டோன்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிருக்காங்க. அப்போ இங்கே இருக்கவங்களாம், விஷயம் கேள்விப்பட்டியா, இவளோட புருஷன் இப்போ பெரிய ஆளாயிட்டான், பெரிய ப்ரொடியூசர் ஆகிட்டான், எவ்வளோ பெரிய வீடு வாங்கிட்டு வந்திருக்கான் தெரியுமா, கண்டிப்பாக இவளுக்கு பொறாமையாக இருக்கும், அவளுக்கு வயிறெல்லாம் எரியும், ஆனால் எதையும் காட்டிக்காம ரொம்ப கூலாக இருக்க மாதிரி நடிக்கிறா, இவ சரியான ஆளுன்னு அவளை பற்றி தப்பாக பேசுகிறாங்க. இதெல்லாம் கேட்டும் ஹீரோயின் எதுவுமே கண்டுக்காமல் போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஹாஸ்டல் வேலை பார்க்குற நர்ஸுங்க கூட இவங்களை பற்றி தப்பாக புரணி பேச ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சாலும் ஹீரோயினும் எதையுமே கண்டுக்காத மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஹீரோயினும் லஞ்ச் டைமில் சுல்சுக் ரூமில் போய் பேசிக்கிட்டு இருக்கா. அப்போ சுல்சுக்கும், இவங்க 2 பேருக்கும் அறிவே இல்லை, வேணும்னே உன்னை வெறுப்பேற்ற தான் இந்த ஊருக்கு வந்திருக்காங்கன்னு சொல்கிறா. அதை கேட்ட ஹீரோயினும், நம்ம எதுக்காக அவங்கள பற்றி பேசணும், அவங்க யாரோ நான் யாரோ, இன்னைக்கு நைட்டு நம்ம டின்னர் போகலாமா, நீ வர்றியான்னு கேட்குறா. அதுக்கு அவளும், அச்சோ இன்னைக்கு நைட்டு எனக்கு வேற ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குது, நம்ம இன்னொரு நாள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. சாயந்தரம் ஆகுது. மகங்காரனும் அம்மாவுக்கு, நான் இன்னைக்கு டியூஷன் போகலாமா, என்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியிருக்கான். ராத்திரி ஆகுது. இவங்க வீட்டில் பார்ட்டி ஸ்டார்ட் ஆகுது. இவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோயின் அவளுக்கு கம்பெனிக்கு யாருமே இல்லாமல் தனியாக தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் இந்த மாதிரி தனியாக தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பக்கமாக இவங்க ஹாஸ்பிட்டலில் கூட ஒர்க் பண்ணுற யூங்கி அப்படின்ற டாக்டர் வராரு. இவங்க இப்படி தனியாக இருக்கிற பார்த்துட்டு அவரும் உட்காந்து கம்பெனி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜ் வருது. அவங்களும் வேகமாக எடுத்து பார்க்குறாங்க. என்னோட பையன் ஏன் கூட என் வீட்டில் சந்தோஷமாக இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரோட செல்ஃபியுமே டேவு வேணும்னே அனுப்பியிருக்கான்.
இதை பார்க்கும்போது ஹீரோயினுக்கு செம கோவம் வருது. இந்த பக்கம் பார்ட்டியில் டேவோ அவன் பையனோடயே இருக்கான். அவன் பையனை கூப்பிட்டு போய் எல்லா ரூமையும் சுற்றி காமிச்சிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் டக்கிங்க்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அவளுக்கு கோவமாக வருது. டேவோ அவனோட பையனை இன்னொரு ரூம் கூப்பிட்டு போய் இந்த ரூம் உன்னோட ரூம் தான், இந்த ரூமில் புது டிவி புது கம்ப்யூட்டர்னு உனக்காக எல்லாம் புதுசாக வாங்கி வைக்க போகிறேன், நீ எப்போனாலும் இங்கே வரலாம், ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த டக்கிங்க்கு சமக்கம் வருது. அவளும் நக்கலா சிரிச்சுக்கிட்டே நம்ம 2 பேரும் கொஞ்சம் தனியாக பேசலாமா அப்படின்னு கூப்பிட்றா. டேவோவை தனியாக கூப்பிட்டு போய் நம்ம வீட்டில் அவனுக்காக எதுக்கு நீங்கள் ரூம் அரேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அவனும் ஏன் அந்த ரூம் சும்மா தானே இருக்கு, அந்த ரூம் எம்டியாக இருக்கிறதுக்கு பதிலாக அவன் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறான். அதை கேட்டு அவனும் இங்கே பாருங்க, இது நம்ம வீடு, நம்ம வீட்டில் நீங்கள் ஒரு ரூம் அவனுக்கு அரேஞ்ச் பண்ணணும்னா நீங்கள் அதை என்கிட்ட முன்னாடியே கேட்கணும், என்னோட பெர்மிஷனும் இருந்தால் மட்டும்தான் அதை நீங்கள் அவனுக்காக ஒதுக்கலாம், மற்றபடி நீங்களாம் எந்த முடிவு எடுக்கக்கூடாது, இனிமேல் எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் என்கிட்ட கேட்டுட்டு முடிவெடுங்க, புரிஞ்சதா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. இந்த பக்கம் ஹீரோயின் அந்த ஃபோட்டோவை பார்த்ததுலேருந்தே அவங்களுக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது. நான் போய் என் பையனை கூப்பிடுன்னு சொல்லிட்டு வேகமாக கார் எடுத்துகிட்டு கிளம்ப பார்க்குறாங்க. அப்போ அந்த யூன்கி டாக்டரும் நீங்கள் ரொம்ப தண்ணி அடிச்சிருக்கீங்க, இப்போ நீங்கள் வண்டி ஓட்டினா அது கரெக்டாக இருக்காது, நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன், நீங்கள் எங்கே போகணுன்னு மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவர் டிரைவ் பண்ணி கூப்பிட்டு போகிறாரு. 2 பேரும் அந்த பாட்டி நடக்கிற வீட்டுக்குள்ளே என்ட்ராகிறாங்க. அங்கே இருக்கிற எல்லாரும் ரொம்ப ஷாக்காக பார்க்குறாங்க. கொஞ்சம் கூட டீசென்சி இல்லாமல் வந்திருக்கா பாருன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு வேற ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குன்னு சொல்ல சுல்சுக்கும் அங்கே இருக்கிற சாப்பாடெல்லாம் ஒரு கட்டு கட்டிக்கிட்டு இருக்கா. ஹீரோயினை பார்த்ததும் அது வந்துன்னு முழுங்குறா. உடனே ஹீரோயினை என் பையனை பார்த்தியா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு சுல்சுக்கும் இல்லையே நான் பார்க்கல அப்படின்னு சொல்கிறா. அப்போ கரெக்டாக ஹீரோ மேலேருந்து இறங்கி வரான். இங்கே வந்திருக்கியே, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஹீரோயினும் ரொம்ப கூலா, நீங்கள் 2 பேரும் தான் ஓடி போயிட்டு திரும்ப இதே ஊருக்கு வந்திருக்கீங்க, உங்கள் 2 பேருக்கும் வெக்கமா இல்லையான்னு கேட்குறா. இந்த சவுண்டெல்லாம் கேட்ட டக்கியும் வேகமாக இங்கே வர்றா. ஏதோ திறந்த வீட்டுக்குள்ளே நுழையிற மாதிரி நுழையிறீங்க, இன்விடேஷன் இருந்தால் மட்டும்தான் இந்த பார்ட்டிக்கு வர முடியும், உங்ககிட்ட இன்விடேஷன் இருக்கான்னு கோவமாக கேட்குறா. அதுக்கு ஹீரோயினும் அந்த இன்விடேஷன் அவகிட்ட கொடுத்துட்டு, ஓ அப்போ நீ எனக்கு இன்விடேஷன் அனுப்பலையா, நீ தான் அனுப்பியிருப்பேன்னு நினச்சேன், ஓ உன்னோட ஹஸ்பண்ட் அனுப்பிட்டாரு போல, அவருக்கு ஏன் இவ்வளோ அக்கறைய மேலே அப்படின்னு நக்கலாக சிரிக்கிறா. ஹீரோயினும் வேகமாக ஒவ்வொரு ரூமாக போய் அவனோட பையனை தேடிக்கிட்டு இருக்கா. அப்படி தேடிக்கிட்டு இருக்கும்போது இவங்களோட பெட்ரூம்குள்ளேயும் போகிறா. அங்கே போய் பார்த்தா அங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாம் இவளோட திங்ஸ் மாதிரியே இருக்குது. அதாவது அங்கே இருக்கிற ஃபோட்டோ வந்து இவங்க எடுத்த ஃபோட்டோ மாதிரியே இருக்குது. அங்கே இருக்கிற பெர்ஃப்யூம், அங்கே இருக்கிற ட்ரெஸ் எல்லாமே இவ யூஸ் பண்ணுற மாதிரியே இருக்குது. இவளுக்காக வாங்கி கொடுத்த மாதிரியே அப்படியே டக்கிங்க்கும் வாங்கி கொடுத்துருக்கான்னு பார்க்குறா. இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அப்போ கரெக்டாக டேவும் உள்ளே வந்துடுறான். இவளை பார்த்ததும் அடுத்தவங்க பெட்ரூம்குள்ளே இருந்திருக்க, உனக்கு அறிவே இல்லையா, இப்போ நீ கீழே போறியா இல்லை உன்னை அசிங்கப்படுத்தி அனுப்பவான்னு கேட்குறான். அதுக்கு ஹீரோயினும் நீ வேணும்னே அந்த செல்ஃபியும் இன்விடேஷனையும் நீ கோவப்படுத்த தானே அனுப்புறேன்னு கேட்குறா. அதுக்கு அவனும் நீ எதுக்காக கோவப்படணும், எங்கள் மேலே பொறாமையா இருக்கா, அதனால தானே உனக்கு கோவம் வருது, இப்போ ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து கிளம்புன்னு கத்துறான். அவளும் அங்கேருந்து கிளம்புறா. மகனை தேடிட்டு கீழே இறங்கி வரும்போது டேவு, டக்கியும், அவங்களோட பொண்ணு ஜென்னி 3 பேரும் ஜாலியாக கேக் கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ டேவும் கேக் கட் பண்ணிட்டு என்னோட வாழ்க்கையில் நிறையா கஷ்டங்கள் வந்திருக்கு, என் கஷ்டத்துலலாம் கூட இருந்தது டக்கியும் தான், டக்கிங்லனா என் வாழ்க்கையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவளை கிஸ் பண்ணுறான். இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ஒரு மாதிரியா இருக்குது. அவனை வேணும்னே அவளை பார்த்து முறைச்சிட்டே கிஸ் பண்ணுறான். என்னதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிச்சுக்கிட்டாலும் இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அவங்களும் ஒரு வழியாக அவங்க மகனை தேடி கண்டுபிடிச்சி வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க. வீட்டுக்கு கூட்டு போனதும் மகன்கிட்ட கோவமா நீ எதுக்காக அங்கே போன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவனும் நீங்கள் எதுக்கு அங்கே வந்தீங்க, நீங்கள் வந்தனால தான் எனக்கு ரொம்ப அசிங்கமாக போச்சு அப்படின்னு அவன் கத்துறான். நீ என்கிட்ட சொல்லியிருந்தா நானே உன்னை விட்டுருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவனும் கோவமா யார் நீங்களா, கண்டிப்பாக விட்டுருக்க மாட்டீங்க, எனக்கு உங்களை பற்றி நல்லாவே தெரியும், எனக்கு எதை பிடிக்கும் எதை பிடிக்காதுன்னு கூட உங்களுக்கு தெரியாது, அப்பாவுக்கு மட்டும்தான் என்னை பற்றி நல்லா தெரியும், நீங்கள் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக மேலே போயிடுறான். இதை கேட்கும்போது அவங்களுக்கு இன்னும் கஷ்டமாயிடுது. ஒரு பக்கம் மகன் நம்மளை புரிஞ்சுக்காம இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறான், இன்னொரு பக்கம் அவங்க ஃபேமிலியோட ரொம்பவே நல்லா இருக்காங்க. இதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப வெக்ஸ் ஆகி தனியாக உட்காந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பக்கம் டேவோ அவை ஃபேமிலியோட சந்தோஷமா இருக்கான். அடுத்த நாள் ஆகுது. டேவோ அந்த ஹாஸ்பிட்டல், ஹீரோயின் ஒர்க் பண்ணுற ஹாஸ்பிட்டலோட டேரக்டரை கூப்பிட்டு உங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு நான் வருஷம் டொனேஷன் கொடுக்குறேன், நீங்கள் எதிர்பார்க்காத விட ரொம்ப அதிகமாக கொடுக்குறேன், ஆனால் அவன் இங்கே வேலை பார்க்கக்கூடாது, கண்டிப்பாக சங்குவை நீங்கள் வேலையை விட்டு நீக்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லி பேரம் பேசிக்கிட்டு இருக்கான். அதுக்கு அந்த டேரக்டரும் எங்களுக்கு கண்டிப்பாக டொனேஷன் ரொம்ப முக்கியம், நான் எங்கள் ஓனர்கிட்ட இதை பற்றி பேசுகிறேன், நானாக முடிவெடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. ராத்திரி ஆகுது. டேவு வேகமாக சுல்சுக்கு ஃபோன் பண்ணி அவளை வேலையை விட்டு தூக்கிட்டா அவளோட பொசிஷன் காலி ஆயிரும், அந்த மேனேஜிங் டைரக்டர் பொசிஷனுக்கு நீ தான் சரியான ஆளு, எப்படியாவது அந்த பொசிஷனை கைப்பற்றப்பாருன்னு சொல்லி அவளை ஏற்றி விட்றான்.
இவளும் சும்மா இருப்பாளா, எப்படியாவது அந்த பொசிஷனுக்கு நம்ம போயிடணும்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் ஓனரோட ஒய்ஃபை அங்கே இங்கேன்னு பார்த்து ஐஸ் வைக்கிறா. அவங்க கிட்ட நீங்கள் எப்படியாவது ஓனர்கிட்ட சொல்லுங்கள், நான் தான் அந்த பொசிஷனுக்கு சரியான ஆள்னு சொல்லுங்கன்னு சொல்கிறா. அதை கேட்டு அவங்களும் ஹாஸ்பிட்டல் விஷயத்தில் நான் தலையிறது இல்லைங்க, உங்களுக்கு திறமை இருந்தால் நீங்கள் அந்த பொசிஷனுக்கு நீங்களாக போகணும், இந்த மாதிரிலாம் செய்யாதீங்கன்னு அசிங்கப்படுத்திடுறாங்க. என்னதான் அவங்க இவ்வளோ டேரக்டாக சொல்லியிருந்தாலும் சுல்சுக்கு எப்படியாவது அந்த பொசிஷனை நம்ம பிடிச்சே ஆகணும்னு ஒரு வெறியே உருவாயிருது. ஹீரோயின் ஒரு நாள் ஹாஸ்பிட்டலுக்கு லீவ் போட்டு வீட்டில் இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ வர்றவல்ல அவங்க பையன் அவங்களோட ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகிறத பார்க்குறாங்க. இவன் எதுக்காக நம்ம ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகிறான்னு சொல்லிட்டு அவங்களும் வேகமாக உள்ளே போய் பார்க்குறாங்க. உள்ளே போய் பார்த்தா அவன் யூங்கி டாக்டரோட ரூமில் இருக்கான். யூங்கி டாக்டர் ஒரு சைக்காட்டிஸ்ட். இதை பார்த்ததும் அவங்களும் வேகமாக உள்ளே போய் நீ எதுக்காக இங்கே வந்திருக்க, உனக்கு என்னாச்சு அப்படின்னு பதறிக்கிட்டே கேட்குறாங்க. உடனே யூங்கி டாக்டரும் பதறாதீங்க, அவனுக்கு ஒன்றும் இல்லை, அவன் கவுன்சிலிங்காக தான் வந்திருக்கான்னு சொல்கிறாரு. இதை கேட்டு அவங்க இன்னும் பதறி போய் என்னது கவுன்சிலிங் வர அளவுக்கு என்னாச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. உடனே மகிங்காரனும் எதுக்காக இப்போ நீங்கள் கத்துறீங்க, இப்போ நீங்கள் என்னையும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா, நீங்கள் யாரையுமே சும்மா இருக்க விட மாட்டிங்களா, எனக்கு உங்கள் கூட இருக்கவே பிடிக்கல, உங்களை பார்த்தாலே கடுப்பாக இருக்குன்னு கோவமாக கத்திட்டா இங்கேருந்து போயிடுறான். அவன் போனதுக்கப்புறம் யூங்கி டாக்டர்கிட்ட உட்காந்து அவனுக்கு என்ன பிரச்சனை என்னாச்சுன்னு கேட்குறாங்க. அவரும் எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்கிறாரு. உங்களுக்கு டைவர்ஸ் ஆனதை அவனால் ஏற்றுக்கவே முடியலை, நீங்கள் 2 பேரும் அவன் கூட இருக்குங்கிறதா அவனோட ஆசை. முக்கியமாக அவன் அப்பாவோட அன்பை ரொம்ப மிஸ் பண்ணுறான், அவரையும் ரொம்ப மிஸ் பண்ணுறான். அவன் அவங்க அப்பாவை பார்க்கணும்னு சொன்னாலோ பேசணும்னு சொன்னாலோ விட்டுருங்க, அவனுக்கு எந்த கண்டிஷனும் ரெஸ்ட்ரிக்ஷனும் நீங்கள் போடாதீங்க, அவனுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க, அப்போ தான் அவனுக்கு சரியாகும்னு சொல்கிறாரு. இந்த பக்கம் ஏரிமையும் ஜேஹுக்கையும் காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் சாப்பிட்றதுக்காக ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருக்காங்க. அங்கே வேலை பார்க்குற ஒரு பொண்ணு ஜேஹுக்கை பார்த்து லுக்கு விட்டுக்கிட்டே இருக்கா. நம்மளோட காதல் மண்ணும் சும்மா இருப்பானா, அவளையே பார்த்துக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் ஏரிமி இல்லாத டைமில் அடிக்கடி அந்த ஹோட்டலுக்கு வர ஆரம்பிக்கிறான். அந்த பொண்ணுக்கிட்ட பேச்சு கொடுத்து பழக ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் 2 பேரும் அடிக்கடி மீட் பண்ணுறது டேட் பண்ணுறதுன்னு எல்லாமே பண்ணுறாங்க. இவங்களோட பழக்கம் அப்படியே பெட்டு வரைக்கும் போயிடுது. ஆனால் இது எதுவுமே தெரியாமல் ஏரிம் அவனை கண்மூடித்தனமாக நம்பிக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் டேவ் அவனோட பையனுக்கு இன்னைக்கு எங்கள் வீட்டில் டின்னர் சாப்பிடவான்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருக்கான். அவனை ஹீரோயின் கிட்ட போய் நான் அப்பா வீட்டுக்கு இன்னைக்கு சாப்பிட போறேன்னு சொல்கிறான். அதுக்கு அவளும் உனக்கு என்ன தோணுதோ செய்ப்பா, நான் எதுவும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிடுறா. இருந்தாலும் அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கீழே உட்காந்து அழுகிறா. இவங்க வீட்டில் டக்யூங், டேவு, ஜென்னி, ஜூனியங்னு எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ டக்யூங்கும் பாப்பாவுக்கு டைப்பர் மாற்றணும், அதை மட்டும் எடுத்துகிட்டு வாங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறான். அவனும் வேகமாக எடுக்க போகிறான். அப்போ வேகமாக ஜூனியங்க பார்த்து உனக்கு இங்கே கம்ஃபர்டபுளாக இல்லை தானே, எனக்கும் நீ இருக்கிறது சுத்தமாக கம்ஃபர்டபுளாக இல்லை, இருந்தாலும் என்ன பண்ணுறது, உங்கள் அப்பாவுக்கு மேலே ரொம்ப பாசம் இருக்குது, அவரோட சந்தோஷத்துக்காக தான் நான் உன்னை இந்த வீட்டுக்குள்ளே விடுறேன், இருந்தாலும் நம்ம 2 பேரும் இப்படியே இருக்க முடியாது, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இனிமேல் நம்ம எந்த ஒரு பகையும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸாக பழகிக்கலான்னு சொல்கிறா. இதை கேட்டதான் அவனும் சிரிச்சிடறான். அதுக்கப்புறம் இவளும் அவனை விழுந்து விழுந்து கவனிக்கிறான். சாப்பிட்டு முடிச்சு எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ டேவும் டைம் ஆச்சு, நான் போய் உன்னை வீட்டில் விடுறேன்னு சொல்கிறான். அப்போ வேகமாக டக்யூங்கும் நான் உனக்காக இங்கே ஒரு ரூம் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே கூப்பிட்டு போகிறான். அன்னைக்கு எந்த ரூமை இவனுக்கு தரக்கூடாதுன்னு சொன்னாலும் அந்த ரூமில் புது டிவி, புது கம்ப்யூட்டர், புக்ஸை அது இதுன்னு அரேஞ்ச் பண்ணி சூப்பராக வச்சுருக்கா. இந்த ரூம் நான் உனக்காக தான் ரெடி பண்ணேன், உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்குறா. அவளும் அந்த ரூமை சுற்றி பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். அவளும் உனக்கு தான் ரூம் பிடிச்சிருக்கல, இன்னைக்கு நைட் இங்கேயே தங்குன்னு சொல்கிறா. ஏன்னா ஹீரோயின் தனியாக இருக்கணுங்கிறதான் அவளோட பிளான். அதுக்கு அவனும் இல்லை அம்மா இன்னைக்கு தனியாக இருப்பாங்க, நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். இந்த பக்கம் ஹீரோயின் வீட்டில் தனியாக இருக்கும்போது அவளோட ஜன்னல் கண்ணாடியை யாரோ உடச்சிட்டு வீட்டுக்குள்ளே வந்து அவளை அடிச்சு போட்டு போயிடுறாங்க. அடிச்சு போட்டு போனவே முகமூடி போட்டதுனால அது யாருன்னு தெரியல. ஹீரோயினும் வேகமாக போலீஸ்க்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணுறா. போலீஸும் நாங்கள் யார் என்னன்னு விசாரிக்கிறோன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. டேவும் அவங்க மகனும் கரெக்டாக உள்ளே வராங்க. வீடு கிடக்கிறத பார்த்து ரொம்ப பயந்து போயிட்டு என்னம்மா உங்களுக்கு என்னாச்சு, ஏன் உடம்புலாம் புண்ணாக இருக்குது அப்படின்னு கேட்குறான். அவங்களும் எனக்கு ஒன்றும் இல்லைப்பா, இது சரியாயிரும், நீ போய் படுன்னு சொல்லிட்டு அவனை மேலே போய் படுக்க சொல்லிடுறாங்க. அப்போ டேவும் இவளை பார்த்து நக்கலா ஆம்பளை தோணல இப்படி தான், உனக்கு ஏதாவது ஹெல்ப் என்ன என்கிட்ட கேளு அப்படின்னு நக்கலா சொல்கிறான். அதுக்கு அவங்களும் என்னையை பார்த்துக்க எனக்கு தெரியும், நீ மூடிட்டு கிளம்புன்னு சொல்லிடுறாங்க. அப்படியே சீன் கட் பண்ணி டேவு காரில் யாருக்கோ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அப்போ இருட்டில் ஒருத்தன் வேகமாக அந்த காருக்குள்ளே வந்து ஏறுறான். யாருன்னு பார்த்தீங்கன்னா மின்சியோட லவ்வர், அதாவது மெடிக்கல் லைசன்ஸை பறிச்சுன்னு சொல்லி ஹீரோனை மிரட்டியிருப்பான்ல அவன் தான். அவனை பார்த்ததும் டேவும் கோமா உன்னை நான் பயமுறுத்த மட்டும்தானே சொன்னேன், எதுக்காக அவன் மேலே கையை வச்ச, நான் சொல்லாதெல்லாம் எதுக்கு செய்கிற அப்படின்னு கோமா கேட்குறான். அதுக்கு அவனும் நான் அவளை சும்மாவே விட மாட்டேன், ஃபஸ்ட்டு என் லவ்வர் என்கிட்டருந்து பிரித்தா, அதுக்கப்புறம் போலீஸில் என்னை பிடிச்சி கொடுத்தா, நான் இப்போ தான் வெளியே வந்திருக்கேன், கண்டிப்பாக அவளை பழி வாங்காமல் விட மாட்டேன்னு சொல்கிறான். ஆக்சுவலாக என்ன இருக்குன்னா இவன் இவளை வந்து மிரட்டியிருப்பான்ல காசு கொடுன்னு. அப்போ ஹீரோனும் மின்சியோவை வச்சு இவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சுருப்பாங்க, இந்த மாதிரி ஹராஸ் பண்ணுறான்னு சொல்லிட்டு. அதனால போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருப்பாங்க. இப்போ தான் ரிலீஸ் ஆகிருப்பான்.
ரிலீஸ் ஆனதும் இவளை பற்றின எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு டேவுவை பார்த்து டேவும் இவனும் பழி வாங்கணும் பிளான் பண்ணி தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கடைசியாக கிளம்பும் போது டேவும் ரொம்ப கோமா, இனிமேல் நான் சொல்கிறத மட்டும்தான் நீ செய்யணும், ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போயிடுறான். இந்த சம்பவம் நடந்த பிறகு அப்படியே கொஞ்ச நாட்கள் போகுது. ஒரு நாள் ஹீரோயின் அவங்க ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குற யூன்கி டாக்டரோட டின்னருக்கு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருக்காங்க. அங்கே அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கரெக்டாக டக்கியும் லீட்டேவும் அதே ஹோட்டலுக்கு சாப்பிட்றதுக்கு வந்திருக்காங்க. இவங்கள பார்த்த டக்கியும் வேணும்னே அவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற சீட்லேயே போய் உட்காந்துக்கிறா. ஹீரோயின் இப்படி இன்னொரு டாக்டரோட சாப்பிட வெளியே வந்திருக்குது டேவுக்கு சுத்தமாக பிடிக்கல. அவங்களே பார்த்துக்கிட்டே இருக்கான். இதை கவனிச்ச டக்கியும் நீங்கள் வேணா அவங்களோட போய் உட்காந்து சாப்பிட்றீங்களா, நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்கிறா. உடனே அவனும் இல்லை சும்மா தான் பார்த்தேன், நீ எதுவும் நினச்சிக்காது அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடறான். இருந்தாலும் அவங்க கிளம்புற வரைக்கும் அவங்களே பார்த்துக்கிட்டே இருக்கான். இதை நோட் பண்ண டக்கியும் காரில் போகும்போது அவங்க 2 பேரும் டாக்டர், அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா சூப்பராக இருக்கும்னு சொல்கிறா. இதை கேட்டு அவனும் வேகமாக சடன் பிரேக் போட்டுறான். ஒரு காரில் மோதுற மாதிரி போயிடுது. பயந்து போன டக்கியும் நான் உன்னோட எக்ஸ் ஒய்ஃப் பற்றி தானே பேசினேன், நீ எப்படி ரியாக்ட் பண்ணுற, அவங்களுக்கு கல்யாணம் ஆனால் என்ன ஆகலைன்னா உனக்கு பொறாமையாக இருக்கா அப்படின்னு கோவமாக கேட்குறா. அதுக்கு அவனும் இல்லை அப்படியெல்லாம் இல்லை, எனக்கு அவளை பிடிக்கவே பிடிக்காது, அவளை பற்றி பேசினாலே பிடிக்காது, அதனால தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடறான். வீட்டுக்கு போன லீட்டேவும் வேகமாக ஹீரோனுக்கு ஃபோன் பண்ணி ஏண்டி பிள்ளையை வீட்டில் விட்டு கண்ணனோட ஊர் சுற்றியா, உனக்கு அறிவே இல்லையான்னு திட்டுறான். அதை கேட்ட ஹீரோனும் உனக்கே வயிறு எரியுது, நான் யாரோட வேணா சுற்றுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவனும் நீ யாரோட வேணா சுற்று, எவனை வேணா கல்யாணம் பண்ணிக்க, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, எனக்கு என் பையனை ஒழுங்காக கவனிச்சுக்கணும், இல்லைனா என் பையனோட கஸ்டடியை என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஹீரோனும் என் பையனை பார்த்துக்க எனக்கு தெரியும், நீ அதை பற்றி கவலைப்பட வேணாம்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இது எல்லாத்தையுமே டக்கியும் வெளியே இருந்து கேட்டுறா. இந்த பக்கம் ஜேஹுக்கு அந்த ஹோட்டலில் வேலை பார்க்குற பொண்ணோட டேட்டிங்கு பிக்கப் எல்லாம் பண்ணியிருந்தான்ல, அவனுக்கு ஒரு டைமில் ரொம்ப குற்ற உணர்ச்சியாக ஃபீல் ஆயிரும். நம்ம ஒய்ஃப் நம்மளை நம்பிக்கிட்டு இருக்கா, அவளுக்கு போய் இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணுறோமேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு மெசேஜ் பண்ணுறான். இனிமேல் நம்ம பார்த்துக்க வேணாம், பேசிக்க வேணாம், பழைக்க வேணாம், எல்லாத்தையும் முடிச்சுக்கலான்னு மெசேஜ் பண்ணி முடிச்சிடுறான். ராத்திரி வீட்டுக்கு போன ஜேஹுக்கும் ஏரிமா ஹக் பண்ணிக்கிட்டே எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், நமக்கு இவ்வளோ நாள் குழந்தை இல்லை, நீ எவ்வளவோ சொல்லியும் நான் கேட்கல, நம்ம நாளைக்கு டாக்டரை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறான். இதை கிட்டதான் அவங்களுக்கு ரொம்ப அழுகையாயிருது. ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா இவங்களுக்கு ரொம்ப வருஷமா குழந்தை இருக்காது. ரொம்ப நாளா ஏரிமும் டாக்டர்கிட்ட போலான்னு கேட்டிருப்பாங்க. ஆனா ஜேகு பிடிவாதமா குழந்தையே வேணான்னு சொல்லியிருப்பான். அதான் அவன் இன்னைக்கு இப்படி சொன்னதான் அவங்களுக்கு அழுக வந்துருச்சு. அடுத்த நாள் ஆகுது. டேவு நேரா ஹாஸ்டலுக்கு போய் அந்த டாக்டர் கிட்ட அவளை வேலையை விட்டு தூக்க சொல்லி நீங்க என்ன தூக்கலையான்னு கோவமா கேட்கிறான். அதுக்கப்புறம் நீங்க சொன்ன உடனே டக்குன்னு செய்ய முடியாது, நான் ஓனர்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும், நிறைய வேலை இருக்கு, செய்யறேன் பொறுமையா அப்படின்னு சொல்லிடுறான். நேரா ஹீரோட ரூமுக்கு போய் இன்னும் கொஞ்ச நாள் தாண்டி உன் ஆட்டெல்லாம் உன்னை வேலையை விட்டு தூக்குறேன் பாருன்னு மிரட்டுறான். அதுக்கு ஹீரோனும் ரொம்ப கூலாக அவங்க டேபிள்லேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து இது நீ அனுப்புன ஆளு தானே, என் வீட்டு சிசிடிவி கேமராவில் இருந்துச்சு, போலீஸ் மட்டும் இது யாருன்னு கண்டுபிடிக்கட்டும், அப்புறம் உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறா. அதை கேட்ட டேவும் எனக்குலாம் எந்த பயமும் இல்லை, ஏன்னா நான் யாரையும் அனுப்பலை, இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் கிடையாது, நீ என்ன வேணா பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு கோவமாக இங்கேருந்து போயிடறான். நேராக போய் பர்கின் ஹியூவை பார்க்குறான். ஏண்டா செய்கிற வேலையை ஒழுங்காக செய்ய மாட்டியா, இப்போ சிசிடிவி ஃபுட்டேஜோட ஃபோட்டோ அவகிட்ட இருக்குது, நீ மட்டும் மாட்டிக்கிட்டேன்னு வச்சுக்கோவேன், உன்னை கொன்றுவேன், அப்படியே நீ மாட்டினாலும் என் பேரில் இழுத்து விடக்கூடாதுன்னு மிரட்டுறான். அதுக்கு அவனும் ரொம்ப கோவமா என்னையே நீ பிளாக்மெயில் பண்ணுறியா, நீ சொன்ன வேலையை தான் செஞ்சேன், இப்போ ஒழுங்காக எனக்கு காசை கொடுன்னு மிரட்டுவான். அதுக்கு டேவும் நீ ஒழுங்கா வேலை செஞ்சிருந்தா காசு கொடுத்துருப்பேன், இப்போ நீ ஒழுங்கா செய்யலை, நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவான். அதுக்கு பர்கின் ஹியூவும் இப்போ நீ கொடுக்கலன்னு வச்சுக்கோவேன், உன் பையன் உயிரோட இருக்க மாட்டான், உன் பையனை கடத்திடுவேன்னு மிரட்டுறான். இதை கேட்டு அவனும் வேகமாக பயந்து போய் அவனோட மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி வேகமாக ஒரு 10 லட்சத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்கிறான். அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் வழக்கம் போல பையனை கூப்பிட்றதுக்காக ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. ஆனால் இங்கே அவனை காணோம். அவனோட ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் கேட்டு பார்க்குறாங்க. அவங்களாம் தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அவன் வழக்கமாக போகிற டியூஷனுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. அவங்களும் இங்கே வல்லைய மேம் சொல்லிடுறாங்க. அதனால் இவங்களுக்கு ரொம்ப பயமாயிருது. வேறு வழி இல்லாமல் டேவுக்கு ஃபோன் பண்ணி ஜூனியர் உன் வீட்டுக்கு வந்தானான்னு கேட்குறாங்க. அவனை வல்லையே என்னாச்சுன்னு கேட்குறா. இந்த மாதிரி காணாமல் போயிட்டான்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வேகமாக போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பையன் காணோன்னு சொல்லிட்டு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க. ஒரு பக்கம் இவன் தீவிரமாக தேடுறா, இன்னொரு பக்கம் ஹீரோயின் தீவிரமாக தேடுறாங்க. ஒரு கட்டத்தில் 2 பேரும் ஒரே இடத்துல மீட் பண்ணிக்கிறாங்க. அப்ப ஹீரோயின் கோவமா நீ இந்த ஊருக்கு திரும்ப வந்ததுலேருந்து தான் எல்லாமே தப்பா நடக்குது, எல்லாமே ஒன்னாலதான், என் பையன் கிடைக்கலன்னா உன்னை சும்மா விட மாட்டேன்னு கோவமா சொல்றாங்க. அப்போ கரெக்டாக போலீஸ்காரங்களும் ஃபோன் பண்ணி உங்கள் பையன் கிடச்சிட்டான், கேம் சென்டருக்கு வந்துருங்கன்னு சொல்கிறாங்க. இவளும் வேகமாக போகிறா, பின்னாடியே அவனும் போகிறான். இவளை பார்த்ததும் உங்கள் பையன் ஸ்கூலுக்கு போக பிடிக்காமல் ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு இந்த மாதிரி கேம் சென்டருக்கு வந்திருக்கான்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட இங்கே பாருப்பா, உங்கள் அம்மாட்ட சொல்லாமல் எங்கேயும் போகக்கூடாது, உங்கள் அம்மா உன்னை ரொம்ப தேடினாங்கன்னு அட்வைஸ் பண்ணுறாங்க. போலீஸ்காரங்க கிளம்புனதுக்கப்புறம் மகேங்காரி ரொம்ப கோவமா ஏமா இப்படி இருக்கீங்க, என்னை கொஞ்ச நேரம் கூட சும்மா இருக்க விட மாட்டீங்களா, இதுக்கு போய் போலீஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்திருக்கீங்க, உங்களை பார்த்தாலே எனக்கு கடுப்பாக இருக்குமான்னு திட்டிட்டு அங்கேருந்து போயிடறான். அப்போ கரெக்டாக ஹீரோனை யாரோ இடிச்சிட்டு போகிறாங்க. இவளை யாருன்ட்டு பார்க்குறா. பார்த்தா பர்கின் ஹியூ.
அவனை பார்த்ததும் இவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. இவன் எப்போ ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆனா அதுக்குள்ளே வெளியே வந்துட்டானேன்னு ரொம்ப ஷாக்காக பார்த்துட்டு இருக்காங்க. டேவு மகேங்காரனை தேடிக்கிட்டே இருந்ததில்ல டக்கிங்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண மறந்துட்டான். இவனை இன்னும் வீட்டுக்கு காணுமேன்னு சொல்லிட்டு வேகமாக ஆஃபீஸில் வந்து பார்க்குறா. ஆஃபீஸ்லேயே அவனை காணோம். அப்போ அவனோட டேபிளில் இன்னொரு ஃபோன் இருக்கிறத பார்க்குறா. வேகமாக அந்த ஃபோனை ஆன் பண்ணி பார்க்குறா. அந்த ஃபோன் ஃபுல்லாகவே ஹீரோயினோட ஃபோட்டோஸ் தான் இருக்குது. ஹீரோயின் யூன்கியோட இருக்கிற ஃபோட்டோஸும் அதில் இருக்குது. இதை பார்த்து தான் அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. இவன் எதுக்காக ஹீரோயினை ஃபோட்டோஸ் எடுக்கணும்னு யோசிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறா. டேவு வீட்டுக்கு வந்தது ஏன் லேட்டு என்னாச்சுன்னு கேட்குறா. அவனும் நடந்ததெல்லாம் சொல்கிறான். அது சரி, நீங்கள் எதுக்காக உங்கள் எக்ஸ் ஒய்ஃபை இன்னும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்கள் ஃபோனில் ஃபுல்லாக அவளோட ஃபோட்டோஸ் நான் பார்த்தேன் அப்படின்னு கேட்க இவனும் கொஞ்சம் கூட பயப்படாமல் நான் அவளை வேலையை விட்டு தூக்குறதுக்காக தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்கள் அப்பாவுக்கு கூட இது தெரியும். நீ வேணும்னா உங்கள் அப்பாட்ட கேட்டுப்பாரு. அவளை பழி வாங்குறதுக்காக தான் நான் ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்கிறான். அதை கேட்ட டக்கிங்கும் தேவையில்லை, நான் எங்கள் அப்பாட்ட கேட்கணும்னு தேவையில்லை, நான் உன்னை நம்புறேன் முழுசா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இந்த பக்கம் டக்கிங்கோட அப்பாவும் அந்த ஹாஸ்பிட்டல் டேரக்டரை பார்த்து நான் அந்த சண்முகை வேலையை விட்டு தூக்க சொன்னேன், என் மாப்பிள்ளை சொன்னாரா இல்லையான்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த டேரக்டரும் சொன்னார், ஆனால் ஓனர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. இவங்க ரொம்ப வருஷமாக வேலை பார்க்குறாங்க, அதுவும் சூப்பராக வேலை பார்க்குறவங்க, வேலையை விட்டு தூக்க முடியாதுன்னு சொல்லிட்டாருன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அப்போ வேலையை விட்டு தூக்காதீங்க, அவளோட பொசிஷன்லேருந்து கீழே இருக்குங்க, அதுவே அவளுக்கு பெரிய அசிங்கன்னு சொல்கிறாரு. அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயினும் வேகமாக மின்சியோ வேலை பார்க்குற இடத்துக்கு போய் அவன் ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகிட்டான், எப்போ வேணால் உன்னை தேடி வருவான், கொஞ்சம் பார்த்து பத்திரமாயிருன்னு சொல்லிட்டு போகிறாங்க. இந்த பக்கம் ஜேஹுக்கும் ஏரிமும் ஹாஸ்டலுக்கு வந்திருக்காங்க. அவங்க சுல்சுக்கிட்ட தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. சுல்சுக்கும் அவங்க 2 பேருக்கும் டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்க்கலான்னு சொல்லிட்டு டெஸ்ட் எல்லாம் எழுதி கொடுக்குறா. 2 பேரும் டெஸ்ட் எடுக்கிறாங்க. ஏரிமும் டெஸ்ட் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ அவளுக்கு ஒரு மெசேஜ் வருது. அவளும் வேகமாக என்னென்னு எடுத்து பார்க்குறா. பார்த்தா ஜேஹுக்கும் அந்த பொண்ணும் ஒன்றா இருக்கிற மெசேஜ். இதை பார்த்து தான் அவளுக்கு வாழ்க்கையே வெறுத்து போயிடுது. எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து அவள் வாட்டுக்கு கிளம்பி போயிடுறா. ஜேகுக்கும் டெஸ்ட் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு ஏரிமா பார்க்கலான்னு வர்றான். ஆனால் அவளை இங்கே காணோம். இவனும் அந்த ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக தேடி பார்க்குறான், எங்கேயுமே காணோம். அவனும் வெளியே வந்து தேடி பார்க்குறான். அப்போ கரெக்டாக அவனுக்கு மெசேஜ் வருது. யார் மெசேஜ் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஏரிம் தான் பண்ணியிருக்கா. இவனும் அந்த பொண்ணு ஒன்றா இருக்கிற ஃபோட்டோவை அனுப்பிட்டு நீலாம் திருந்தவே மாட்டேன், என் மூஞ்சிலேயே முழிச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியிருக்கா. இதை பார்த்து தான் அவனுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுது. அந்த பொண்ணு இப்படி பண்ணிருச்சு, ஆனால் அவளுக்கு எப்படி நம்ம ஒய்ஃபோட நம்பர் கிடச்சிருக்கும், இதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டே ஆகும்னு சொல்லிட்டு வேகமாக அந்த பொண்ணு வேலை பார்க்குற ஹோட்டலில் போய் கேட்குறான். அங்கே இருக்கவங்களும் அந்த பொண்ணு 2 நாளைக்கு முன்னாடியே வேலையை விட்டு போயிட்டான்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஜேஹுக்கும் என்ன பண்றேன்னு தெரியாம சோகமா வெளியே வரான். அப்ப அவனுக்கு கால் வருது, எடுத்து பேசுறான். என் பொண்டாட்டிக்கு என்னோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணில, இப்போ உன் பொண்டாட்டிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்குறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன், என்ஜாய் பண்ணுமா அப்போ அப்படின்னு சொல்லிட்டு டேவு பேசுறான். இதை கேட்டது அவனுக்கு ஆத்திரம் வருது, அழுக வருது, என்ன பண்றேன்னே தெரியல. வேகமா வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து பார்த்தா ஏரிமனோட ட்ரெஸ்ஸு, உன்னோட லக்கேஜ் எல்லாத்தையும் எடுத்து வெளியே போட்டிருக்கா. இதை பார்த்து அவனும் வேகமாக ஓடி போய் என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிரு, இந்த ஒரு தடவை மன்னிச்சிரு, எனக்கு ஒன்னே தான் பிடிக்கும், ஏதோ அறியாத்தனமாக பண்ணிட்டேன், தயவு செஞ்சு மன்னிச்சிருன்னு ரொம்ப கெஞ்சுறான். இதை கேட்ட ஏரிமும் உனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்தேன் பார்த்தியா, அதுதான் என்னோட பெரிய தப்பு, நீ திருந்தவே போகிறதில்ல, நீ ஒரு துரோகி, உன் கூட வாழ்றதே வேஸ்ட்டு, நமக்கு டைவர்ஸ் தான் கரெக்டுன்னு சொல்லிட்டு அவளோட வெட்டிங் ரிங்கை கழட்டி கீழே போட்டுறா. இதை பார்த்துட்டு அவன் அழுதுகிட்டே நிற்கிறான். அப்புறம் எங்கள் அம்மா கொடுத்த காசெல்லாம் உங்கள் அம்மா வாங்கிக்கிட்டாங்களே, இந்த வீடு எனக்கு நஷ்ட ஈடாக வரணும் டைவர்ஸில், அதனால் நான் இந்த வீட்டில் இருந்துக்கிறேன், நீ வெளியே போன்னு சொல்லிட்டு அவள் உள்ளே போயிடுறா. இவனும் எதுவுமே சொல்லாமல் வெளியே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்த ஹீரோயினும் வந்து என்னாச்சுன்னு கேட்குறா. அதுக்கு ஜேஹுக்கும் அழுதுகிட்டே இது எல்லாத்துக்கும் டேவு தான் காரணம், அவன் என்னைய பழி வாங்கிட்டான், அவன் என்னையவே இந்த அளவுக்கு பழி வாங்கியிருக்கானா, அவங்கள ரொம்ப மோசமாக பழி வாங்குவான், பார்த்துருங்கன்னு சொல்லிட்டு போகிறான். இவன் இப்படி சொல்லிட்டு போனதும் ஹீரோயினும் இவன் இவ்வளோ மோசமான வேலை கூட பார்ப்பானா, இவங்களே இப்படி பழி வாங்கியிருக்கானா, கண்டிப்பாக அந்த ஆளை வச்சு நம்மளை அழிச்சதும் அவனாக தான் இருப்பான்னு அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் வழக்கம் போல் வேலைக்கு போயிருக்காங்க. டேரக்டர் சாரும் அவங்கள தனியாக கூப்பிட்டு இங்கே பாருங்கள், உங்கள் வாழ்க்கையிலே நிறைய பிரச்சனை இருக்குது, பேசாமல் உங்கள் பொசிஷன்லேருந்து கீழே இறங்கிடுங்க, நாங்கள் யூன்கி டாக்டரை அந்த பொசிஷனில் போட போகிறோன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ஹீரோயினும் எதுக்காக இப்படி ஒரு திடீர் முடிவு எடுக்கிறீங்க, நான் எந்த தப்பும் பண்ணலையே, எதுக்காக இப்படி பண்ணுறீங்கன்னு கோவமாக கேட்குறாங்க. அதுக்கு அவரும் இங்கே பாருங்கள் மேடம், இந்த ஹாஸ்பிட்டலுக்கு அதிகமாக டொனேஷன் கொடுக்குறது டேவு சாரும் அவரோட மாமனார் தான், அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் கமிட்டியில் கேட்பாங்க, இப்போ எல்லாரும் சேர்ந்து டிசிஷன் எடுத்தாச்சு, நீங்கள் இந்த பொசிஷன்லேருந்து இறங்கிக்கோங்கன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாரு. இந்த பக்கம் பர்கின் ஹியூ மின்சியோ வேலை பார்க்குற இடத்த கரெக்டாக கண்டுபிடிச்சா அவகிட்ட போய் இங்கே பாரு நான் திருந்திட்டேன், இப்போ என்கிட்ட நிறையா காசு இருக்குது, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்கிறான். இவனை பார்த்து தான் அவளுக்கு பேச்சே வரல, ஏன்னா அவளுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, திரும்பவும் அடிச்சிருவானோ என்னமோ பண்ணிடுவானோன்னு. இவனும் பயந்துட்டு சரி சரி கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. நேராக வீட்டுக்கு போனதும் ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணி அவன் நான் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டான், இன்னைக்கு வந்துட்டான்னு சொல்கிறான். இதை கேட்ட ஹீரோயினும் இனிமேல் உனக்கு இங்கே சேஃப்டி கிடையாது, நீ வேற ஊருக்கு போயிருன்னு சொல்லிட்டு அவளை போய் பிக்கப் பண்ணிட்டு நேராக ரயில்வே ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போறா. இவங்க கிளம்புன கொஞ்ச நேரத்திலேயே பர்கின் ஹியூ அங்கே வந்து மின்சியோ எங்கேன்னு கேட்குறா. அங்கே வேலை பார்க்குற பொண்ணு எல்லாத்தையும் சொல்லிடுறா. ஹீரோயின் வந்து கூப்பிட்டு போனதா ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்கன்னு எல்லாத்தையும் சொல்லிடுறா.
பர்கின்ஹுவும் நேராக ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டான். டேவுக்கு ஃபோன் பண்ணி உன் பொண்டாட்டி மறுபடியும் என் லைனில் கிராஸ் பண்ணுறா, நான் அவளை கொல்ல போகிறேன், செம்ம கோவத்தில் இருக்கேன் அப்படின்னு கத்துறான். இதை கேட்ட டேவும் எதுவும் பண்ணிடாது அப்படின்னு சொல்கிறான். எதுவும் பண்ணக்கூடாதுனா எனக்கு 5 லட்சம் உடனே தேவை, ரயில்வே ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு வான்னு சொல்கிறான். இதை கேட்டவனும் நான் எப்படியாவது காசு ரெடி பண்ணி கொண்டு வரேன், அவளை எதுவும் பண்ணிடாதுன்னு சொல்கிறான். இந்த பக்கம் ஹீரோயினும் இது எல்லாமே கடந்து போயிடும், நீ பயப்படாத, நீ சியோவில் போய் பத்திரமா இருன்னு சொல்லிட்டு அவளுக்கு அவளோட ஸ்கார்ப்பை மாட்டி விட்றா. அவளுக்கு அவளோட ட்ரெயின் நம்பர் எல்லாத்தையும் சொல்லி அனுப்பி வச்சுட்டு இவளும் கொஞ்ச நேரம் கழித்து வெளியே வரா. இவள் வெளியே வரும்போது ஒரே கூட்டமும் சத்தமாக இருக்குது. இவளும் என்னன்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தை தள்ளி விட்டுட்டு போய் பார்க்குறா. பார்த்தா அவளுக்கு போட்டு விட்ட அந்த ஸ்கார் ஃபுல்லாக ரத்தமாக கிடக்கு. அங்கே யாரோ கீழே விழுந்து இறந்துருக்காங்க. போலீஸ்காரங்களாம் அந்த பாடியை எடுத்துகிட்டு போகிறாங்க. இதை பார்த்ததும் ஹீரோனுக்கு ரொம்பவே ஷாக் ஆகுது. யார் இறந்தா என்னாச்சு எதுவுமே தெரியல. இந்த மாதிரி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒருத்தர் கீழே விழுந்து இறந்துட்டான்ற நியூஸ் அந்த ஊர் ஃபுல்லாக பரவிடுது, நெட்டுலையும் ஃபுல்லாக பரவிடுது. மின்சியோ தான் இறந்து போயிட்டான். ஹீரோயின் ரொம்ப சோகமாக இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு கால் வருது. யாருன்னு பார்த்தா மின்சியோ பேசுகிறா. நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும், நான் சொல்கிற இடத்துக்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறா. ஹீரோயினும் வேகமாக இங்கே போகிறாங்க. இப்போ தான் அவள் ஃப்ளாஷ்பேக் எல்லாமே சொல்கிறா. இவன் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும்போது பர்கின்ஹு இங்கே வந்துடுறான். அவனை பார்த்ததும் இவன் ஓட ஆரம்பிக்கிறான். இவனும் துரத்திக்கிட்டே போகிறான். 2 பேரும் மொட்டை மாடிக்கு போயிடுறாங்க. நீ என் கூட வந்துரு, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம், நீ இவன் அடிச்சிருப்பான் போல. அவனை அழுதுகிட்டே நம்ம 2 பேருக்கும் செட் ஆகாது, நான் கிளம்புறேன்னு சொல்கிறா. அவனை அழுதுகிட்டே இந்த ஒரு தடவை சான்ஸ் கொடு, நம்ம 2 கல்யாணம் பண்ணிக்கலாம், நான் திருந்திடுறேன்னு அழுகுறான். நீ எப்பயுமே திருந்த போறதில்ல, நம்ம 2 பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவள் வேகமாக அவன்கிட்ட இருந்து தப்பிக்கணும் கீழே வந்து ஒளிஞ்சுக்கிறா. அப்போ இங்கே வந்த டேவும் அவன் எங்கே இருக்கான்னு சொல்லணும் இவளை போட்டு பாடாப்படுத்திட்டு வேகமாக மேலே ஏறி போகிறான். இவளை பிடிச்சிருந்ததில்ல, இவனோட மோதிரமா அவுந்து விழுந்திருக்கு. இதை அவள் எடுத்து வச்சிருக்கா. கண்டிப்பாக அவன் தான் கொலை பண்ணியிருக்கணும், அவன் தான் மேலே போனான், எனக்கு அவன் மேலே தான் டவுட்டாக இருக்குது, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவனோட மோதிரத்தை கொடுக்குறா. இப்போ அப்படியே சீன் கட் பண்ணி டக்யூங் கிட்ட காட்டுறாங்க. அவள் டேவோட சட்டையை க்ளீன் பண்ணும்போது அந்த சட்டையில் சின்னதாக ஒரு ரத்தக்கரை இருக்கதையும் அதில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனதுக்கான என்ட்ரி டிக்கெட் இருக்கதையும் பார்க்குறா. இதை பார்த்து தான் அவளுக்கு ஷாக் ஆகுது. இவன் தான் கொலை பண்ணியிருப்பானோன்னு அவளுக்கு தோணுது. அடுத்த நாள் ஆகுது. போலீஸ்காரங்க ஹீரோயின் கிட்ட வந்து அந்த ஸ்கார்ப்ல உங்களோட டிஎன்ஏவும் இருக்கு, நீங்க தான் அவனை கொன்னீங்களான்னு கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோயினும் இல்லை, அது என்னோட ஸ்கார்ப் தான், நான் மின்சியோக்கு கொடுத்துருந்தேன், மின்சியோ என்னானா ஏதானான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிடுறாங்க. போலீஸ்காரங்களும் போயிடுறாங்க. இந்த பக்கம் அந்த ஊரில் இருக்கிற பணக்கார பெண்கள்லாம் அப்பப்போ ஒன்றா சேர்ந்து லஞ்சு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி அன்றைக்கி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு அரசியல்வாதியோட ஒய்ஃப் வேணும்னே ஹீரோயினை பற்றி தப்பாக பேசுகிறாங்க. விஷயம் கேள்விப்பட்டீங்களா, அந்த இறந்த பையனுக்கும் சண்முவுக்கும் ஏதோ தொடர்பு இருக்கான், அந்த கள்ளக்காதலில் தான் கொன்னுட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு காண்டான சுல்சுக்கும் ஏதாவது வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்க, அவளை பற்றி எங்களுக்கு தெரியும், அவள் அப்படிப்பட்டவ இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஏரியமும் அவங்களுக்குலாம் வேறு என்ன வேலை இருக்குது, வாய்க்கு வந்ததை பேசுகிறதா அவங்க வேலை, நம்ம இனிமேல் இங்கே வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து 2 பேரும் கிளம்பிடுறாங்க. இந்த அரசியல்வாதியோட பையனும் ஹீரோனோட பையனும் ஒரே ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்க. அவங்க வீட்டுல ஹீரோனை பத்தி தப்பா பேசினாலாம் கேட்டு போய் அவனும் ஸ்கூல்ல போய் தப்பா பேசுறான். இதெல்லாம் கேட்ட ஜூனியருக்கும் செம கோவம் வருது. எங்க அம்மாவை பத்தி தப்பா பேசுறேன்னு சொல்லிட்டு அடிக்க போறான். ஆனா அப்ப கரெக்டா டீச்சர் வந்துடுறாங்க. அதனால அவனும் பயந்துக்கிட்டு வெளியே போயிடுறான். இந்த பக்கம் டேவும் டக்யூங்கும் ஒரு ஹோட்டலுக்கு போயிருக்காங்க. அப்போ டக்யூங்கும் ரொம்ப கோமா, உன்னை சுற்றி என்னதான் நடக்குது, எல்லாமே மர்மமாக இருக்குது, எதுக்காக உன்னோட சட்டையில் ரத்தக்கரை வந்துச்சு, நீ எதுக்காக அன்னைக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போன, நீ தான் உன்னை கொன்னியா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு வேகமாக கிளம்பிடுறா. இவனும் வேகமாக போய் அவளை வழிமறிச்சு, நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, நான் அன்னைக்கு மின்சியோவை அடிச்சனால தான் என் சட்டையில் ரத்தக்கரை வந்துச்சு, மற்றபடி இந்த கொலைக்கு உனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, நான் அன்னைக்கு அவனை பார்க்க கூட இல்லை, என்னை நம்பு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவளும் ஓ உண்மையான கொலைக்காரனை கண்டுபிடிக்கிட்டா அப்புறமா நம்புறேன்னு சொல்லிடுறான். ராத்திரி ஆகுது. டேவும் ஹீரோனோட வீட்டுக்கு போயிட்டு உன்னோட ஸ்கார்ப் அங்கே கடந்ததா எல்லாரும் சொல்கிறாங்க, நீ தான் கொலை பண்ணியா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவளும் எனக்கு கொலை பண்ண எந்த அவசியமும் கிடையாது, நான் கொலை பண்ணல அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்ட அவனும் நீ ஏதாவது பண்ணியிருந்தா என்கிட்ட உண்மையை சொல்லிடு, நான் எப்படியாவது இதை மூடி மறைச்சிரு அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டு அவளும் கோபமாக உடைக்கிறா. அதுக்கு டேவும் இங்கே பாரு, நான் உனக்காக சொல்லலை, என் பையனோட நல்லதுக்காக தான் சொல்கிறேன், ஒரு கொலகாரியோட பையன்கிற பட்டா அவனுக்கு வந்துடக்கூடாது, அவன் தாங்கிக்க மாட்டான்னு சொல்கிறான். இவன் இப்படி கான்ஃபிடென்ட்டாக பேசின பார்க்கும்போது ஹீரோயினுக்கு இவன் கண்டிப்பாக கொலை பண்ணியிருக்க மாட்டான்னு தோணுது. இருந்தாலும் அவங்க எதையுமே வெளியே காமிச்சிக்காம என்னையும் என் பையனையும் நான் பார்த்துக்குவேன், நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் ஆகுது. மின்சியோ ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் ஏதாவது ஸ்டெப் எடுப்பீங்கன்னு பார்த்தேன், நீங்கள் எதுவுமே செய்யலைனா நானே போலீஸ்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டேன்னு சொல்கிறா. இந்த பக்கம் போலீஸ்காரங்களும் டேவு அரெஸ்ட் பண்ணுறதுக்காக அவனோட ஆஃபீஸ்க்கு போயிருக்காங்க. அவனும் வேகமாக டக்யூங்க்கு ஃபோன் பண்ணுறான். அவள் எடுக்கவே மாட்டேங்கிறா. அடுத்து டக்யூங்கோட அப்பாவுக்கும் ஃபோன் பண்ணி பார்க்குறான். அவரும் வேணும்னே எடுக்கவே மாட்டேங்கிறாரு. அவ்வளோதான், நம்ம லைஃப் முடிஞ்சு போச்சுன்னு அவனும் சோகமாக உட்காந்துக்கிட்டு இருக்கான். அப்போ தான் ஹீரோயினோட என்ட்ரி. மின்சியோ சொன்னதெல்லாம் கேட்ட போலீஸ்காரங்களும் ஹீரோயினையும் ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருப்பாங்க. ஹீரோயின் வந்ததும் மின்சியோ சொன்னதெல்லாம் உண்மையா, அன்னைக்கு கொலை நடந்த அன்னைக்கு இவர் தான் மாடிக்கு போனாரான்னு கேட்குறாங்க. அதுக்கு இவங்களும் மின்சியோ சொன்னதெல்லாம் உண்மையான எனக்கு தெரில, ஆனால் கொலை நடந்த டைமில் இவர் ஏன் கூட தான் இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு போலீஸ்காரும் எப்படி நாங்கள் நம்புறது அப்படின்னு கேட்க, இவர் என் காரில் விட்டுட்டு போன மோதிரம் இதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோதிரத்தை கட்டுறாங்க. அப்போ கரெக்டாக ஒரு கால் வருது. இவரும் போய் வேகமாக எடுக்கிறாரு. அந்த பக்கம் இன்னொரு ஆஃபீஸர் பேசுகிறாரு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் இது சூசைட்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அவர் ரிலீஸ் பண்ணிடுங்கன்னு சொல்லிடுறாங்க.
வெளியே வந்த டேவும் நீ எதுக்காக பொய் சொல்லி என்னை காப்பாத்தினா, உனக்கு என்ன தேவை இருக்கு அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஹீரோயினும் நீ அன்னைக்கு சொன்ன பத்தியா ஒரு கொலகாரியோட பையன்ற பட்டம் வந்துடக்கூடாதுன்னு, அதே காரணத்துக்காக தான் ஒரு கொலகாரனோட பையன்ற பட்டம் அவனுக்கு வந்துடக்கூடாது, அவன் தாங்கிக்க மாட்டான், அவன் ஏற்கனவே நிறைய கஷ்டத்துல இருக்கான். ஆமா உங்க பணக்கார வீட்டுல இருந்து உன்னை காப்பாத்த யாருமே வரலையான்னு நக்கலா சொல்லிட்டு இங்க இருந்து போயிடுறாங்க. வீட்டுக்கு வந்த டேவு கிட்ட டக்கிங்கும் என்னாச்சு எல்லாம் முடிஞ்சிருச்சான்னு கேக்குறாங்க. அதுக்கு அவனும் கோவமா நல்ல வேளை சண்மு வந்தனால என்னை விட்டுட்டாங்க, இல்லைன்னா என் நிலைமை என்ன இருக்குன்னு தெரியலன்னு கத்துறான். அதுக்கு அவளும் எதுக்காக அவ வந்தா, அவளுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம், அவளுக்கு மேல இன்னும் காதல் போலையா அப்படி இப்படின்னு கத்துறான். அதை கேட்டு அவனும் டென்ஷன் ஆகி ஏன்னா நான் ஜூனியங்கோட அப்பா, ஒரு கொலகாரனோட பையனா இருக்கக்கூடாதுன்னு அவன் என்னை காப்பாத்துறதுக்கு வந்தா, நான் ஜென்னிக்கும் அப்பா தானே, உனக்கு ஏன் என்னை காப்பாத்துன்னு தோணவே இல்லை, உனக்கு அவ்வளவுதானே என் மேல நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு கோவமா உள்ள போயிடுறான். அடுத்த நாள் ஆகுது. மிஞ்சியோ ஹீரோயினை பார்த்து அவன் என்னால தானே சூசைட் பண்ணிக்கிட்டான், நான் அன்னைக்கு அவனோட போயிருந்தா அவன் உயிரோட இருந்திருப்பான்லன்னு ஃபீல் பண்றான். அதுக்கு ஹீரோயினும் தேவையில்லாம நீ கில்ட்டியா ஃபீல் பண்ணாத, இது அவனா எடுத்த முடிவு, இதுக்கும் உனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, நீ ரொம்ப தூரமா போய் உன்னோட புது வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறாங்க. இந்த பக்கம் ஏரியும் ஜேஹு கிட்ட இருந்து டைவர்ஸ் வேணும் நோட்டீஸ் அனுப்பியிருப்பாங்க. ஆனால் அவன் அதில் சைன் பண்ணாமல் வேணும்னே அவங்கள சுற்றி சுற்றி வரான். அவங்க வீட்டில் வந்து சமைச்சு கொடுக்குறது, வீட்டை க்ளீன் பண்ணி கொடுக்குறது, அவளுக்கு எல்லா வேலையும் பார்த்து கொடுக்குறது, நீ தான் எனக்கு வேணும், நீ தான் என்னோட லவ், நீ இல்லாமல் இருக்க முடியாதுன்னு அவளை சுற்றி சுற்றி வர்றான். இப்படியே கொஞ்ச நாட்களும் போது ஒரு நாள் டக்கிங் யாருக்குமே தெரியாமல் ஜூனியங்க மீட் பண்ணி பேசுகிறா. அவங்கிட்ட உங்கள் அம்மாவுக்கும் அந்த இறந்து போன பையனுக்கும் லிங்க் இருக்குன்னு எல்லாரும் தப்பாக பேசிக்கிறாங்க, அது உண்மை இல்லைன்னு எனக்கு தெரியும், ஆனால் உங்கள் அம்மா இடத்துலேருந்து யோசிச்சு பாரு, உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், இந்த கஷ்டத்தெல்லாம் பொறுத்துக்கிட்டு அவங்க எதுக்காக இன்னும் இந்த ஊர்ல இருக்காங்க, உனக்காக தான், உன்னோட படிப்பு கெட்டு போயிடக்கூடாதுன்னு தான் அவங்க இன்னும் இந்த ஊர்ல இருக்காங்க, ஆனா அவங்க பாவம், அவங்க வேற ஊருக்கு போனாதான் உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும், நீ எங்களோட வந்து இருந்து ஸ்கூலுக்கு போ, உங்க அம்மா வேற ஊர்ல போய் வேலை பார்க்கட்டும், அப்பதான் அவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும், கொஞ்சமாவது மன நிம்மதி கிடைக்கும்னு சொல்றா. இதெல்லாம் கேட்கும்போது அவனுக்கு கரெக்டுன்னு தோணுது. அவனும் சரின்னு சொல்லிடுறான். ஆனால் ஆக்சுவலாக டக்கிங்க்கு நல்ல எண்ணம்லாம் கிடையாது. அவளோட பிளான் என்ன, ஜூனியங்க ஹீரோயின் கிட்ட இருந்து பிரிக்கணும், அவளை ரொம்ப தனிமையாக்கணும், அவ்வளோதான். ராத்திரி ஆகுது. டேவு ஹீரோனோட வீட்டில் உட்காந்துருக்கான். இதை பார்த்ததும் நீ எதுக்காக இங்கே வந்து அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அவன் தான் என்னை ஃபோன் பண்ணி கூப்பிட்டான், அவன் எங்கள் வீட்டில் வந்து கொஞ்ச நாள் இருக்க போகிறானா அப்படின்னு சொல்கிறான். அப்பா கரெக்டாக ஜூனியங்கும் பெட்டி படிக்கலாம் எடுத்துகிட்டு வரான். இதை பார்த்த ஹீரோனும் அப்பா வீட்டுக்கு போறியாப்பா, போயிட்டு கொஞ்சம் நாளில் வந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இல்லை நான் இனிமேல் அப்பா வீட்டில் தான் நிரந்தரமாக இருக்க போகிறேன், நீங்கள் உங்கள் லைஃப்பை பாருங்கள், உங்களை பற்றி யோசிங்க, நீங்கள் வேறு ஊரில் போய் வேலை பாருங்கன்னு சொல்கிறான். இதை கேட்ட ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகிட்டு ஏன்பா இப்படி பேசுகிற, எனக்குன்னு இருக்கிறது நீ மட்டும்தான், நான் உனக்காக தானே வாழ்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் எனக்கு பிடிக்கல, நீங்கள் எனக்காக வாழாதீங்க, உங்களை பற்றி யோசிங்க, உங்கள் வாழ்க்கையை வாழுங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். இதெல்லாம் கேட்ட டேவுக்கும் ரொம்ப கஷ்டமாயிடுது. நான் அவங்ககிட்ட பேசி புரிய வச்சு கொஞ்சம் நல்லா அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுறான். ஹீரோயினா அவனை ரொம்ப மிஸ் பண்றாங்க. அவனுக்கு கால் பண்றாங்க, எடுக்கவே மாட்டேங்கிறான், மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை பண்ணவே மாட்டேங்கிறான். இப்படியே கொஞ்ச நாட்களும் போகுது. ஒரு நாள் ஹீரோயின் துணி கடைக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தா டக்யூங், டேவு, ஜென்னி, ஜூனியங் இவங்க 4 பேரும் ரொம்ப சந்தோஷமாக துணி எடுத்துக்கிட்டு இருக்க பார்க்குறா. இதை பார்க்கும்போது அவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. ராத்திரி ஆகுது. வீட்டுக்கு வந்த டேவோ அந்த செல்ஃபில் அமெரிக்கா போய் படிக்கிறதுக்கான எல்லா இதுவும் இருக்கிறத பார்க்குறான். இதை பார்த்ததும் அவனும் செம்ம கோவமாயிட்டு டக்கிங்கை கூப்பிட்டு இதெல்லாம் யாருக்காக வாங்கி வச்சிருக்க, இதெல்லாம் ஜூனியங்குக்கா, அதுக்காக தான் அவனை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தியா, இதுதான் உன்னோட பிளானான்னு கத்துறான். அதுக்கு அவனும் ரொம்ப கூலா ஏன் அவன் அமெரிக்காவில் போய் படித்தான்னு நல்லது தானே, அங்கே இருக்கிற அமைதியான சுச்சுவேஷன் அவனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நல்லா படிப்பான்னு சொல்றா. இதை கேட்டுட்டேவும் செம்ம டென்ஷன் ஆகி இது எதுக்குமே நான் ஒத்துக்கவே மாட்டேன், ஒன்னு அவன் அவங்க அம்மாவோட இருக்கணும், இல்லைன்னா ஏன் கூட இருக்கணும், நாங்கள் 2 பேரும் இல்லாமல் அவன் போய் அனாத மாதிரி வாழணுமா, இதே உன் பொண்ணு ஜென்னியா இருந்தா நீ இப்படி யோசிச்சிருப்பியா, நீ இவ்வளோ சீனலவாதியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கோவமா கத்திட்டா இங்கேருந்து போயிடறான். இருக்கிற கோவத்தில் ஒரு பாருக்கு போய் செம்மையா தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு ஒரு மெசேஜ் வருது. யார்கிட்ட இருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட. ஜூனியங்கோட ட்ரெஸ் எல்லாம் இங்கே இருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு போங்க அப்படின்னு மெசேஜ் பண்ணியிருக்கா. இவனும் நல்லா தண்ணி அடிச்சுட்டு நேராக ஹீரோனோட வீட்டுக்கு போறான். அங்கே அவளும் தண்ணி அடிச்சிருக்கா. இவ பெட்டி படிக்கலாம் எடுத்து வச்சிருக்க பார்த்துட்டு இது எல்லாமே ஒன்னாலதான், நீ மட்டும் என்னை மன்னிச்சிருந்தீங்கன்னா இது எதுவுமே நடந்திருக்காது அப்படின்னு சொல்றான். இதை கேட்டு அவளும் நீ இன்னும் என்னதான் பிளேம் பண்றியா, உன் மேல இருக்கிற மிஸ்டேக் உனக்கு தெரியவே தெரியாதான்னு கேட்கிறா. அதுக்கு டேவும் உண்மையை சொல்லு, நீ எதுக்காக போலீஸ் ஸ்டேஷன்ல என்னை காப்பாற்ற வந்த, இன்னும் என் மேல உனக்கு ஃபீலிங்ஸ் இருக்குல்ல, அதனால தானே காப்பாற்ற வந்த அப்படின்னு சொல்றான். அதை கேட்டு அவளும் ஓங்கி அறையிறா. அவனும் நிப்பாட்டாம நான் முன்னாடியே உன்கிட்ட மன்னிப்பு கேட்டிருந்தா நீ ஒருவேளை என்னை மன்னிச்சிருப்பியா, நம்ம 3 பேரும் சந்தோஷமா வாழ்ந்திருப்போமா, டைவர்ஸ் நடந்திருக்காதா அப்படின்னு போதையில என்னென்னமோ கேட்குறான். இதை கேட்டு அவளும் திரும்ப அறைய போறா. அதுக்குள்ள அவன் அவளோட கையை பிடிச்சிட்டு இறுக்கமா பிடிக்கிறான். உண்மை சொல்லு, இன்னும் உனக்கு என் மேல லவ் இருக்குதானே, உன் இடத்துல வேறு ஒரு பொண்ணு தான் இந்நேரம் இந்த ஊரை விட்டே போயிருப்பாங்க, ஆனா நீ ஏன் இன்னும் இந்த ஊரை விட்டு போகாம இருக்க, ஜூனியங்குக்காக தான் இருக்கேன்னு பொய் சொல்லாத, நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, நான் வந்து உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பேன், நம்ம 3 பேரும் மறுபடியும் பழைய மாதிரி வாழ்வோம்னு நினைக்கிறியா, நீ என்னை மிஸ் பண்றதானே, நம்ம பழைய வாழ்க்கையை மிஸ் பண்றதானே, எல்லாத்தையும் மிஸ் பண்றதானே அப்படின்னு கேட்டுக்கிட்டு 2 பேரும் ரொமான்டிக்கா கிஸ் பண்ணிடுறாங்க. கிஸ் பண்ணவங்க கிஸ்ஸோட நிப்பாட்டாம அப்படியே மிங்கிள் ஆயிடுறாங்க. அந்த நைட்டும் முடிஞ்சிருது.
பொழுது விடியுது. கீழே வந்த டேவும் ஹீரோயின் கிட்ட உன் மேல இந்த பரிதாபத்திலையும் இவ்வளோ நாள் சண்டை போட்டுட்டு இருந்த கோவத்துலேயும் தான் இப்படியெல்லாம் நடந்துருச்சு, நீ இது எதையும் நினச்சிக்காத அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவளும் ஆமா நேற்று போதையில் இருந்தனால தான் இப்படியெல்லாம் நடந்துருச்சு, இதெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினச்சி மறந்துடு, இதை பற்றி இனிமேல் பேசவே கூடாதுன்னு சொல்லிடுறான். இந்த பக்கம் ஜேகுக்கு வழக்கம் போல ஏரிமோட வீட்டுக்கு வந்து சமைச்சு கொடுக்குறான். அப்போ ஏரிமோ உன்கிட்ட உண்மை சொல்லவா, நீ என்ன பண்ணாலும் நான் உன்னை மன்னிக்க போறதில்ல, உன் கூட வரவும் மாட்டேன் வாழவும் மாட்டேன்னு சொல்றான். இதை கேட்டவனும் தயவு செஞ்சு எனக்கு இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடு, எங்க அம்மா ஏதோ கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டே, நம்ம ரெண்டு பேரோடது ஒரு பியூரான அரேஞ்ச் மேரேஜ், நமக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், ஆனா எனக்கு இப்பதான் தெரியுது நான் உன்னை எவ்வளோ லவ் பண்றேன்னு, நம்ம இனிமேல் முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாம், டேட்டிங் பண்ணலாம், புரிஞ்சுக்கலாம், ரொம்ப லவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட ஏரிமுக்கும் அவன் சொல்றது சரின்னு படுது. ஹீரோயினும் மகேஷ் சொன்ன மாதிரி இனிமேல் நம்ம இந்த ஊர்ல இருக்கிறது நல்லது இல்லை, பேசாம வேற ஊர்ல போய் வேலை பார்க்கலாம்னு சொல்லிட்டு வேற எங்க வேலை கிடைக்குமான்னு வேலை தேட ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த பக்கம் இவங்களோட பையன் ரொம்ப மோசமாக ஆரம்பிச்சிட்டான். ஸ்கூலுக்கு ஒழுங்காக போகாமல் கேம் சென்டருக்கு போகிறது, அடிக்கடி லீவ் போட்டு வெளியே போய் சுற்றுறன்னு இஷ்டத்துக்கு சுற்றிக்கிட்டு இருக்கான். அப்படி ஒரு நாள் கேம் சென்டரில் கேம் விளாண்டு முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பும் போது அங்கேருந்து ஒரு சிப்ஸ் பாக்கெட்டை திருடுறான். இதை அந்த அரசியல்வாதியோட பையனும் பார்த்துறான். இதை பார்த்துட்டு அவன் மறுநாள் ஸ்கூலுக்கு போனதும் ஏன்டா உனக்குலாம் வெக்கமே இல்லையா, போய் சிப்ஸ் பாக்கெட்டை திருடுற, இவ்வளோ நாள் ஸ்கூலில் காணாம போன எல்லாத்தையும் நீ தானே எடுத்த, உண்மையை ஒத்துக்கும் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவனும் ரொம்ப கூலா ஆமாம் நான் தான் எடுத்தேன், என்னடா பண்ணுவ அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த அரசியல்வாதி பையனும் ஏதோ கெட்ட வார்த்தையில திட்டிடுறான். ரெண்டு பேருக்கும் செம்மையா சண்டை வந்துருது. கிளாஸ் டீச்சரும் ஸ்கூல் பிரின்சிபலும் லீ டேவையும் ஹீரோயினையும் ஃபோன் பண்ணி கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு உங்க பையனோட நடத்த சுத்தமா சரியில்லை, இவ்வளவு நாள் அவங்க கிளாஸ்ல நிறைய பொருள் காணாம போய்கிட்டு இருந்துச்சு, அது எல்லாத்தையும் அவன் தான் திருடிருக்கான், அவனுக்கு கிளெப்டோமீனியா இருக்கு போல, அது மட்டும் இல்லை அவன் அடிச்சு போட்ட அந்த பையன் ரொம்ப முடியாமல் ஹாஸ்டலில் இருக்கான், அவங்க ஸ்கூல் கமிட்டியில் சொல்லி உங்கள் பையனை ஸ்கூலை விட்டு தூக்க சொல்லியிருக்காங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது, நீங்கள் அவங்க அம்மா அப்பாட்ட பேசுவீங்களோ இல்லை சமாதானம் பண்ணுவீங்களோ, எப்படியா இந்த ப்ராப்ளம் நீங்களே முடிங்க இல்லை உங்கள் பையனை ஸ்கூலை விட்டு தூக்கிடுவோன்னு சொல்கிறாங்க. இதை கிட்டதும் ஹீரோனுக்கு தலையில் இடியே விழுந்த மாதிரி இருக்குது. கிளெப்டோமீனியான்றது டிப்ரெஷனில் இருக்கிறவங்களுக்கு வரக்கூடிய ஒரு நோய் மாதிரி, அதாவது இவங்களுக்கு வந்து திருடணும் போலயே இருக்கும் ரொம்ப டிப்ரெஷன் ஆனாங்கன்னா, ஆனால் அந்த திருடுற பொருள்னால இவங்களுக்கு எந்த யூஸும் இருக்காது, அதை சும்மா திருடணும் அவ்வளோதான் உங்களுக்கு. வெளியே வந்த ஹீரோயினும் கோமா உங்கள் வீட்டுக்கு வந்ததுலேருந்து தான் என் பையன் சரியில்லை, நானே அவனை கூப்பிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ஜூனியங்கும் இங்கே பாருங்கள் எனக்கு உங்கள் கூட வரக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் அப்பாவோட தான் போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் லீ டேவு ஜூனியங் 3 பேரும் அந்த ஹாஸ்டலுக்கு வராங்க. அந்த அடிபட்ட பையன்ட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு. இந்த அரசியல்வாதியோட ஒய்ஃப்க்கு சும்மாவே ஹீரோயினை பிடிக்காதா, அவளை பார்த்தது வேணும்னே மூஞ்ச திருப்பிக்கிறா. ஹீரோயினும் என் பையன் தெரியாமல் பண்ணிட்டேன், இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த அரசியல்வாதியோட ஒய்ஃபும் பண்ணதெல்லாம் உங்கள் பையன் வந்துட்டு இப்போ எதுவும் தெரியாமல் நிற்கிறான்னு நக்கலாக சொல்கிறாங்க. உடனே ஹீரோயினும் மன்னிப்பு கேளுப்பான்னு சொல்கிறாங்க. ஜூனியங்கும் சாரின்னு சொல்கிறான். அதை கேட்ட அந்த அரசியலோட ஒய்ஃபும் இந்த மாதிரி பசங்களால தான் நாடே கெட்டு போயிருக்கு, இவனை மாதிரி ஆளுங்க தான் வளர்ந்து கொலையாளி கொள்ளையாளி எல்லாம் ஆவாங்கன்னு ஒரு மாதிரி பேசுகிறாங்க. இதை கேட்ட ஹீரோயினுக்கும் என்ன பண்ணுறேன்னு தெரியல, வேகமாக முட்டிங்கால் போட்டு உட்காந்து தயவு செஞ்சு நீங்கள் 2 பேரும் என் பையனை மன்னிச்சிருங்க, நீங்கள் மன்னிச்சாதான் என் பையனால ஸ்கூலுக்கு போக முடியும்னு கெஞ்சுறாங்க. ஆனாலும் அந்த அரசியலோட ஒய்ஃப் எதுவுமே சொல்லாமல் இருக்காங்க. அப்போ கரெக்டாக யாரோ கதவு தட்டுற சத்தம் கேட்குது. யாருன்னு பார்த்தா டக்கிங் உள்ள வரா. டக்கிங்கை பார்த்து தான் அந்த அரசியல்வாதி ஒய்ஃபும் வாங்க வாங்க நீங்கள் என்ன திடீர்னு வந்திருக்கீங்க, அதுவும் இவ்வளோ தூரம் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே பேசுகிறா. அதுக்கு டக்கிங்கும் ஜூனியங்குக்காக தான் நான் வந்தேன், ஏதோ சின்ன பையன் தெரியாமல் பண்ணிட்டான், இந்த ஒரு தடவை இதை விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறா. அதை கேட்ட அரசியல்வாதி ஒய்ஃபும் பரவாயில்ல இதில் என்ன இருக்குது, சின்ன பசங்க தானே, நான் கம்ப்ளைண்ட்லாம் எதுவும் கொடுக்கல அப்படின்னு சொல்லிடுறா. இப்போ நமக்கு அப்படியே ஃப்ளாஷ்பேக்கில் காட்டுறாங்க. இந்த அரசியல்வாதியும் டக்கிங்கோட அப்பாவும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால இவ வேகமாக டக்கிங்க்கு ஃபோன் பண்ணி நடந்த எல்லாத்தையுமே சொல்லியிருப்பா. இந்த மாதிரி ஹீரோயின் மன்னிப்பு கேட்க வர, நீங்களும் வாங்க அப்படின்னு கரெக்ட் டைம் எல்லாம் சொல்லியிருப்பா. அதனால தான் கரெக்டாக வந்திருப்பா. அதுக்கப்புறம் ஹீரோயினும் ஜூனியர்கிட்ட இனிமேல் ஒழுங்கா ஸ்கூலுக்கு ஒழுங்கா இருந்து அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்டு அவனும் டென்ஷன் ஆகி நீங்கள் மட்டும் ஒழுங்கா இருக்கீங்களா, நீங்கள் 2 பேரும் நினச்சா சண்டை போடுவீங்க எல்லாம் சேர்ந்துக்குவீங்களா அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டு அவனும் புரியாமல் என்னப்பா சொல்கிறேன்னு கேட்க, அன்னைக்கு என்னோட பேட் எடுக்கிறதுக்காக நம்ம வீட்டுக்கு வந்தேன், நீங்களும் அப்பாவும் பேசிக்கிட்டு இருந்ததை பார்த்தேன், இவ்வளோ நாள் சண்டை தானே போட்டுக்கிட்டு இருந்தீங்க, இப்போ மட்டும் எதுக்கு பேசுறீங்க, உங்களை தான் சுற்றி இருக்க நாங்கள் எல்லாருமே பாதிக்கப்படுறோம், தயவு செஞ்சு இந்த ஊர்லேயே இருக்காதீங்க, என் மூஞ்சிலேயே முழிக்காதீங்கன்னு திட்டிட்டு போயிடுறான். இதை கேட்டதும் ஹீரோனுக்கு இதேமே சுக்குநூறாக உடஞ்சிடுது. அவங்களும் வேற ஊருக்கு போயிட்டு அவங்களோட மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் எல்லாரோட வாழ்க்கையும் ரொம்பவே நார்மல் ஆயிடுச்சு. டக்யூங், லீ டேவோ, ஜூனியங் இவங்க எல்லாரும் ஒரு ஃபேமிலியாக நல்லா ஜாலியாக இருக்காங்க. அதே மாதிரி ஜேஹுக்கும் ஏரிமும் டேட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தர் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சுல்சுக்கும் அவளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பையனை தேடி அவளும் டேட்டிங் போயிட்டு இருக்கா. இப்படியே கொஞ்ச நாட்கள் போது ஒரு நாள் அந்த அரசியல்வாதிக்கும் அரசியல்வாதி ஒய்ஃபுக்கும் அவங்க பண்ண ஹெல்ப்புக்காக டக்கிங் வீட்டில் ஒரு பார்ட்டி ரெடி பண்ணியிருப்பா. ஜூனியங்க டிப்டாப்பாக கிளப்பி அவங்க பண்ண ஹெல்ப்புக்காக தான் அந்த பார்ட்டி ரெடி பண்ணியிருக்கேன், நீயும் நல்லா என்ஜாய் பண்ணுன்னு சொல்கிறா.
பார்ட்டியும் ஒரு வழியாக ஸ்டார்ட் ஆகிடுது. எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு ஜென்னி அழுகிற சவுண்டு கேட்குது. ரொம்ப தேம்பி தேம்பி அழுகிற மாதிரி சவுண்டு கேட்குது. டக்கியும் வேகமாக மேலே போய் ரூமில் பார்க்குறா. பார்த்தா ஜென்னி கீழே உட்காந்துருக்கா. அவள் பக்கத்துலேயே ஜூனியங்கும் இருக்கான். இதை பார்த்தா அவளுக்கு செம்மையாக கோவம் வந்துடுது. என்னடா பண்ண ஜென்னியை, நீ தான் அடிச்சி அப்படின்னு கத்துறா. அதுக்கு அவனும் என்னது அடிச்சேனா, நான் எதுக்கு அவளை அடிக்கணும், நான் வரும்போது அவள் கீழே விழுந்து கிடந்தா, அவளை தூக்கலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டு அவள் நம்பாம, பொய் சொல்லாத, நீ தான் அவளை அடிச்சிருக்க, எனக்கு உன்னை வச்சுக்கிட்டு என்ன பண்ணனே தெரில, எவ்வளோ சேட்டை தான் பண்ணுவேன், நானும் எவ்வளோ தான் பொறுத்து போகிறதுன்னு கத்திடுறா. அதுக்கு அவனும் என்னது பொறுத்து போகிறீங்களா, நீங்கள் எதுக்கு பொறுத்து போகணும், நீங்கள் என்ன வேணா பண்ணுங்கன்னு சொல்கிறான். அப்போ கரெக்டாக டேவு உள்ளே வந்துடான். அமைதியாக பேசி, கீழே எல்லாரும் உட்காந்துருக்காங்க, அமைதியாக பேசுன்னு சொல்கிறான். ஜூனியங்கும் ரொம்ப கோமா, நான் இதுக்காக அமைதியாக பேசணும், நான் எந்த தப்பும் பண்ணலன்னு கத்துறான். அதுக்கு டேவும் செம கோமாயி அவனை ஓங்கி ஒரு அறை விட்டுட்டு, ஒன்னால தாண்டா எல்லாருக்கும் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு போயிடுறான். அவங்க அப்பா அடித்ததை ஜூனியங்கால சுத்தமாக ஏற்றுக்கவே முடியல. அவனுக்கு ரொம்ப அழுகையாக வருது. அவங்க அம்மாவே மிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். வேகமாக ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணி, அம்மா எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல, சீக்கிரமாக நம்ம வீட்டுக்கு போகலான்னு அழுகிறான். அவ்வளோதான், ஹீரோயினுக்கு சொல்லவா வேணும், சிட்டா பறந்து வந்துடுறா. டக்கிங் வீட்டு டோர் பெல் அடிச்சுட்டு ஜூனியங்க என்னை கூப்பிட வர சொன்னால் ஜூனியங்க வேகமாக அனுப்புன்னு ஹீரோயின் கத்துறா. அதை கிட்ட டக்கிங்கும் என்ன ஜூனியங்க அனுப்பணுமா, ஜூனியங் நீ உள்ளப்போ அப்படின்னு சொல்கிறா. ஆனால் இவ சொல்கிறத காதில் வாங்காமல் ஜூனியங் வேகமாக போய் கதவை திறந்துட்டு அவங்க அம்மாவை போய் ஹக் பண்ணிக்கிறான். டக்கிங்கும் வேகமாக வெளியே போக பார்க்குறா. அப்போ அவளோட அப்பா அவளை ஸ்டாப் பண்ணி, அவன் நம்ம கூட இருந்து என்ன பண்ண போகிறான், அவங்க அம்மாவோடய போகட்டும், அவனால் நமக்கு பிரச்சனை தான் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு அவளும் அழுதுகிட்டே, அப்பா இதெல்லாம் நான் போட்ட பிளான்ப்பா, நான் கஷ்டப்பட்டு பிளான் பண்ணி அவளை இந்த ஊரை விட்டு அனுப்பியிருந்தேன். ஜூனியங்க நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து பிளான் பண்ணி அவளை இந்த ஊரை விட்டு அனுப்புனேன். இப்போ அவள் மறுபடியும் இங்கே வந்துட்டா, என்னோட பிளான் எல்லாம் வீணாக போச்சு, நான் தோத்துட்டேன்ப்பான்னு சொல்லிட்டு அழுகிறா. வேகமாக அவங்க அப்பாவை தள்ளி விட்டு வெளியே வந்து ஹீரோயின் கிட்ட, இப்போ எதுக்காக அவனை கூப்பிட்டு போகிற, அவனே இப்போ தான் இந்த வீட்டில் செட்டில் ஆகிருக்கான், இப்போ தான் சூப்பராக படிக்க ஆரம்பிச்சிருக்கான், மறுபடியும் உன்னால் பிரச்சனை தான் வரும், அவனை இங்கேயே விட்டுட்டு போயிரு, நீ வேறு ஊருக்கு போயிரு அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்டு அவளும் சிரிச்சுக்கிட்டே, நிஜமாவே உனக்கு ஜூனியங்க மேலே அவ்வளோ அக்கறையா, உண்மையை சொல்லு, நீ இதெல்லாம் எதுக்காக பண்ணுற, உன்னோட கல்யாண வாழ்க்கையை காப்பாற்றிக்கிறதுக்கு தானே. டேவோட மாற்றத்தெல்லாம் பார்த்து உனக்கு பயமாக இருக்குது, எங்கே அவன் என்கிட்டே மறுபடியும் வந்துடுவானோன்னு தானே நீ இதெல்லாம் பண்ணுற, எனக்கு நல்லா புரியுது அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்ட டக்கியும் சிரிச்சுக்கிட்டு, என்னது எனக்கு ஒன்றை பார்த்து பயமா, அதுவும் டேவு உன்கிட்ட வருவாரா, அதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு சொல்கிறா. இதை கேட்ட ஹீரோனும் சும்மா இருப்பாளா, அவரும் நக்கலாக சிரிச்சுக்கிட்டே, நீ பயந்த மாதிரியே நடந்துருச்சு, நானும் டேவும் ஒன்றா இருந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறா. அதை கேட்ட டக்கிங்கும் நம்ப மாட்டேங்கிறா. அதுக்கு ஹீரோயினும், நான் வேணா அவன் அன்னைக்கு போட்டிருந்த ட்ரெஸ் கலர் சொல்லட்டுமா, நீ வேணா அவங்கிட்டே கேட்டுப்பாருன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. ராத்திரி ஆகுது. டக்கிங்கும் டேவை கூப்பிட்டு, அன்னைக்கு என்ன நடந்துச்சு, நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருந்தீங்களா, ஒழுங்காக உண்மையை சொல்லிடு, உண்மையை சொன்னால் நான் உன்னை மன்னிச்சிடுவேன், இல்லைனா நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்கிறா. இதெல்லாம் ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு தடவை ஹீரோயின் கேட்டிருப்பாளா, அதே மாதிரியே இருக்குது. அவனும் வேகமாக, என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிரு, அன்னைக்கு ஏதோ போதையில் நடந்துடுச்சு, மற்றபடி நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை, எனக்கு அவளை பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்கிறான். அவனுக்கோமா, உன் மண்டையில் என்ன தான் ஓடுது, பிடிக்கலன்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே போயிடுறா. டேவும் நேராக ஹீரோயின் வீட்டுக்கு போய், எதுக்குடி அன்றைக்கி நடந்தெல்லாம் அவகிட்ட சொன்னேன், இதெல்லாம் பண்ணால் நான் உங்ககிட்ட வந்துடுவேன்னு நினச்சியா, நான் என்றைக்குமே டக்கிங்கோட தான் இருப்பேன், அவளும் ஒன்னே மாதிரி கிடையாது, அவன் என்னை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டா, நாங்கள் கண்டிப்பாக ஒன்றா தான் இருப்போம்னு சொல்கிறான். அதுக்கு அவளும் கோமா, என் பையனை எல்லார் மாதிரியும் அடித்து அசிங்கப்படுத்தினீங்களா, அதுக்கு தான்டா இது கூலி அப்படின்னு சொல்கிறா. அவனும் போடி உன்னை மாதிரி லூஸை நான் பார்த்ததில்லைன்னு சொல்லிட்டு கத்திட்டு போயிடுறான். ராத்திரி ஆகுது. ஜூனியங்க அவங்க அம்மா கிட்ட, அம்மா நம்ம இந்த ஊரில் இருக்க வேணாம், நம்ம வேறு ஊருக்கு போயிடலான்னு சொல்கிறான். அதுக்கு அவங்க அம்மாவும் கொஞ்ச நாள் மட்டும் போகிறப்ப எல்லா திங்ஸையும் எடுத்துகிட்டு மொத்தமாக போயிடலான்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் டக்கிங் டேவை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டாலும் அவனை பார்க்குறப்பெல்லாம் அவளுக்கு ஒரு மாதிரியா நெருடலாக இருக்குது. ஹீரோயின் ஊரை விட்டு ஒரேடியாக போக போகிறான்னு கேள்விப்பட்ட டக்கிங்கும் வேகமாக அவளை போய் மீட் பண்ணுறா. அவகிட்ட, இப்போ நீ ஊரை விட்டு போயிடல, தயவு செஞ்சு திரும்பவும் இந்த ஊருக்கு வந்துடாது, எங்கள் வாழ்க்கையில் வந்துடாது, உனக்கு ஜூனியங்க படிக்க வைக்கிறதுக்கு காசு தேவைப்பட்டாலும் உன் வேலை விஷயமா எது தேவைப்பட்டாலும் என்கிட்ட கேளு, நான் செஞ்சு தரேன், ஆனால் மறுபடியும் இந்த ஊருக்கு வந்துடாதுன்னு சொல்கிறான். இதை கேட்ட ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே, பணத்துக்காகவோ வேலைக்காகவோ நான் அன்றைக்கி உங்ககிட்ட உண்மையை சொல்ல, உன்னோட நல்லதுக்காகவும் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்ட டக்கிங்கும், தயவு செஞ்சு என்னை குழப்ப பார்க்காத, இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு ஹீரோயினும், நல்லா யோசிச்சு பாரு, அவன் எனக்கும் உண்மையா இல்லை, உனக்கும் உண்மையா இல்லை, நானும் வேணும்னு நினச்சா நீயும் வேணும்னு நினச்சா, அதனால தான் இவ்வளோ பிரச்சனையும், பாஸ்டில் என்னையும் ஏமாத்தினா இப்போ உன்னையும் ஏமாற்றிட்டான். அது மட்டும் இல்லை, உனக்கு இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டை போட்டு காமிக்கிறா. இந்த பாட்டு தான் என்னை ப்ரப்போஸ் பண்ணும்போது போட்டா, உனக்கு இதே சாங் தானே போட்டிருப்பான்னு கேட்குறா. ஷர்மிக்கு ஒரு மாதிரியா இருந்தேன்னா அவளை ப்ரப்போஸ் பண்ணும்போது அதே சாங் தான் போட்டிருப்பா. அது மட்டும் இல்லாமல் அவளோட வீட்டுக்கு கூப்பிட்டு போய் அவளோட ட்ரெஸ்ஸு பர்ஃப்யூம் எல்லாத்தையும் எடுத்து காமிச்சு, அன்னைக்கு உங்கள் ரூமில் இருந்த எல்லா ட்ரெஸ் பர்ஃப்யூம் எல்லாமே பார்த்தேன், எனக்கு வாங்கி கொடுத்த அதே மாதிரி தான் உனக்கு வாங்கி கொடுத்துருக்கான், நம்ம 2 பேரையும் அவன் ஒன்றா தான் பார்க்குறான், நீயும் வேணும் நானும் வேணும், இன்னொரு பொண்ணு வந்தால் அவளுக்கும் இதே மாதிரி தான் செய்வான் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் அவளோட ஒரு பழைய ஃபோட்டோ எடுத்து காமிச்சு, இது எனக்கு டேவு வாங்கி கொடுத்த ஷர்ட்டுன்னு சொல்லிட்டு காமிக்கிறா. அதில் அவள் போட்டிருக்க சட்டையும் டக்கிங் போட்டிருக்க சட்டையும் ஒரே மாதிரியா இருக்குது. இதை பார்த்து தான் டக்கிங்கால ஏற்றுக்கவே முடியல, அழுதுகிட்டே அங்கேருந்து போயிடுறா.
அப்படியே சீன் கட் பண்ணி இப்போ டக்கிங் வீட்டை காட்டுறாங்க. அவங்க வீட்டில் இருக்கிற எல்லா திங்ஸையும் எடுத்து கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த டேவும் ஷாக் ஆகிட்டு டக்கிங்கோட அப்பாக்கிட்ட போய் என்னாச்சுன்னு கேட்குறான். அதுக்கு அவரும் உனக்கு சீக்கிரமாக டைவர்ஸ் நோட்டீஸ் வரும், கையெழுத்து போடு, மற்றதை டக்கிங்டே கேட்டுக்கோன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அவனும் வேகமாக ஓடி போய் என்னாச்சு, நீ தான் என்னை மன்னிக்கிறேன்னு சொன்னீங்களா, அதுக்குள்ளே ஏன் இவ்வளோ பெரிய முடிவு எடுத்தேன்னு கேட்குறான். அதுக்கு டக்கிங்கும் அது எப்படி, எனக்கு ப்ரப்போஸ் பண்ண போட்ட சாங்கும் அவளுக்கு போட்ட சாங்கும் ஒரே சாங் இல்லை, அவளுக்கு போட்ட சாங்கை தான் நீ எனக்கு போட்டிருக்க, அவளுக்கு வாங்கி கொடுத்த ட்ரெஸ் மாதிரி தான் எனக்கு வாங்கி கொடுத்துருக்க, அப்போ அவளையும் என்னையும் ஒரே மாதிரி தான் பார்த்துருக்கேன், எங்களுக்குள்ள வித்தியாசமே இல்லை. இதை நினைக்கும் போது எனக்கு எவ்வளோ அசிங்கமாக இருக்குது தெரியுமா, என் மேலே உனக்கு தனிப்பட்ட எந்த காதலும் இல்லை, அவகிட்ட எப்படி இருந்தியோ அப்படி தான் என்கிட்ட இருந்திருக்க, அப்போ எங்களை மாதிரி இன்னொரு பொண்ணு வந்தால் அவகிட்ட போய் இதே தானே அப்படியே செய்வ, உன்ன மாதிரி ஒரு அப்பா ஜென்னிக்கு தேவையில்லை, குட் பை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். போகும்போது வீடு, ஆஃபீஸ், உன்னோட கார்டன் எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டு போயிடாங்க. இப்போ அவன் கையில் நயா பைசா கூட இல்லை. அவனும் வாழ்க்கையை வெறுத்து போய் சோகமாக நடந்து போயிட்டு இருக்கான். அப்போ அந்த பக்கமாக ஹீரோயின் வரா. வேகமாக காசு தூக்கி போட்டு எங்கேயா போய் ஹோட்டலில் இருந்துக்கோ, ஏதாவது உனக்கு வேலை வேணா என்கிட்ட ஹெல்ப் கேளு அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்ட அவனும் கோவமா, இண்டி ராட்சசி உனக்கு மனசாட்சி இல்லையாடி, நாங்கள் வாட்டுக்கு நிம்மதியாக இருந்தோம், உன்னை பார்த்ததே தப்படி, உன் மேலாம் பரிதாபப்பட்டேன் பத்தியா, என்ன சொல்லணும் அப்படின்னு கத்துறான். அதுக்கு ஹீரோயினும் நீ இன்னும் என்னை தான் ப்ளேம் பண்ணுறியா, உன்னோட தப்பை நீ உணரவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். அவனும் கீழே கடந்த அந்த காசெல்லாம் பறக்கிக்கிறான். இந்த பக்கம் ஜேஹு காரில் உட்காந்து ஏதோ ஒரு மெசேஜை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இதை ஏலியமும் பார்த்துக்கிட்டு இருக்கா. ராத்திரி ஆகுது, இவ உட்காந்து ரொம்ப அழுதுகிட்டு இருக்கா. இதை பார்த்து அவனும் எதுக்காக அழுகிற, என்னாச்சுன்னு கேட்குறான். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன், ஆனால் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழவே முடியாது, நீ என்ன பண்ணாலும் எனக்கு உன் மேலே சந்தேகம் மட்டும்தான் இருக்குது, நீ லேட்டாக வந்தாலோ யார்கிட்டையாவது பேசினாலோ மெசேஜ் பார்த்து சிரிச்சா கூட எனக்கு உன் மேலே சந்தேகம் தான் வருது, நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சிடலான்னு சொல்லிட்டு அழுகிறா. ஹீரோயினுக்கு அதே ஹாஸ்பிட்டலில் வேலை கிடச்சிருது. அவங்க லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக போய்கிட்டு இருக்கு. இப்படியே கொஞ்ச நாட்கள் போது ஒரு நாள் ஹீரோயினா அவங்க பையனும் ஒரு ஆத்தங்கரைக்கு போயிருக்காங்க. அங்கே ஹீரோவும் யதார்த்தமாக வந்திருக்கான். அவனை பார்த்தா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆன மாதிரி ஒரு மாதிரியா இருக்கான். சரி அவனுக்கு ஒருவேளை சாப்பாடு வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போறா. இவனும் ஏதோ பஞ்சத்தை அடிபட்ட மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். சாப்பிட்டு முடிச்சுட்டு அவனும் சோகமாக மூஞ்சி வச்சுக்கிட்டு, நம்ம 3 பேரோட வாழ்க்கையும் முன்னாடி எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, நம்ம 3 பேரும் மறுபடியும் அதே மாதிரியே வரலாம், தயவு செஞ்சு என்னை ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறான். இதை கேட்ட ஹீரோயினும் லூஸ் மாதிரி பேசாத, அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு கத்துறா. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த ஜூனியங்கும் அம்மா எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல, இவர் பேசுகிறதெல்லாம் கேட்டால் கோமா வருது, வாங்கம்மா கிளம்புன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். மகன் இப்படி பேசிட்டு போனதை அவனால் ஏற்றுக்கவே முடியலை. இதுக்கு மேலே நம்ம வாழ்க்கையில் என்ன இருக்குது, எதுக்கு வாழ்ந்தோன்னு சொல்லிட்டு அங்கே வந்து லாரி முன்னாடி போய் வேகமாக நின்றான். இதை பார்த்த ஹீரோனுக்கும் ரொம்ப ஷாக் ஆகுது. அவனுக்கு என்னாச்சோ ஏதாச்சுன்னு சொல்லிட்டு வேகமாக போய் பார்க்குறான். நல்ல வேளை லாரிக்காரன் பிரேக் போட்டிருந்தான். அவனை ஹக் பண்ணி சமாதானம் பண்ணிக்கிட்டு இருக்கா. இதை பார்த்த ஜூனியருக்கு செம கோவம் வந்துடுது. வேகமாக அங்கேருந்து ஓடி போயிடுறான். ஹீரோயினும் அவன் பின்னாடியே ஓடி வராங்க. அதுக்குள்ளே அவன் ரொம்ப தூரமாக ஓடி போயிட்டான். அவனை பிடிக்கவே முடியலை. ஹீரோயினும் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு மகனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணுறாங்க. நாட்கள் போகுது, வாரங்கள் போகுது, மாதங்கள் போகுது, வருஷங்களும் போயிடுச்சு. அவன் இன்னும் திரும்ப வரவே இல்லை. மகன் என்னைக்காவது வந்துடுவான்னு சொல்லிட்டு அவங்களும் அதே வீட்டில் நம்பிக்கையோடு இருக்காங்க. லீட்டேவும் ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்து நல்ல பொசிஷனில் இப்போ வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அப்பப்போ ஹீரோனுக்கு மட்டும் மெசேஜ் பண்ணி ஜூனியங் வந்துட்டானான்னு கேட்டுக்குவான். இந்த பக்கம் ஏரிமும் டைவர்ஸ் வாங்கிட்டு ஒரு பேக்கரி வச்சு அவரோட சொந்த காலில் நிற்கிறா. ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கா. ஜேஹுக்கும் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா. அவன் சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சிட்டான். இந்த பக்கம் டக்கியும் ஃபாரினில் போய் அவரோட மேற்படிப்பை படிக்க ஆரம்பிச்சா. அங்கேயே செட்டில் ஆகிட்டா. கொஞ்ச நாள் கழிச்சு ஹீன் வீட்டு கதவை யாரோ தட்டுற மாதிரி சத்தம் கேட்குது. இவ்வளோ வேகமாக போய் பார்க்குறா. பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக சிரிக்கிறா. ஆனால் யாரும் நமக்கு காட்டலை. கண்டிப்பாக அது அவனோட பையன் தான் திரும்ப வந்துட்டான்ற மாதிரி முடிச்சிருக்காங்க.